இந்த கொலைகளை செய்தவர்கள் உண்மையில் கொலைகாரர்களே இல்லை. ஒருவன் இரத்தத்தை கண்டாலே பயப்படுகிறான். இன்னொருவன் ஒன்றும் தெரியாத அப்பாவி ஒரு பெண்ணும் அதே மர்மத்தில் சிக்குகிறாள். ஆனால் அவர்கள் மூவருமே கொலை செய்கிறார்கள். யார் அவர்களை இயக்குகிறார்கள்? சாட்சிகள் இருக்கின்றன, சந்தேக நபர்கள் இருக்கிறார்கள். கொலை நடந்த நேரமும் விதமும் தெரியும். நடந்த ஒவ்வொரு கொலையும் தனித்தனியாக தெரிந்தாலும் அவற்றை இயக்குவது ஒரே ஒரு மூளை. ஆனால் அவன் மட்டும் பிடிபடவில்லை. இந்த திட்டத்தை உருவாக்கியவன் யார்? ஏன் இத்தனை பேரை பொம்மைகள் போல இயக்கினான்? அதை தெரிந்து கொள்ள கேட்போமா இந்த மரண கட்டளையை? அத்தியாயம் 1. பள்ளி மணிகள் நீளமாக டிங்டாங் செய்து மாணவ மாணவியருக்கு ஆகஸ்ட் 15 அனுபவத்தை வழங்கிய பஸ் நிறுத்தங்களில் யூனிஃபார்ம் சிறுசுகளும் வண்ண வண்ண இளசுகளும் குவிய ஆரம்பித்த போனால் போகிறதென்று சூரியன் தன் கோபச்சூட்டை குறைத்து கொண்ட மாலை நேரம். பஞ்சாலை தூசியாலும் வாகன புகையினாலும் மாசற்ற ஈரப்பமிக்க கோவை காற்று மெல்லிய இயக்கத்தில் இருந்தது. கோவையின் ராமநாதபுரம் பகுதியில் ஒலம்பஸ் பஸ் ஸ்டாப்பிலிருந்து உள்வாங்கி சென்ற கணேசபுரம் சந்தில் அமைந்திருந்த காம்பவுண்ட் வீடுகளின் ஒன்றில் வாசலில் நின்று மெல்லிய வீச்சை அனுபவித்துக் கொண்டிருந்தான் மாணிக்கம். வா வா அழைக்கும் குரல் ஒன்று அருகே கேட்க சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் அருகில் இல்லை. பிரம்மை என்று ஒதுங்கினான். பானு பானு அப்புறமாக குரல் தந்தான். என்னங்க என்றால் மிஸ்ஸஸ் பானுமதி மாணிக்கம். பசிக்குது, சாப்பாடு இருந்தால் போட. என்ன பழக்கமோங்க, சாயங்காலம் கூட சாப்பிடுவாங்களா? ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிட்றீங்க. உடம்பு தேர மாட்டேங்குது. என்ன உடம்போ இது? நான் என்ன செய்யறது? 4 நாளரையானா வயிறு கபகவன் பசிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கங்க, தொடுகறி எதுவும் இல்லை. முட்டை வாங்கி வச்சுருக்கேன், ஆம்லெட் போட்டு தந்துடுறேன் என்ற பானுமதி வெங்காயம் எடுத்து நறுக்க ஆரம்பித்தாள். வீதி பக்கம் பார்வையை திருப்பினான் மாணிக்கம். முழங்கால் வரையிலும் வயலட் பாவாடியும் வெள்ளை ஸ்லாக்கும் அணிந்த மாணவிகள் இருவர் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு போனார்கள். காய்கறி வண்டிக்காரன் வண்டி தள்ளி கொண்டு போனான். வா வா. மாணிக்கம் யாரோ தன்னை அழைப்பதை உணர்ந்து மீண்டும் சுற்றுப்புற்றும் பார்த்தான். மீண்டும் பிரம்மையோ? தலையை உலுக்கி கொண்டான். தா தந்துவிடு. மாணிக்கம் இந்த குரலை துல்லியமாக உணர்ந்தான். இது பிரம்மை இல்லை, இந்த குரல் நிச்சயமாக ஒலித்தது. தா என்று யார் கேட்கிறார்கள்? எதை தரச் சொல்கிறார்கள்? சுற்றும் முற்றும் பார்த்த மாணிக்கத்திற்கு அச்சமாக இருந்தது. குரல் துல்லியமாக ஒலித்தது, மிக அருகிலேயே ஒலித்தது. ஆனால் இங்கே யாரும் இல்லையே. அவன் மெலிதாய் வியர்த்தான். பானு, நீ ஏதாவது சொன்னையா? என்ன சொன்ன? எப்போ வந்து? இப்போ தான். ஏதாவது எங்கிட்ட கேட்டையா? இல்லையே. மாணிக்கம் திகிலானான். இதென்ன சத்தம்? வா தான்னு இதுவரை இப்படி ஏற்பட்டதில்லையே. இது பிரம்மை போல தோன்றினாலும் அந்த சத்தம் துல்லியமாக தெளிவாக கேட்டதே. யோசித்த மாணிக்கத்திற்கு தலை கின் கின் என்றது. உள்ளிருந்து பானுமதியின் சத்தம். அம்மா. என்ன பானு? ஒன்றும் இல்லைங்க, கையில் லேசாக கத்தி பட்டுருச்சு. நீங்கள் இங்கே பார்க்காதீங்க. ஐயோ, கத்தி பலமாக பட்டுருச்சா பானு? ரத்தம் வருதா? லேசாக தாங்க, கொஞ்சமாக ரத்தம் வருது. நீங்கள் இங்கே வராதிங்க, வேண்டாம். நீங்கள் ரத்தத்தை பார்த்தா மயங்கிடுவீங்க. பானு என்று பதறிய மாணிக்கம் இயற்கையான ஆர்வத்துடன் உட்புறம் திரும்பினான். அவளது வெளிர் நிற கையில் கட்டையுறை பகுதியில் ரத்தம் சிவப்பாய் தெரிந்தது. ரத்தத்தை பார்த்த வினாடி அவன் இதயத்தில் ஒரு திடுக்கொஞ்சம் படர நிறைய தடார் படார். ரத்தம் என்று குளறினான். கண்கள் செருக அப்படியே மடங்கி சரிந்து விழுந்தான். ஆம்பளை இப்படியா தைரியமெல்லாம் இருக்கிறது? சே, என்ன உடம்போ என்ன மனசோ. ஒவ்வொருத்தன் துள்ள தொடிக்க கொலையே பண்ணிட்டு பதறாமல் இருக்கான். இவர் துளி ரத்தத்தை பார்த்தால் இப்படி மயங்கி விழறாரே என்று தனக்குள் முணுமுணுத்தபடியே வந்த பானுமதி அவனை நேராக படுக்க வைத்தாள். பிறகு காயம்பட்ட தன் விரலை கழுவி ஈரத்துணியை சுற்றி கொண்டாள். ஒரு அட்டையை எடுத்து கொண்டு வந்து கணவனுக்கு விசிற ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்தில் அவன் முணங்கி புரண்டான். பானுமதி ஒரு துணியை நினைத்து அவன் கண்களை ஒற்றி எடுத்தாள். மயங்கி விழுந்தா முகத்தில் தண்ணி தெளிக்க கூட முடியல. தண்ணி தெளிச்சா சளி பிடிச்சி இருமல் கொண்டு வந்துடுது. இந்த பூஞ்ச மனுஷர் உடம்பு தேர மாட்டேங்குது என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் மாணிக்கம் எழுந்து உட்கார்ந்தான். தண்ணி விடுபானு. அவள் தந்த ஒரு செம்பு நீரை மடக் மடக்கென்று குடித்தான். காத்தாட வாசலில் போய் உட்காருங்க, நிமிஷத்தில் சாப்பாடு போடுறேன். வாசல் பக்கம் நான் வந்தவனுக்கு வா தா என்று குரல்கள் கேட்டு நினைவுகள் வந்தன. வாசல் பக்கம் செல்ல முனைந்தவன் தயங்கினான். வேணா பானு, நான் இங்கே இருக்கேன். பானுமதி சமையலறையில் ஆம்லெட் தயாரிக்கலானால். மாணிக்கம் ஸ்டூலை எடுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். அந்த குரல்கள் மீண்டும் கேட்டன. அவன் காதருகில் தெளிவாக வா வா தா தந்துடு. தெளிவான குரல்தான் கொஞ்சம் கரகரப்பாய் முரட்டுத்தனமாய் கேட்டது. பெண் குரலா ஆண் குரலா என்று யூகிக்க முடியவில்லை. ஆனால் காது அருகில் வாய் வைத்து தெளிவாக அழுத்தந்திருத்தமாக சொன்னது போல் இருந்தது. திகிலடித்து போனான்.
அமானுஷ்யம் ஏதாவது விளையாடுதா? சாப்பிட்டு விட்டு போய் மந்திரிச்சுக்கணும் என்று நினைத்தான். பானுமதி அழைத்தால், வாங்க சாப்பாடு ரெடி. மாணிக்கமும் சாப்பிட அமர்ந்தான். என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க, மயக்கமாக இருக்கா? இல்லை பானு, தலை விண்ணுன்னு தெரிக்குது. வயிற்று வலின்னு டாக்டர்கிட்ட போனீங்களே, அப்போவும் இதுவே சொல்லி மாத்திரை மருந்து வாங்கியிருக்க வேண்டியதானே? அப்போ நல்லா தான் இருந்தேன், இப்போ தான் ஒரு 1/4 மணி 1/2 மணி நேரமாக இப்படி இருக்குது. தவிர என்னங்க, யாரோ என்னை கூப்பிட்டு வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது பானு. கூப்பிட்றாங்களா? சும்மா பிரம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. நல்லா தூங்கினா எல்லாம் சரியாக போயிடும். 2 நாளாக வயிற்று வலின்னு தூங்கவே இல்லை. அதோட எஃபெக்ட் தான் இது. இருக்கும் 2 நாளாக சரியாக தூக்கமே பிடிக்கலையே. சரி சாப்பிடுங்க. மாணிக்கம் சாப்பிட்டான். கை கழுவி வாசலுக்கு வந்தான். பானுமதி அவன் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்துவிட்டு படுக்கை விற்க ஆரம்பித்தாள். அப்பொழுது தொலைவில் ஒரு வினோதமான ஹாரன் ஒலி கேட்டது. அது மீண்டும் கேட்டபோது மாணிக்கத்தின் உடல் விழுக்கென்று உலுக்கிக் கொண்டது. உடலில் ஒரு விரைப்புத்தன்மை வந்தது. அவனது நினைவு மெல்ல மெல்ல விலகி ஒரு புது உணர்வு அவனுக்குள் வியாபித்தது. பார்வை மங்கி மிரள விழித்தான் மாணிக்கம். என்னங்க, பாய் விரிச்சாச்சு என்று குரல் கொடுத்தாள் பானுமதி. மாணிக்கத்திலிருந்து பதில் இல்லாமல் போகவே, என்னங்க என்றபடி வந்தால் அவன் நின்றிருந்த நிலையை பார்த்து மனத்தில் திடுக்கென்றார். ஏன் இப்படி மிரண்டு முழிக்கிறாரு? என்னங்க என்று அவளை நெருங்கி கேட்ட பானுமதியை மகிழ்ச்சியாக பார்த்தான். என்ன செய்த உங்களுக்கு என்று கேட்டபடி தொட்ட பானுமதியை அவன் உதறலுக்கு அவள் தடுமாறினாள். இந்த அலட்சிய உதறலில் இவ்வளவு வலிமையா? அவனிடமிருந்து வெளிப்பட்ட அசுரபலத்தை கண்டு வியந்தாள். பிறகு பயந்தாள். எப்படி இவர்கிட்ட இப்படி ஒரு அசுரபலம்? அந்த வினோத ஹாரனொலி மீண்டும் கேட்க மாணிக்கம் வீட்டை விட்டு வெளியேறினான். தெருவில் இறங்கி நடந்தான். அவனது மிரட்சி பார்வை இப்பொழுது ஒரு தீர்க்கமான முறைப்பாக மாறியிருந்தது. பானுமதி என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்தாள். இவர் எங்கே போகிறாரு? மாணிக்கத்தின் ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருந்தது. தீர்க்கமான முடிவுடன் அவன் நடப்பதைப் போல தோன்றியது. நாகலட்சுமி கல்யாண மண்டபம் முன்பாக அவன் வந்தபொழுது, சார், காக்கி யூனிஃபார்ம் அணிந்த ஒருவன் மாணிக்கத்தை அழைக்க மாணிக்கம் கண்டுகொள்ளாமல் நடந்தான். அந்த நபர் மாணிக்கத்தை நெருங்கி ஒரு சிவப்பு நிற காகிதத்தை கொடுத்து, சார், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது என்று கேட்டான். மாணிக்கத்தின் பார்வை அந்த சிவப்பு நிற காகிதத்தில் நிலைத்தது. அவன் நின்றான். அதையே உற்று பார்த்தான். காக்கி யூனிஃபார்ம் நபர் மாணிக்கத்தின் காதலிகள் சொன்னான், வா வந்துடு. சொல்லிவிட்டு நடந்தான். மாணிக்கம் அவனை தொடர்ந்தான். ஒலம்பஸ் பஸ் ஸ்டாப் வந்து கானம் பேக்கரி அருகில் நின்ற ஆட்டோ டிரைவர் சீட்டில் அந்த நபர் ஏறிக்கொள்ள மாணிக்கம் ஆட்டோ அருகில் தயங்கினான். ஆட்டோவின் பின்புறம் எழுதியிருந்த பெயரை வாசித்தான். சொப்பனா தேவி. ஆட்டோ டிரைவர் சீட்டிலிருந்து அந்த நபர் ஹாரனை அழுத்த அது வினோதமாய் ஒலித்தது. அந்த ஒலியை கேட்ட மாணிக்கம் ஆட்டோவில் ஏறி அமர அந்த நபர் ஆட்டோவை கிளப்பினான். ஆட்டோ வானொலி நிலம் வழியாக சிந்தாமணி வழியாக விரைந்து ரவுண்டானாவை சுற்றி நிர்மலா கல்லூரி சாலையில் திரும்பியது. டிரைவர் ஆட்டோவை நிதானமாக ஒட்டி கொண்டிருந்தான். எதுவும் பேசவில்லை. ஆட்டோவின் நுனியில் ஒரு துணிப்பை இருந்தது. மாணிக்கம் அந்த துணிப்பையை உறுத்து பார்த்தான். பிறகு அதை எடுத்து பிரித்தான். உள்ளே இருந்த பொருளை பார்த்ததும் மீண்டும் பையில் அதை சுற்றி மடித்து வைத்து கொண்டான். ஆட்டோ கிளைச்சாலைகளில் புகுந்து ஜிடி வீதியில் வந்து நின்றது. ஆட்டோ சாலையோர மரநிலையில் நின்றது. அருகே ஒரு கோவிலில் ஸ்பீக்கர் அலறிக்கொண்டிருந்தது. டிரைவர் சீட்டு நபர் ஒரு பச்சை நிற பேப்பரை கொடுத்து மாணிக்கத்திடம் கொடுத்தான். மெல்ல அவன் காதருகில் குனிந்து சொன்னான், தா தா தந்துடு. மாணிக்கம் அந்த பச்சை தாளையை வெறித்து பார்த்தான். சில வினாடிகள் கண்மூடி இருந்தான். பிறகு அந்த பையை எடுத்துக்கொண்டு ஆட்டோவிலிருந்து இறங்கினான். அந்த வீதியை நிதானமாக பார்த்தான். அந்த வீதி அவனுக்கு அறிமுகமான வீதி போலவே இருந்தது. யாரோ அவன் காதருகில் சிவா சிவா என்று கூறுவதைப் போல உணர்ந்தான். மாணிக்கமும் நடக்க ஆரம்பித்தான். அந்த வீதி ஆள் நடமாட்டமோ வாகன போக்குவரத்தோ அதிகம் இராத அமைதியான பிரதேசமாக இருந்தது. கோவில் ஸ்பீக்கரில் திரைப்பட பாடல்கள் அலறலை தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை. வீதியின் இருபுறமும் பசுமையான மரங்கள் இருந்தன. மரங்களுக்கு பின்னால் காம்பவுண்ட் பாதுகாப்புடன் பங்களாக்கள் நின்றிருந்தன. காம்பவுண்ட் கேட்டுகளில் பல செல் கேட்டு போல பூட்டு எதுவுமே இல்லாமல் வெறுமனே சும்மாவே சாத்தி வைக்கப்பட்டிருந்தன. மாணிக்கம் சாலையின் இருபுறமும் இருந்த பங்களாக்களை கவனமாக பார்த்தபடி நடந்தான். காம்பவுண்ட் கேட் அருகே பதித்திருந்த சவை கற்களில் எழுந்த பெயர்களை வாசித்து கொண்டு நடந்தான். அவன் நடை தீர்க்கமாக இருந்தது. ஒரு பங்களா முன்னால் நின்றான். காம்பவுண்டில் பதிக்கப்பட்டிருந்த சலவைக்கல்லின் எழுத்துக்களை வாசித்தான். சிவா அண்ட் சிவா. மீண்டும் வாசித்தான். சிவா அண்ட் சிவா. தலையசைத்து கொண்டான். மெல்ல அந்த காம்பவுண்டை நெருங்கி கேட்டை தொட்டான். கேட் பூட்டப்படாமல் சும்மா சாத்தப்பட்டே இருந்தது. கொண்டியை விலக்கி திறந்த வினாடி, யாரது? வாட்ச்மேனின் அதட்டல் குரல். மாணிக்கம் நின்றான். வாட்ச்மேனின் குடிலை பார்த்தான். கேட்கறனில்ல, யாரு என்றான் வாட்ச்மேன் சற்று தடித்த குரலில்.
வாட்ச்மேனின் கூம்பு வடிவ குடிலை மீண்டும் பார்த்த மாணிக்கம் நினைவு வந்தவனாகச் சொன்னான். பாட்டில் கொண்டு வந்தியா? முதல்லையே சொன்னா என்ன? போ. மாணிக்கம் உள்ளே நடந்தான். சிமெண்ட் பாதை பங்களா நோக்கி போனது. மாணிக்கம் பங்களாவிற்குள் சென்றான். வாசல் தாண்டி ஹாலில் நுழைந்த பொழுது அந்த மனிதர் ஹாலில் எதிர்பட்டார். பளிஷ் வெள்ளையில் வெள்ளை ஜிப்பா, பாலிஸ்டர் வேஷ்டி, விரல்களில் மின்னலடிக்கும் வைர மோதிரங்கள், கழுத்தில் விரல் தடிமனுக்கு மைனர் செயின். என்னப்பா, என்ன வேணும் என்றார் சாந்தமாக. பாட்டில் என்றான் மாணிக்கம் ஒற்றை சொல்லாக. பாட்டிலா? தோ இந்த ரூம் மேஜையிலேயே வச்சுடு என்று ஹாலை ஒட்டிய அறையை காட்டினார். மாணிக்கம் அந்த அறைக்குள் வந்தான். சுவரில் வால்பேப்பர் அலங்காரம். மான் வேட்டையாடும் வேங்கையின் படம் பெரிதாக ப்ளோ அப் செய்யப்பட்டிருந்தது. மாணிக்கம் அதையே வெறித்து பார்த்தான். மானின் முதுகில் வேங்கையின் முன்கால், அந்த பகுதியில் சிதறும் சிவப்பு ரத்தம், மஞ்சள் பின்னணி. மாணிக்கம் அந்த படத்தையே வெறித்தபடி நின்றான். என்னப்பா, பாட்டில் வச்சிட வேண்டியதானே, அதுக்கு எவ்வளோ நேரமா என்றபடி அந்த ஒயிட் நம்பர் அந்த அறைக்குள் வந்தார். சுவரிலிருந்து சித்திரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த மாணிக்கத்தை நெருங்கினார். அட, என்ன படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க என்று குரலில் டெசிபிலை கூட்டி கேட்டபடி அவன் தோளை தொட்டு திருப்பினார். திரும்பி அவன் கண்களில் கொலை வெறி தெரித்தது. அவர் முகத்தையே பார்த்தான். அவன் காதில் அருகில் குரல் ஒலித்தது. தந்துடு, உயிரை தந்துடு. மாணிக்கம் பையிலிருந்து அந்த பொருளை வெளியே எடுத்தான். கத்தி, 1.5 அடி நீள கத்தி. அவர் அதிர்ந்தார். பயமாக பின்வாங்க முயன்ற வினாடி, ஜெய் காளி என்று முணுமுணுத்தபடி மாணிக்கம் அந்த கத்தியை மிக வலுவாக அவரது நெஞ்சின் இடது பக்கம் சொருகினான். கத்தி அவரது இதயத்தை ஊடுருவிக்கொண்டு முதுகு பக்கம் எட்டி பார்த்தது. ரத்தம் குபுக்கென பீச்சி அடித்தது. அலற முனைந்த அவர் வாயை திறந்த வினாடி உயிர் பிரிந்தது. முன்புறமாக மடிந்து சொத்தென்று விழுந்த அவர் பிசுபிசுப்பான ரத்தத்தை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான் மாணிக்கம். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. கோப்பையில் இருந்த டீயை உறிஞ்சிக்கொண்டே அருண் நிமிர்ந்து பார்த்தான். எதிரே இந்துஜா இருந்தாள். மின்னலடிக்கும் வெண்மை. சோப்பை உபயோகித்து துவைத்து துணிகளின் தூய வெண்மைக்கு என்ன விளம்பரப்படுத்தப்படும் சொட்டு நீளம் உபயோகித்து நீளமிட்டு முறுமுறுப்பான சலவைக்கான ஸ்டார்ச்சை நனைத்து காய வைத்து லாட்ரி கடையில் சுருக்கு இல்லாமல் அயன் போட்ட வெள்ளை காட்டன் சேலையும் பார்டர் கையுடன் கூடிய வெள்ளை ஜாக்கெட்டும் அணிந்து புத்துணர்ச்சி முகத்துடன் பொலிவாக இருந்தாள். அருண் தன்னை பார்ப்பதை உணர்ந்த இந்துஜா மேஜையை தட்டினாள். என்ன இந்து, காலையிலேருந்து சும்மாவே இருக்கிறோமோன்னு அடித்தேன். அதுக்கே மேஜை அடிக்கணும்? நான் அடித்தது மேஜை இல்லை, பின்ன மேஜை மேலேருந்து ஈ அடிச்சிட்ருக்கோன்னு சொல்லாமல் சொல்கிற. சந்தோஷப்படுறேன். இதில் என்ன சந்தோஷம் உனக்கு? அடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஈயாவது வருதேன்னு கிண்டலா? வர்ற எரிச்சல்ல இந்துஜா அழுவது போல் சினிங்கினாள். ஐயோ, அழாதம்மா அழாத. பின்ன என்ன, திருநெல்வேலியில் ஜாலியாக கேஸ் பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன் என்கொயரின்னு அங்கே இங்கேன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். கோயம்புத்தூரில் மர்டர் கேஸு, வா கோயம்புத்தூர் பிரான்ச்சில் கேம்ப் போட்டு அது துப்பறியலான்னு இங்கே வந்தீங்க. காலையிலேருந்து உட்காந்துட்ருக்கோம். ஈக்காக்கா தவிர வேறு ஆளையே காணமே. ஆட, இதுதான் அவன் கோபத்துக்கு காரணமாக? கேஸ் வரும், அதுவும் சுவாரஸ்யமான கொலை கேஸ் நிச்சயமாக வரும். சரி, ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா அருண்? கேளு. நாயுடு கால் கடை முன்னாடி நிற்கிற செக்யூரிட்டிக்கு என்ன பேர் தெரியுமா? செக்யூரிட்டி தான் இல்லை, பாடி கார்டு. அருண் சிரித்தான். கேஸ் வர வரைக்கும் ஏதாவது ஜோக் சொல்ல. விரல் ஜோக் சொல்லவா? கல்யாணம் ஆகாத இளம்பொன் நிறுத்தி இந்துஜா ஆரம்பித்த வினாடி இன்டர்காம் அழகியது. கடவை உணர்வு வர ஜோக் அப்புறமா சொல்கிறேன் என்ன என்ற இந்துஜா ரிசீவரை வைத்து ஹலோ என்றால். ரிசப்ஷனிஸ்ட் ஸ்ரீபா பேசினாள். மேடம், மிஸ்டர் சாம்பசிவம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட அண்ணன் மிஸ்டர் பரமசிவம் கொலை சம்மந்தமாக வந்திருக்காரு. பாஸ்கெட் அனுப்புவா இல்லை இங்கே பிரான்ச் ஆஃபீஸ்லேயே டீல் பண்ணுறதா? ஒரு நிமிஷம் ஸ்ரீபா என்ற அந்த இந்துஜா காதிலிருந்து ரிசீவரை விலக்கி அருணிடம் திரும்பினாள். அருண், கேஸ் வந்தாச்சு என்று கண்ணடித்தால் மீண்டும் ரிசீவரை காதில் பொருத்தி அவரை இங்கே அனுப்பு என்றால். ஓகே மேடம். அருண் இருந்த அறைக்குள் வந்த சாம்பசிவம் முகத்தில் சோகம் தேக்கி இருந்தார். கன்னத்தில் இத்தினூண்டு தாடி. தனக்கு தெரிந்த வரையில் சுருக்கமாக கொலை விவரத்தை கூறினார். டிடெக்டிவ் சார், எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டார். அப்படிப்பட்டவரை கொலை செய்ய அந்த அயோக்கியனுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ. அவனை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கணும். செலவு எத்தனை மூட்டை பணமானாலும் பரவாயில்ல.
போலீஸ்கிட்ட அட போலீஸ்கிட்ட புகாரெல்லாம் கொடுத்தாச்சு. அவங்க விசாரணை செய்கிறாங்க தான். ஆனால் ஸ்பீடு இல்லை, ரொம்ப டல்லு சார். உடுமலை பையன் மெட்ராஸ் போகிற விமானத்தை கடத்தினா அது பெரிய விஷயமாயிடுச்சு. இது 2ஆம் பட்சம்தான். எனக்கு என் அண்ணன் கொலவகாரம் தான் முக்கியம், அதுதான் பெருசு. அதை ஸ்பெஷலாக கவனிக்கணும் தான் ப்ரைவேட் டிடெக்டிவை தேடி வந்திருக்கேன். உங்கள் உணர்வு நியாயமானதான் மிஸ்டர் சாம்பசிவம். முதல்ல சில சம்பிரதாய கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்கிறேன். உங்கள் அண்ணனுக்கு விரோதிகள் உண்டா? விரோதிகள்னு யாரும் இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸு தான் அவருக்கு நிறைய உண்டு. பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். யார் கொலை செஞ்சுருக்கக்கூடும், ஏன் கொலை செஞ்சுருக்காங்கன்னு எதுவுமே எனக்கு புரியவே இல்லை சார். கொலை அங்கே வீட்டில் தான் நடந்ததுன்னு சொன்னீங்க. அப்போ கொலைகாரனை பார்த்தா ஐவிட்னஸ் யாராவது இருக்கணுமே. வாட்ச்மேன் பார்த்துருக்கானே, ஒல்லியான ஆள், ஆனால் அசுரபலம்னு சொன்னான். அண்ணனுக்கு நண்பர்கள் அதிகம். அவங்க எல்லாரும் கூடயும் ரொம்ப ஜாலியாக பழகுவார். அடிக்கடி வீட்டில் பார்ட்டி கொடுப்பாரு. பாட்டிலில் லிக்கர் கன்சியூம் பண்ணுறது உண்டு. லிக்கர் கொண்டு வர ஆள் மாதிரி தான் கொலைகாரன் உள்ள நுழைஞ்சிருக்கான். அந்த வாட்ச்மேனை நான் விசாரிக்கணும், மறுடன் நடந்த இடத்தையும் பார்க்கணும். இப்போ அங்கே போகிறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைக்க நான் காத்திருக்கேன் டிடெக்டிவ் சார். இப்போவே போகலாம், எங்கள் கார்லேயே போகலாம். நீங்கள் உங்கள் காரில் போங்க, நாங்கள் எங்கள் மாருதியில் பின்னாடியே வர்றோம். உங்கள் அண்ணன் வீடு எங்கேன்னு சொன்னீங்க? ஜிடி வீதியில். புறப்படலாமா? புறப்பட்டார்கள். சிவா அண்ட் சிவா பங்களாவை அவர்கள் அடைந்த பொழுது அது சோபை இழந்திருந்தது. ஆலை ஒட்டிய அறைக்கு அருணையும் இந்துஜாவையும் அழைத்து சென்றால் சாம்பசிவம். கொலை நடந்த இடம் இதுதான் டிடெக்டிவ் சார். அன்னையிலேருந்து இதை பூட்டியே வச்சுருக்கோம், உபயோகிக்கிறதில்ல. அந்த அறை தூசி படிந்திருந்தது. இரத்தக்கரை இன்னும் பரவலாக தெரிந்தது. சாம்பசிவம் செத்து விழுந்த கோணம் சாக்பீஸ் கோடுகளால் வரையப்பட்டிருந்தது. வாசல் அருகிலேயே அவர் விழுந்திருந்தார். அந்த சாக்பீஸ் வரைபட கோணத்தை கொண்டு அவர் வாசலிலும் கொலைகாரன் அறையின் உள்ளும் நின்று கொண்டிருப்பதை யூகித்தான் அருண். கொலைகாரன் இங்கே வந்திருக்கிறத பார்த்தா அவன் உங்கள் அண்ணனுக்கு அறிமுகமான நாள் போனதை தோணுது. இல்லை சார், அவன் புதுசு. பார்ட்டிக்கு லிக்கர் கொண்டு வர்றவன் இந்த மேஜையில் கொண்டு பாட்டில் வச்சுட்டு போகிறது வழக்கம்தான். ஹாலை முட்டின அறைங்கிறதுனால இங்கே வர யாரையும் அண்ணா அனுமதிக்கிறது உண்டு. கொலை நடந்தப்போ யாரெல்லாம் வீட்டில் இருந்தாங்க? அண்ணா, அண்ணி, வேலைக்காரி 3 பேர் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. வாட்ச்மேன் கேட்டில் இருந்தான். உங்கள் அண்ணன் குத்தி கொலை செய்யப்பட்டப்போ அவர் அலறவே இல்லையா? அலறல் சத்தை யாருக்குமே கேட்கல சார். கத்தி பார்த்து தான் அவர் அலறி இருக்கலாம், கத்திக்கு துளுந்து தான் அலறி இருக்கலாம். சத்தம் கேட்கலன்னா ஆச்சரியமாக இருக்கே. கத்தி இதயத்தை தொலைச்சிக்கிட்டு முதுப்பக்கம் வேறு வந்திருக்கு. அவ்வளோ பலமான குத்தா? சரி, உங்கள் அண்ணியை கூப்பிடுங்க, அவங்ககிட்டே சில விவரங்கள் கேட்கணும். வந்து அண்ணி இங்கே இல்லை. இங்கே இல்லையா? ஆமாம், அண்ணன் இப்படி கோரமாக கொலையானதை அவங்களால தாங்கிக்க முடியல. அண்ணன் கத்தி சொருக பார்த்ததில் இருந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடிக்கடி அலறி மயங்கி விழுறாங்க. அதனால் அவங்க அம்மா கூட ஊட்டிக்கு அனுப்பிட்டோம். ஊட்டியில் லவ்டேல் போகிற வழியில் எங்களுக்கு ஒரு எஸ்டேட் பங்களா இருக்குது. இப்போ எங்கள் அண்ணி அங்கே தான் இருக்காங்க. ஓ சாரி. உங்கள் அண்ணன் கொலை நடந்தப்போ இருந்த வாட்ச்மேன் வந்தானா? கேட்டில் நின்றத காக்கி யூனிஃபார்ம் காட்டி அருண் கேட்க ஆம் என்ற ரீதியில் தலையசைத்த சாம்பசிவம் அவனை கையசைத்து அழைத்தார். வணக்கம் சார் என்ற வாட்ச்மேன் பணிவாக. கொல்லுப்பட்டறையில் இரும்பால் அடித்து வடிவமைத்தவன் போல தின்னென்று இருந்தான். கொலை நடந்தப்போ நீங்கள் கேட்டில் தான் இருந்தீங்களா? ஆமாம் சார். கொலைகாரன் எந்த பாகத்தில் வந்தான்னு கவனிச்சிங்களா? வரும்போது நடந்து வந்தான் சார். ஆனால் அவன் போகும்போது வாசல் பக்கம் ஒரு ஆட்டோ வந்து நின்றுது. இவன் அதில் ஓடி போய் ஏறிட்டான் சார். அந்த ஆட்டோ பற்றி பதட்டத்தில் அந்த ஆட்டோவை நான் சரியாக கவனிக்கல சார். தவிர கொலைகார முதலாளி குத்திட்டு ஓடி வந்தான். அவன் சட்டையில் தெரிஞ்சிருந்த ரத்தத்தை வச்சு என்னவோ ஏதோன்னு அவனை பிடிச்சேன். என்ன பலமாக சுழற்றி கடாசி அடிச்சுட்டு அவன் போயிட்டான் சார். கீழே விழுந்து நான் சுத்தாரிச்சு எழுந்து பார்த்தப்போ அவன் ஆட்டோவில் போனது தெரிஞ்சுது. அந்த ஆளை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்குது சார். எங்கே எப்போ பார்த்தாலும் அவனை என்னால் அடையாளம் காட்ட முடியும். ஆள் பார்க்க பூஞ்சியாக மெலிஞ்சு எலும்பு தள்ளி போயிருந்தான். ஆனால் அசுரபலம் சார். அவன் என்னை சுற்றி கடாசினப்போ ஒரு நிமிஷம் நான் நிலகுழிஞ்சு போயிட்டேன். கொலை நடந்தப்போ முதலாளி அலறின சத்தம் கேட்கலையா? இல்லை சார், அவர் அலறதாவே தெரியல. பாட்டில் கொண்டு போகிறேன்னு போனவன் திரும்பி வரும்போது அவன் சட்டையிலெல்லாம் ரத்தமாக தெரிச்சிருந்தது. அதை வச்சு தான் ஏதோ விபரீதம்னு நினச்சேன். அவன் ஆட்டோவில் தப்பி போனான்னு சொன்னீங்களே, அந்த ஆட்டோவை பற்றி ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? சரியாக பார்க்கல சார். சார் என்ன, அந்த ஆட்டோ ஹாரன் கொஞ்சம் வித்தியாசமான சத்தமாக இருந்தது சார். ஏதோ ஏற்ற இறக்கத்தோட மியூசிக்கலாக. அப்படியா? அந்த மாதிரி ஹாரனா இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை சார். வினோதமாக இருந்துச்சு. அந்த சத்தம் எப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல சார். ஆனால் வித்தியாசமாக வினோதமாக இருந்துச்சு. தவிர கோயிலில் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. கொலைகாரன் 2 தடவை பார்த்த சாட்சி நீங்கள் தான். அவனை நீங்கள் தான் அடையாளம் காட்டணும். அதே மாதிரி அந்த வினோதமான ஹாரன் சத்தம் எங்கே கேட்டாலும் அந்த ஆட்டோ நம்பரை நோட் பண்ணி எங்களுக்கு தகவல் அனுப்பணும். சரி சார், இப்போ போகலாம் என்று அவனையே அனுப்பினான் அருண். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் என்று சாம்பசிவம் திரும்பினான் அருண். நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். இறந்து போனாரே பரமசிவம், அவர் பெரிய அண்ணன். அடுத்தது சதாசிவம் சின்ன அண்ணன், நான் கடைசி. பெரிய அண்ணன் இங்கே ஜிடி வீதியில் இருக்கார். என்னோடய பங்களா செல்வபுரம் எக்ஸ்டென்ஷனு.
அமுலு நகரில் இருக்குது. அங்கே சின்னண்ணன் கணபதியில் இருக்கார். இன்னும் சில பொதுவான விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டான் அருண். பிறகு அருணும் இந்துஜாவும் டிடெக்டிவ் அலுவலகம் திரும்பினார்கள். அருண், இந்த கதையில் என்னோடய பாட்டு திருப்திகரமாக இல்லை, செம போர். ஏன் இந்து, ஏன் இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்ன, பரசம் வீட்டில் கூட்டிகிட்டு போனீங்க, நீங்களே பேசுனீங்க, எனக்குன்னு ஒரு டைலாக் கூட இல்லை. சும்மா நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதை பேக்கெட் டேப் ரெக்கார்டில் டேப் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ஆஃபீஸர் தேவையா? ஆஃபீஸ் பாய் போதாது. இந்து, டிடெக்டிவ் ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியமான பணிப்பா. தவிர இந்த கதையில் நீ ரொம்ப ப்ரில்லியன்ட் ஒர்க் எவ்வளோ பண்ண போகிற? நிஜமாவா? ஆமாம், கிளைமேக்ஸில் ஹீரோவை காப்பாற்ற போகிறதே நீ தான், தெரியுமா? அட சரி, பரமசிவம் வீட்டில் நம்ம பண்ண இன்டர்வியூ கேஸ்ட்டை ரீவைண்ட் பண்ணி போடு, கேட்கலாம். இந்துஜா கேசட் டேப் ரெக்கார்டில் செலுத்தி ரீவைண்ட் செய்து ப்ளே பட்டனை அழுத்தினால் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தாள். இதுவரை இந்த கேஸில் எந்த நுனியும் கிடைக்கல இல்லையா அருண்? ஏன் இல்லாமல் ஒரு ஐவிட்னஸ் இருக்கான், ஆனாலும் தொடர்ந்து நம்ம துப்பறிய ஒரு நுனி வேணும் தான். அருண் சொல்லி முடிக்க காத்திருந்தபோது ஸ்பீக்கரில் குரல் ஆரம்பித்தது. கொலை நடந்த அறை இதுதான் டிடெக்டிவ் சார் என்று சாம்பத்தவன் குரல் தொடங்கியது. அருண் கவனிக்க ஆரம்பித்தான். திடீரென அருண் கூவினான், இந்து, இந்த கேஸில் ஒரு நுனி கிடச்சிருச்சு. அத்தியாயம் 3. இந்துஜா ஸ்டாப் பட்டனை அழுத்தினாள். நுனி? என்ன நுனி அருண்? ஸ்பீக்கர் சத்தத்தில் ஆட்டோவோட ஹாரன் சவுண்டை சரியாக கேட்க முடியலன்னு வாட்ச்மேன் சொல்லியிருக்காங்க, கவனிச்சியா? ஆமாம், கோயில் பாட்டு பாடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பரமசிவத்தோட அலறல் சத்தம் கேட்காம இருந்ததுக்கு இந்த ஸ்பீக்கர் சத்தமும் காரணமாக இருக்கலாமே. ஆமாம் அருண், இப்போது இதிலிருந்து 2 கோணம் தோணுது எனக்கு. ஒன்று, இந்த ஏரியாவை சேர்ந்த ஆசாமி, அதிலும் பரமசிவம் குடும்பத்துக்கு வேண்டிய ஒருத்தன் தான் இதை செஞ்சுருக்கான். பரமசிவம் வீட்டு பாட்டில் வரதையும் இந்த ஏரியா கோவில் விழா நடக்கிறதையும் தெரிஞ்சவன். சரி, 2வது கோணம், இது கொஞ்சம் அதிகப்படியான கற்பனை. அந்த கோவில் விழாவை ஏற்பாடு செஞ்சு ஸ்பீக்கர் செட் போட்டவன் இந்த கொலையை செஞ்சுருக்கணும். ஐயா, இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? அந்த ஆசாமி நல்லா பிளான் பண்ணி தான் இந்த கொலையை செஞ்சுருக்கான். அவனோட திட்டங்களில் இது ஒரு ஸ்டேஜாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்பீக்கர் செட் விவகாரம் பரமசிவத்தோட மரண லரில் அமுக்க ஏற்பாடு செஞ்சால் இருக்கலாம் இல்லை? ஸோ இப்போ அந்த கோயிலில் ஸ்பீக்கர் சவுண்ட் போட்ட சவுண்ட் சர்வீஸ் எதுவும் ட்ரேஸ் பண்ணணுமா? நிச்சயமாக. இதில் இன்னொரு பெனிஃபிட்டு நமக்கு இருக்குது. என்னது அது? கோயில் விசேஷம்னா அங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். கொலைகாரம் வந்த ஆட்டோவில் வினோதமான சத்தமுள்ள ஹார்ன் இருந்ததா தகவல் நம்மளுக்கு. அதை யாராவது நிச்சயமாக கவனிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆட்டோவை பற்றின தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாவ் அருண், சூப்பர்பா. பாராட்டெல்லாம் இப்போ வேண்டாம். கொலைகாரனை பிடிச்சி கதையை முடிச்சு போட்டு கடைசி அத்தியாயத்தில் வச்சுக்கலாம். இப்போ கிளம்பு. அருணும் இந்துஜாவும் மாருதியில் புறப்பட்டார்கள். அவர்கள் ஜிடி ரோட்டுக்கு வந்த பொழுது மாலை எட்டிப்பாக்க ஆரம்பித்திருந்தது. மிக எளிதாக சிவோ பங்களாவின் அருகிலிருந்து அந்த கோவிலை கண்டுபிடித்தார்கள். கோவில் திறந்திருந்தது. அது ஒரு விநாயகர் கோவில். அருணும் இந்துஜாவும் காரை நிறுத்திவிட்டு இறங்கினார்கள். அர்ச்சகர் ஒருவர் மலர்ச்சியாய் கேள்வியுமாக பார்த்தார். வணக்கம் என்றான் அருண். வணக்கம், ஸ்பெஷல் பூஜையா? ஆமாம். தேங்காய் பழம் வாங்கிட்டு வர நேரம் இல்லை, அவசரத்தில் வந்துட்டோம். பணம் தந்துடுறேன், என் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிடுங்க. அர்ச்சனர் பார்த்த பார்வையில் வெறுப்பு இருந்தது. எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க இப்படி என்றார். அருண் வியந்தான். என்ன கேள்வி? இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி வந்தாங்களா என்ன? பதில் பேச விரும்பாத போல் அந்த அர்ச்சகர் முகம் திருப்பிக் கொண்டார். ஏதோ விவகாரமான விஷயம் நடந்திருக்கிறது என்பதை விவரத்தை நொடியில் யூகித்தான் அருண். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை. உங்ககிட்ட சில விவரங்கள் கேட்டு போகக்கா வந்தேன். அவர் மீண்டும் கேள்வியாக பார்த்தார். விவரங்கள் கேட்கவா? நீங்கள் போலீஸா? இல்லைங்க, ப்ரைவேட் டிடெக்டிவ். சாரி சார், நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். போன வாரம் சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்தது, அதனால தான் சாரி. அந்த நிகழ்ச்சி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன் என்று ஆரம்பித்தவர் தயக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். போன வாரம் இப்படித்தான் ஒருத்தர் வந்து விநாயகருக்கு விசேஷ பூஜை பண்ணுறதா எங்கள் முதலாளி நேர்லேயே பார்த்துருக்கார். பந்தல் கட்டி ஸ்பீக்கர் போட்டு தடபடலாக பண்ணணும். பூஜை ஏற்பாட்டுக்கு 500 ரூபா வச்சுக்கோங்க. பந்தல் ஸ்பீக்கர் செட்டை அரேஞ்ச் பண்ணி மைக் செட் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அப்புறம் அந்த ஆளே வரல. ஸ்பீக்கர் செட்காரன் பூஜை அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பாட்டு போட்டு பார்த்துட்டு அவுத்துட்டு போயிட்டான். அவன் கொடுத்துட்டு போன 500 ரூபாயில் பாதிக்கு மேலே பூஜை சாமானை வாங்கி பூஜை பண்ணிவிட்டு மீதியை உண்டியில் போட்டேன். இது நடந்தது பரமசிவம் ஒருத்தர் கொலையான அன்னைக்கா? ஆமாம், பக்கத்து பங்களாவில் மரணம் நடந்த அன்னைக்கு தான். நாங்கள் விசாரிக்க வந்திருக்கிறோம் அது தொடர்பான விஷயத்தான் சார். அப்போது அன்றைக்கி பூஜை அது இதுன்னு தடபுடல் பண்ணி ஸ்பீக்கர் பந்தலெல்லாம் கட்டி வச்சுருந்தீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார். நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. அந்த மர்டர் நடத்துறதுக்காக செய்யப்பட்ட பக்கா செட்டப் என்று அருண் அவரிடம் திரும்பினான். அன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொன்ன ஆள் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் குண்டா உயரமாக இருந்தான் சார். அவன் இதில் வந்தான்? ஆட்டோலையா? அந்த ஆட்டோ நம்பர், அதில் இருந்த ஸ்டிக்கர், பேர், விளம்பரம், இப்படி ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அப்போ இந்த மாதிரி விவகாரம் ஒன்றும் தெரியலையே, நான் சரியாக கவனிக்கலையே சார். அந்த ஆட்டோ ஹாரன் வித்தியாசமாக இருந்ததா?
இல்லை, நார்மலாக இருக்கிற பாங்க் தான். ஆட்டோ டிரைவர் எப்படி இருந்தான்? அவன் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? ஆட்டோவை அவனை தான் ஓட்டிகிட்டு வந்தான். அவன் ஆட்டோ டிரைவராக தான் இருக்கணும். அவன் காக்கி யூனிஃபார்மில் இருந்தான் சார். அவனை திரும்ப பார்த்தா அவங்களால அடையாளம் காட்ட முடியுமா? தாராளமாக. அதற்கு மேல் அவரிடமிருந்து எந்த உருப்படியான பதில் தகவல்கள் பெயரவில்லை. அமோகமாக பூஜை பண்ணிடுறேன். பேர் என்ன சொன்னீங்க? அருண் இந்துஜா என்றால் இந்துஜா அவசரமாக. கொஞ்சம் இருங்க என்று புன்முறுவல் பூத்த அர்ச்சகர் கற்பூத ஆரத்தி எடுத்து ஆரத்தி தட்டி அவர்களுடன் நீட்டி, அடுத்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறக்கட்டும் என்று வாழ்த்தினார். அடுத்த வருஷமே பிறந்துடுமா? அது எப்படி? எங்களுக்குன்னு கல்யாணமே ஆகலையே என்று இந்துஜா சொல்ல அர்ச்சகரும் முழித்தார். தட்டில் ஒரு 10 ரூபா தாளை எடுத்து வைத்தாருன். உங்கள் வாக்கு பலிக்கட்டும், கல்யாணம் ஆகாட்டி என்ன, நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்று சொல்ல இந்துஜா அவனை நெருங்கி ரகசியமாய் கிள்ளினால் அவன் எழுந்தான். அர்ச்சகர் மீண்டும் முடித்தார். நாங்கள் வர்றேங்க என்று சொன்ன இந்துஜா அருணை இழுத்து கொண்டு காருக்கு வந்தாள். கோயிலில் பேசுகிற பேச்சா இது? எங்கே என்ன விளையாட்டு, எங்கே சீரியஸ்னு உங்களுக்கு புரியல. இருவரும் காரில் ஏறினார்கள். பாரு, ஸ்பீக்கரை வச்சு பாட்டு போட்ட சவுண்ட் சர்வீஸ் எதுன்னு கேட்கல, முக்கியமான விஷயத்தை விட்டாச்சு. நீங்கள் கார்லேயே இருங்க, நான் போய் கேட்டு வர்றேன் என்று இறங்கி சென்ற இந்துஜா அர்ச்சகரிடம் விசாரித்தாள். லோக்கல் செட்டு தான், திருச்சி ரோட்டில் ஷேர் பஸ் டிப்போ எதிர அந்த சவுண்ட் சர்வீஸ் இருக்குது, அங்கே விசாரித்தா தெரிஞ்சிடுமா என்று தகவல் சொன்னார். அந்த சவுண்ட் சர்வீஸ் பேர் என்ன சார்? ஞாபகம் இல்லை. நீங்கள் அந்த பக்கம் போய் ஷேர் டிப்போ இதில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 2-3 ஸ்பீக்கர் குழாயும் சவுண்ட் பாக்ஸ்களும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. தேங்க்யூ சார் என்று இந்துஜா மீண்டும் காருக்குள் வந்தால் அருணிடம் விவரம் சொன்னார். அருண் மாருதியை கிளப்பினான். ஹோட்டல் சூர்யா முன்பாக ரவுண்டானா சுற்றி ஹவுசிங் போர்டு சாலையில் காரை விட்டு திருச்சி ரோட்டை பிடித்தான். ஜாக்கி சான் நடித்த பழைய படம் பார்க்க ஆசைப்பட்டு ஆங்கில பட ரசிகர்கள் ரெயின்போ தியேட்டர் முன் கும்பலாக டிக்கெட்டுக்கு காத்து நின்றார்கள். கார் திருச்சி சாலையில் முன்னேறியது. அருண், அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆளை பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு எதிர்பார்க்குறியா? கிடைக்கலான்னு நினைக்கிறேன். என்னோடய யூகப்படி அவன் 2வது தடவை அந்த ஆட்டோக்காரனை பார்த்துருக்கிற வாய்ப்பு இருக்குது. எப்படி? ஆட்டோக்காரன் சவுண்ட் சர்வீஸ்க்கு அட்வான்ஸ்மெண்ட் தான் தந்ததாக அந்த கோவில் அர்ச்சகர் சொல்லியிருக்காரு. ஸோ அவன் பாக்கி பணத்துக்காக இந்த ஆட்டோக்காரனே எதிர்பார்த்துட்டு இருப்பான். பரமசத்தோட பங்களா இருந்த ஜிடி வீதி கவுன்சியா, வளைவில்லாத அகலமான வீதி. புரியுது, நீங்கள் சொல்ல வர்றது புரியுது. கொலை நடந்த அன்றைக்கி இங்கே ஒரு ஆட்டோ வந்திருக்கு. அந்த ஆட்டோக்காரனும் பூஜை ஏற்பாடு பண்ண ஆட்டோக்காரனும் ஒரே ஆளாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமாம், அப்படி 2 பேரும் ஒரே ஆளாக இருந்தால் நிச்சயம் சவுண்ட் சர்வீஸ் ஆசாமி அவனை கவனிச்சிருப்பான். நமக்கு அதிர்ஷ்ட தேவையோட கருணை இருந்தா என்றால் இந்து. இதற்குள் கார் சுங்கம் பஸ் நிறுத்தத்துக்கு அருகில் வந்துவிட்டது. அருண், தோ அந்த சவுண்ட் சர்வீஸ் முன் காரை நிறுத்தினார்கள். அங்கிருந்து இளைஞன் முகத்தில் மலர்ச்சியும் உதட்டில் புன்சிரிப்பும் காட்டி வரவேற்றான். வாங்க சார், வாங்க மேடம். என் பேர் அருண், சீஃப் டிடெக்டிவ் ஆஃபீஸர் என்று நேரடியாக அருண் விஷயத்துக்கு வந்தான். அந்த இளைஞன் மலர்ந்தான். ஆர்வம் மிகுந்து பரபரப்பு காட்டினான். சார், நீங்களா? ஆர்ட்டில் பார்த்துட்டு நேரில் பார்த்தது சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல சார். நான் உங்கள் ரசிகன். நீங்கள் டிடெக்ட் பண்ண விபரீத இரவு, குற்றத்தின் துவக்கு விழா, உயிரை தந்து விடுன்னு எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். நீங்கள் வந்திருக்கிறது ஏதாவது கேஸ் சம்மந்தமாவா சார்? ஆமாம், உங்கள் பேரை சொல்லலையே. என் பேர் ராஜசேகர். இவங்க மிஸ் இந்துஜா தானே? வணக்கம் மேடம். இருங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் ராஜசேகர், நான் ஒரு மர்டர் கேஸ் விஷயமாக வந்திருக்கேன். எனக்கு தேவையான விவரங்கள் நீங்கள் தந்தாலே அது லட்சம் லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்த மாதிரி. கேளுங்க சார், என்ன விவரம் வேணும்? ஜிடி வீதியில் ஒரு கோயிலில் போன வாரம் சவுண்ட் சர்வீஸ் ஸ்பீக்கர் கட்டினீங்களா? அந்த பேஜார் கேஸா? ஆமாம் சார், பையன் லீவ் போட்டதால் நான் தான் போனேன். அந்த வீதியில் பரமசிவங்கிறவர் கூட மர்டர் ஆகிட்டார். நீங்கள் அந்த மர்டர் சம்மந்தமாக தான் விசாரிக்க வந்திருக்கீங்களா சார்? ஆமாம், அந்த மர்டர் கேஸ் தான். உங்கள் சவுண்ட் சர்வீஸை திட்டமிட்டு பயன்படுத்தி அந்த கொலை நடந்தப்போ ஏற்பட்ட சத்தத்தை மறைச்சிருக்காங்க. அன்றைக்கி உங்களை புக் பண்ண ஆள் பற்றி தகவல் தர முடியுமா? அந்த ஆளா? அவன் ஒரு ஆட்டோ டிரைவர் சார். வாட்ட சாட்டமாக நல்லா பாடியாக இருந்தான். கோயிலில் பூஜை, அதுக்காக பாட்டு போடணுன்னு அப்படின்னு அவன் சொல்லி 1000 ரூபா அட்வான்ஸ் தந்தான் சார். அப்புறம் அன்றைக்கி மர்டர் நடந்தப்போ ஜிடி வீதியிலேருந்து ஒல்லியாக ஒரு ஆளை ஆட்டோவில் ஏற்றிட்டு அதே டிரைவர் வேகமாக போனான். அதே ஆள் தானா? அதே ஆள் தான் சார். அவன் மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவனை எங்கே பார்த்தாலும் பிடிச்சிடுவேன். அந்த ஆள் ஞாபகம் இருக்குது. சரி, அந்த ஆட்டோவையும் கவனிச்சேன் சார். அதில் கிங்கின்னு ஒரு ஹாரன் செட் பண்ணியிருந்தாங்க. புதுமையான சவுண்ட் சார். அது மியூசிக்கலாக இருந்தது. வேறு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? வேறு என்று யோசித்தான் ராஜசேகர். சட்டென்று அவன் முகம் பிரகாசமானது. ஆமாம் சார், அந்த ஆட்டோவில் ஒரு அடையாளம் இருந்தது என்றான் உற்சாகமாக. அருணும் இந்துஜாவும் ஒரு பிடி கிடைக்கப் போகிறதே என்ற எதிர்பார்ப்பில் ஆர்வமாக அவனை பார்த்தார்கள். அத்தியாயம் 4. அருணும் இந்துஜாவும் ஆர்வமாய் பார்த்தார்கள். சார், அந்த ஆட்டோ பேர் சொப்னாதேவி, அப்படித்தான் அந்த ஆட்டோவில் எழுதியிருந்துச்சு என்றான் அவன். அருண் மலர்ந்தான். அருணும் இந்துஜாவும் அவனிடமிருந்து விடை பெற்று காருக்கு திரும்பினார்கள். இந்த கேஸில் ஒரு நல்ல நுனி கிடச்சிருக்கு. இனிமேல் இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிடலாம். சொப்னாதேவிங்கிற ஆட்டோவை பிடிச்சா நம்மளுக்கு நிறைய விவரம் கிடைக்கும் இல்லையா அருண்?
ஆமாம், ஆனால் ஆட்டோ கோயம்புத்தூர் ஆட்டோவாக இருந்தால் லேசாக பிடிச்சிடலாம். வேறு எங்கே இருக்க ஆட்டோன்னு நினைக்கிறீங்க? திருப்பூர், பல்லடம், அவனாசி, உடுமலை, மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை நகரங்களை சேர்ந்த ஆட்டோக்களோ இல்லை கோயம்புத்தூரில் அவுட்டரில் ஆட்டோவோ இருக்கலாமே. அது கோயம்புத்தூரில் இருக்கிற ஆட்டோவா என்ன? எப்படி கண்டுபிடிப்பீங்க அருண்? கோயம்புத்தூர்லேயே ஆயிரக்கணக்கில் ஆட்டோ இருக்கே, எப்படி தர்றது? அப்பா, நினச்சாலே மலப்பாக இருக்குது. சிம்பிளாக வழி ஒன்று இருக்குது இந்து. என்ன வழி? ஆட்டோ டிரைவர்கள் சங்கம் இருக்குது, அதில் விசாரித்தா தெரிஞ்சிடும். நீ தான் விசாரிக்கணும். அழகாக இளசாக ஒரு பொண்ணு போய் விசாரித்தா பட்டுன்னு சொல்லிவிடுவாங்க. சைக்காலஜி இது. இந்த கேஸ் ரொம்ப லேசாக இருக்குது போல் தோணுதேப்பா. இன்னும் 2-3 அத்தியாயத்திலே முடிஞ்சிடுமா என்ன? தெரியல. அந்த ஆட்டோவை பிடிக்கணும். முதல்ல அந்த டிரைவரை விசாரிக்கணும். அவன் தர்ற தகவல் வச்சு இந்த கடையோட முடிவு எப்படிங்கிறத முடிவு செய்யலாம். இதுக்குள்ளே கார் காந்திபுரத்தை தொட்டிருந்தது. காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அந்த ஆட்டோ ஸ்டாண்டின் ஓரம் காரை நிறுத்தினான். இந்து, உன் திறமையை காட்டு. சொப்னாதேவி ஆட்டோ பற்றின விவரம் கேளு. தவிர ஆட்டோ டிரைவர் சங்கம் எத்தனை இருக்குது, எங்கெங்கே இருக்குன்னு விவரம் சேகரிச்சிட்டு வா. இந்துஜா இறங்கி ஆட்டோக்களை நோக்கி போனால் ஆர்வமாக பார்த்த ஆட்டோ டிரைவர்கள் கொஞ்சம் வயது குறைந்த இளைஞனை தேர்வு செய்தால். ஆட்டோ வேணுமா? எங்கே போகணும்? ஆட்டோ வேண்டாம், ஒரு தகவல் வேணும். அவன் பார்வையில் கேள்வியை கேட்டான். சொப்னாதேவின்னு பேர் போட்ட ஆட்டோ எந்த ஸ்டாண்டு? சொப்பனா தேவியா என்று யோசித்தான். அப்படி பேரில் நம்ம ஏரியாவில் ஆட்டோ இல்லையே, சொப்னான்னு கூட இல்லை. இருங்க, தலைவர்கிட்ட கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒல்லியாய் தாடியுடன் புதுவசந்தம் விக்ரமன் சாயில் இருந்த இன்னொரு டிரைவரை அணுகினான். தலைவா, சொப்னாதேவின்னு ஆட்டோ இருக்குது? இல்லையே, எந்த ஸ்டாண்டுன்னு கேளு. அது தெரியல, அவங்களும் அதை தான் கேட்குறாங்க. அப்படி பேர் இங்கே இல்லைங்க, கோயம்புத்தூரில் கிடையாதுன்னு சொல்லிவிடு. வெளியூர் ஆட்டோவாக இருக்கும். அப்போ தான் ஊருக்கு ஊர் ஆட்டோ இப்போ வந்துடுச்சுல்ல. இந்த உரையாடை கேட்டுக்கொண்டிருந்த இந்துஜா பொசுக்கென்று சோர்ந்தால். அந்த இளைஞன் இந்துஜாவுடன் வந்தான். இங்கே இல்லைங்க, அந்த பேர் வெளியூராக இருக்கலாம். என்ன விஷயமா தேடுறீங்க? என்ன காரணம் சொல்ல அவள் முழிக்க அவனே பதிலெடுத்து கொடுத்தான். எதுவும் பெட்டி பைய மறந்து வச்சிட்டிங்களா? ஆமாங்க என்றால் வலிசலாக. இந்த ஆட்டோ டிரைவர்கள் சங்கம் எங்கே இருக்குது? ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் எல்லோரும் சேர்ந்து சங்கம் வச்சுருக்கோம். தலைவர் இந்த சங்கத்துக்கு லீடரு. தலைவர் எல்லோரும் கோவை நகர ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினர்கள். ஏன் கேட்குறீங்க? இல்லை, சங்கத்தில் விசாரித்தா ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு. தேவையே இல்லைங்க. பெரும்பாலும் கோயம்புத்தூர் ஆட்டோக்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன் எல்லா டிரைவர்களுக்குமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சொப்னாதேவிங்கிற ஆட்டோவே கிடையாது. அப்படி வந்திருந்தால் ஒரு வாரத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆனதான் வேணால் இருக்கலாம். அது கூட தெரிஞ்சிருங்க. சொப்னாதேவின் பேர் இல்லையே என்றான் முடிவாக. சரிங்க, தேங்க்ஸ் என்று இந்துஜா காருக்கு திரும்பினாள். ஃபெயிலியர் அருண், நீ பேசுகிறத கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு விஷயம் தெரியுது இந்து. என்ன? இன்னும் 2-3 அத்தியாயத்தில் கதை முடியறதா இல்லை. இந்த கொலையை ரொம்ப திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோவில் பேர் போலி எழுதியிருக்காங்க. போலீஸையும் சாட்சிகளையும் திசை திருப்பதற்கு இருக்கலாம். சொப்னாதேவின்னு ஆட்டோ பேர் எழுதி கொலை சம்மந்தமான இடங்களை அந்த ஆட்டோவில் காட்டிட்டு அப்புறமா அதை அழைச்சிருப்பாங்கன்னு தோணுது. நம்பர் பிளேட் மாற்றி எழுதுகிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஒரு நினைவு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டா சிக்கல் நிம்மல்ல இருக்குது. சே. அவர்கள் அலுவலகத்துக்கு திரும்பினார்கள். மறுநாள் இருட்டை உதைத்து விரட்டிவிட்டு சூரியன் வானமேடை ஏறி வெற்றி சிரிப்பு சிரித்த பொழுது அருண் அலுவலகம் வந்தான். குட் மார்னிங் மை டியர் அருண் என்றாள் இந்துஜா. அவள் தான் கெஸ்டாக தங்கியிருந்த ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலிருந்து காலையிலேயே வந்திருந்தாள். குட் மார்னிங் இந்து. இன்றைக்கி ப்ரோக்ராம் ராத்திரியே யோசிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம ஊட்டி போகிறோம். ஐயா, திடீர்னு ரொமான்டிக் ஆகிட்டீங்க அருண். ஃபோன் பண்ணி ரூம் புக்கிங் பண்ணிட்டு வா. எத்தனை நாள் தங்க போகிறோம்? பொட்டானிக்கல் கார்டனில் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும்ப்பா. இந்து உற்சாகமாக சொல்ல சொல்ல அருண் முறைத்தான். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் போய் டோயட் பாட இது என்ன சினிமாவா? நம்ம போகிறது ரொமான்டிக் டூர் இல்லை, என்கொயரி விசிட். அந்த பரமசிவத்தோட மனையை விசாரிக்கிறதுக்காக போகிறோம். சே, எவ்வளோதானா? ஒரு வினாடி நான் கற்பனையில் ஆசையில் வளர்த்துட்டேன்ப்பா. சரி, உணர்வுகளை ஒதுக்கி வச்சுட்டு கடமைக்கு வர்றேன். அந்த லேடிக்கிட்ட எந்த கோணத்தில் விசாரணை? கணவன் செத்து 10 நாளைக்குள்ளே அவள் ஊட்டி கொண்டது எனக்கு லேசாக நெருடலாக இருக்குது. அவள் நிஜமாகவே துக்கம் தாழாமல் ஓடினாளா அல்லது விசாரணைகள் போலீஸ் நடவடிக்கைகளுக்கு பயந்து ஓடி ஊட்டியில் ஒளிகிறாளான்னு கண்டுபிடிக்கணும். அவளுக்கு கொலையில் சம்மந்தம் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா அருண்? ஒரு யோகம்தான். டிடெக்டிவ் தொழிலில் துப்பறியும் நடவடிக்கைகளுக்கு சந்தேகமும் யோகம் தானே அடிப்படை. அவள் கொலையில் சம்மந்தப்பட்டிருந்தா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அருண்? 2 காரணம் இருக்குது. ஒன்று கள்ளக்காதல், இல்லைன்னா சொத்து. அந்த பொண்ணு வேறு யார் கூட தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். அந்த ஆள் கூட சேர்ந்து அவள் பரமசிவத்தை கொலை செஞ்சுருக்கலாம். இல்லை பரமசிவத்துக்கு வேறு பொண்ணு தொடர்பு இருந்து அது பிடிக்காமல் இவை ஏதாவது ஏற்பாடு செஞ்சுருக்கலாம். சும்மா யூகம்தான், விசாரிக்கணும். தவிர சொத்து விவகாரம் ஏதாவது இருக்கலாம். பரமசிவத்தோட சொத்து அடையிறதுக்கு அவருக்கு அடுத்த வாரிசான அவர் மனைவிக்கு எதிராக ஏதாவது செஞ்சுருக்கலாம். இல்லை, 2மே அபத்தமாக தோணுது அருண். யோகம் தானே, க்ரைம் கதையில் என்ன வேணால் நடக்கலாம்ப்பா. சரி, ஊட்டிக்கு எப்போ புறப்படலாம்? இப்போவே புறப்படலாம். கோயம்புத்தூர்லேருந்து காரில் போனால் ஊட்டிக்கு 2.5 மணி நேரம் ஆகும். இப்போ புறப்பட்டா விசாரணை முடிச்சுட்டு சாயங்காலமாக திரும்பி வந்துடலாம். ஓகேப்பா, நான் ரெடி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்குது. என்னது அது?
ஊட்டியில் மிஸ்ஸஸ் பரமசம் தங்கியிருந்த அட்ரஸ் வேணுமில்ல, ஃபோன் பண்ணி கேளு இந்தோ. யார், சாம்பசிவத்துக்கிட்டயா? இந்துஜா அலுவலக டைரியில் டெலிஃபோன் நம்பரை பார்த்து சாம்பசிவத்துக்கு ஃபோன் செய்தால் ஊட்டி செல்லும் விவரம் சொல்லி ஊட்டியில் பரமசிவத்தின் மனைவி உமா தங்கியிருக்கும் பங்களாவின் அட்ரஸை வாங்கி கொண்டாள். ஜூம் லென்ஸ் பொருத்தப்பட்ட கேமராவை தோளில் தொங்கவிட்டபடி அருண் வந்தான். அதற்குள் அருண் தயாராகி இருந்தான். அட்ரஸ் வாங்கியாச்சு அருண், புறப்படலாமா? மாருதி ஜிப்ஸை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். டைம் கிடைக்கிறப்போ நேச்சுரல் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அருண் என்றாள் இந்துஜா. 45 நிமிடத்தில் மேட்டுப்பாளையத்தை தாண்டினார்கள். அடுத்த 10வது நிமிடம் ஜிப்சி நீலமலையை தொட்டது. அருண், மலைப்பாதையில் நான் டிரைவ் பண்ணுறேனே என்று இந்துஜா டிரைவர் சீட்டை பறித்தாள். ஆமாம், ஏதோ ஒரு விரல் ஜோக்கு சொல்கிறேனே, இப்போ சொல்லு. கல்யாணமாகாத இளம்பு நிறுத்தி என்று ஆரம்பித்து இந்துஜா, ஏன் அருண், ஏ ஜோக்குனா பரவாயில்லையா? அபச்சாரம் ஏ ஜோக்கா? நம்ம கதையில் அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. சரி, வாசலுக்கு தெரியாமல் நீங்கள் மட்டும் ஏ ஜோக் கேட்டு ரசிக்கிறது ரொம்ப தப்பு. இனிமேல் நான் ஊட்டி போகிற வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன், பார்க்கலாம் என்றாள் அருண். அவள் காரை நகர்த்தினால் 14 கொண்டையோசி வளைவுகள் கொண்ட குழு மலைப்பாதையில் ஜிப்சி பயணிக்க ஆரம்பித்தது. பர்லியாறு மோட்டல் அருகே நிறுத்தி அரை டஜன் ஃப்ரூட்டி வாங்கி கொண்டார்கள். ஜிப்சி பயணம் தொடர்ந்தது. இடையிடையே ஜிப்சியை நிறுத்தி அருணும் இந்துஜாவும் நீலமலை பின்னணியில் ஃபோட்டோ எடுத்து கொண்டார்கள். மஞ்சு இறங்கி தவிழ்ந்த மலைமுகடுகளும் பசுமையான மரங்கள் நிறைந்த பாதைகளும் கண்களுக்குள் வசந்தம் வரவழைத்தன. 50 நிமிடத்தில் குன்னூர், அடுத்தது விரைவாக வெலிங்டன், அருவங்காடு, இளநல்லி, கேத்தி தாண்டி ஊட்டியை நெருங்கிய போது வரிசையாய் பஸ்கள், லாரிகள், கார்கள் நின்றிருந்தன. டிராஃபிக் ஜாம் என்றபடி சேரன் பஸ் பின்னாடியே ஜிப்சியை நிறுத்தினாள் இந்து. பிரெட்டை எடு, தொட்டு சாப்பிடலாம் என்று அருணின் குறும்புக்கு ஒரு புன்னகையை பதிலாக்கினாள் இந்துஜா. மலைச்சாலைனாலே இப்படித்தான், ஏகப்பட்ட அபாய வலைகள் இருக்கிறதுனால விபத்துகள் சகஜம், அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ச என்றான் அருண். எதிர்ப்புறம் இருந்து ஒரு சிவப்பு ஹீரோ ஹோண்டா வர அருண் கையசைத்து நிறுத்தினான். ஆக்சிடெண்ட்டா? டிராஃபிக்கு சரியாக எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக்சிடெண்ட் இல்லை சார், மர்டர். காரில் கொண்டு வந்த ஒரு பாடியை நடு ரோட்டில் போட்டு ஓடி போயிட்டாங்க. எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும், போலீஸ் கூட வரல இன்னும். அவன் சொல்லிவிட்டு ஹீரோ ஹோண்டாவை சேர விட்டான். அருண் சுவாரஸ்யமானான். மர்டரா? இரு இந்து, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை, நானும் வர்றேன், டிராஃபிக் சரியாக 1/2 மணி நேரம் ஆகுமாமே. இருவரும் இறங்கி முன்னே நடந்தார்கள். ஒரு முழுக்கே ஏசி போட்ட மாதிரி என்னம்மா சில்லுன்னு இருக்கு என்று உடலை செயற்கையாக நடுக்கி கொண்டு சிரித்தாள் இந்துஜா. இருவரும் முன்னேறினார்கள். கும்பல் தெரிந்தது. இடித்து கொண்டு போய் பார்க்க சங்கடப்பட்ட அருண் தயங்கி நின்றான். இந்துஜா அருகில் இருந்த பாறை மீது ஏறினாள். அங்கிருந்து எட்டி பார்த்தாள். கும்பலின் நடுவில் ஒரு நடுத்தர வயதுள்ள பெண் எசகு பிசகாக மல்லாந்திருந்தது தெரிந்தது. நெஞ்சு மற்றும் வயிற்று பிரதேசங்களில் இரத்தத்தில் நனைந்திருந்தன. முகம் சரியாக தெரியவில்லை. ஆர்வம் கொண்ட இந்துஜா கேமராவை எடுத்து ஜூம் லென்ஸ் கவர் நீக்கி கண்ணில் வியூ ஃபைண்டரை பொருத்தி ஃபோக்கஸ் செய்தால் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் முகம் க்ளோஸ்அப்பில் வர இந்துஜா எக்கச்சக்கமாக அதிர்ச்சி வாங்கினாள். அத்தியாயம் 5. அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து எக்கச்சக்கமாக அதிர்ந்து போன இந்துஜா பாறையிலிருந்து இறங்கி அருணிடம் ஓடி வந்தாள். அருண், அருண், என்ன இந்தோ, ஏன் எவ்வளோ பதற? இந்த கதையில் 2வது கொலை விழுந்தாச்சு. கொலை செய்யப்பட்டு கிடக்கிறது யார் தெரியுமா? இப்பொழுது அதிலும் அதிர்ந்தான். என்னது, அது பரமசிவத்தோட மனைவியா? ஆமாம் அருண், இந்த கதையில் இன்னும் 4 அத்தியாயம் முடிஞ்சு இப்போ தான் 5வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை நீ அந்த பொண்ணு, அதாவது பரமசிவத்தோட மனைவியை பார்த்ததில்லை. அப்போது எப்படி கொலை ஆகிக்கிறது பரமசிவத்தோட மனைவின்னு சொல்கிற? தட் இஸ் இஞ்சுதா. நான் துப்புரவு நிறுவனத்தோட அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ஆஃபீஸராச்சே. பெருமை. அப்புறம் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நம்ம பரமசிவத்தோட வீட்டுக்கு போனப்போ சுவரில் ஃபோட்டோவில் அந்த பொண்ணும் பரமசிவமும் இருந்தாங்க. பரமசிவத்தை எப்போ பார்த்தேன்னு கேட்டுடாதீங்க. அவர் ஃபோட்டோவை பெருசாக என்லார்ஜ் பண்ணி மாலை போட்டு விளக்க வச்சுருந்தாங்கல்ல. இந்தோ நீ தேறிட்ட என்றான் அருண். அதே சமயம் 4-5 போலீஸ் வாகனங்கள் விரைந்து வந்தன. நீலவண்ண ஸ்வெட்டர் அணிந்த நீலகிரி போலீஸை கண்டதும் கூட்டம் சிதறி கலைய ஆரம்பித்தது. போலீஸ் ஃபார்மாலிட்டிகள் ஆரம்பமாயின. ஒரு இளம் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ளாஷ் பொருத்திய கேமராவை கொண்டு பளிச்சடிக்க ஆரம்பித்தார். வரிசையாக நின்றிருந்த வாகனங்களில் முதல் 2வது வாகனத்தை சேர்ந்தவர்கள் அழைத்து இன்ஸ்பெக்டர் விசாரிக்க துவங்கினார். இந்தோ நீ ஜிப்சிக்கு போயிடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ணிவிடுவாங்க. நீ வண்டி எடுத்துகிட்டு வா, நான் இந்த விசாரணை கொஞ்சம் ஒட்டு கேட்குறேன் என்றான் அருண் இந்துஜாவிடம். இந்துஜா ஜிப்சியை நோக்கி போனால் அந்த இன்ஸ்பெக்டர் விசாரணையில் தீவிரமாக இருந்தார். தேவையற்ற கேள்வி பதில்களை எடிட் செய்துவிட்டால் இதோ நமக்கு தேவையான பகுதி. சார் போச்சுதா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், எனக்கு எதிராக கடந்து போன அந்த காரில் தான் இந்த பொண்ணோட பாடி இங்கே போட்டிருக்கணும். அதுதான் எனக்கு கடைசியாக வந்த காரு எதிராக. அதுக்கப்புறம் கார் எதுவும் போக முடியாதபடி பாடி நடு ரோட்டில் கிடக்குதே. அது என்ன காரு? கருப்பு அம்பாசிடர். நம்பர் கவனிச்சிங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர், ஆனால் அந்த காரில் ஒரு அடையாளம் இருந்தது. காரோட கண்ணாடியில் சொப்னா தேவின்னு எழுதி இருந்துச்சு. சொப்னா தேவியா? இந்த விசாரணை சிரத்தையாக கவனித்து கொண்டிருந்த அருண் அதிர்ந்தான். இங்கேயும் திசை திருப்ப சொப்னாதேவிங்கிற பெயரை பயன்படுத்தியிருக்கார்கள். ஏன்? ஒரு விஷயம் துல்லியமாக புரிந்தது. பரமசிவமும் அவர் மனைவியும் ஒரே நபரால் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
ஆக பரமசிவத்தின் மனைவி சந்தேகப்பட்டது தவறான கோணம் என்றாகிவிட்டது. அந்த இன்ஸ்பெக்டர் நிறைய குறுக்கு கேள்விகளுடன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருந்தார். ஃபோட்டோ எடுத்து முடித்துவிட்டு அந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு உமாவின் சடலத்தை நகர்த்தி போக்குவரத்திற்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். வாகனங்கள் ஒன்றொன்றாக ஊர்ந்தன. இந்துஜா ஜிப்சியை ஓட்டி வந்து அவன் அருகில் நிறுத்த அருண் தாவி ஏறினான். ஊட்டி சாலையில் நகர்த்தினார்கள். என்னாச்சு அருண், ஏதாவது உருப்படியான தகவல் கிடைச்சதா? இங்கேயும் சொப்னாதேவிங்கிற பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோவா? இல்லை, காரு, கருப்பு அம்பாசிடர். பின் கண்ணாடியில் சொப்னாதேவின்னு பேர் எழுதி நிறுத்துச்சான். இந்து ஊட்டியிலிருந்து அவளை கூப்பிட்டு வந்து டிராஃபிக் இல்லாத மலைச்சிறவு வலையில் கத்தியால் குத்தி கொலை பண்ணி நடு ரோட்டில் தள்ளி விட்டுட்டு காரில் கோயம்புத்தூர் நோக்கி போயிருக்கான் அந்த கொலைகாரன். காரில் அந்த அம்மா வந்திருக்குதுன்னா கூட்டிகிட்டு வந்தவன் அறிமுகமான ஆளாக தானே இருக்கணும். ஆமாம் இந்து, இல்லைன்னா அறிமுகமான யாரோட பெயரையாவது பயன்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. கள்ளக்காதல் மோட்டிவ் புஷ்பானம் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் யுகம் என்ன அருண்? பரமசிவம் அவர் மனைவி உமா 2 பேரோட மரணத்தால் யாருக்கு லாபம் அல்லது நன்மைன்னு யோசிக்கணும். இதில் யோசிக்க என்ன இருக்குது? பரமசிவத்தோட பிரதர்ஸுக்கு தானே சொத்தெல்லாம் போகும். இந்துஜா சொல்ல பளிச்சென்று பொறி தட்டியது அருணுக்கு. இந்து, என்ன? நான் உமா பார்க்குற விஷயம் பரமசிவோட தம்பி சாம்பசிவத்துக்கு தெரியும் தானே? ஆமாம், நான் அவர்கிட்ட விவரம் சொல்லித்தான் அட்ரஸ் வாங்கினேன். அவர் தான் இவ்வளோ முடிச்சிட்டாரா? யோகந்தான். இப்படி யோசிச்சுப்பார். இந்த உமாவுக்கு ஏதோ விஷயம் தெரியும். அந்த விஷயம் விசாரணையில் வெளிப்பட்டால் சாம்பசிவம் மாட்டிக்குவார். ஸோ விசாரணையிலேருந்து அன்னி உமாவை தப்ப வைக்க அதிர்ச்சி மயக்கம்னு நாடகம் நடத்தி அவளை ஊட்டி பங்களால் அடைச்சிட்டாரு. நம்ம அவளை விசாரிக்க வர விஷயம் தெரிஞ்சு ஆசாமி அரண்டுட்டார். உடனடியாக ஊட்டி எஸ்டிடிக்கு போட்டு ஃபோன் பேசி ஏதோ ஏற்பாடு பண்ணி அன்னி தீர்த்து கட்டிட்டார். ஒர்க் அவுட் ஆகும் போல தான் தோணுதாரும். சேரிங் கிராஸ் பகுதிக்கு வந்தார்கள். போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் ஒரு ஹோட்டலில் டிஃபன் முடித்தார்கள். ஸோ அடுத்தது என்ன? பார்வை பார்த்தால் இந்துஜா. நம்ம திரும்பவும் கோயம்புத்தூர் போகிறோம் என்றான் அருண். இருவரும் ஜிப்சிக்கு வந்தார்கள். இந்துஜா டிரைவர். ஜிப்சி கோவை சாலையில் பயணிக்க ஆரம்பித்தது. அருண் முன் சீட்டில் இடதுபுறம் தள்ளி அமர்ந்திருந்தான். இந்து, கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டு என்றான். ஏப்பா, இயற்கையை ரசிக்க போகிறீங்களா? இல்லை, என் மனசில் சின்னதாக ஒரு பளிச்சு. நம்ம போகிற வழியை கவனிச்சுட்டே போகணும். ஏதாவது தடயம் தேடுறீங்களா என்ன? கரெக்டு. என்ன தடயம் சொல்லக்கூடாதா எனக்கு? சஸ்பென்ஸ். ஏன்னா அது கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காட்டும் இல்லை. ஸோ கிடைச்சா மட்டும் சொல்கிறேன் உனக்கு. சே, இப்படி ஒரு சஸ்பென்ஸாப்பா என்றாள் இந்து. ஜிப்சி இளநள்ளி தாண்டி நீடில் ஃபேக்ட்ரி திருப்பத்தில் திரும்பியது. அருண் ஒரு ஃப்ரூட்டி எடுத்து ஸ்ட்ராவை குத்தி உறிஞ்ச ஆரம்பித்தான். எனக்கு கேட்ட இந்துஜாவுக்கும் ஒன்றை கொடுத்தான். ஜிப்சி அருவங்காடு பாய்ஸ் கம்பெனியை தாண்டியது. குன்னூருக்கு 2 கிலோமீட்டர் இருந்தபோது அருண் கத்தினான். இந்து, ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்து. இந்து ஆக்சிலேட்டரில் இருந்த பாதத்தை பிரேக்குக்கு மாற்றினாள். ரிவர்ஸ் கீர் தள்ளி ஜிப்சி பின்னாடி போ. போதும் என்று அருண் கீழே குதித்தான். சாலை ஓரமாக போனவன் கிடந்த அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்தான். என்ன அருண், சின்ன குழந்தை மாதிரி ரோட்டோவில் கிடைக்கிற பிளாஸ்டிக் என்று ஆரம்பித்த இஞ்சுதா அவன் கையில் இருப்பது சொப்னாதேவி என்று அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர் என்பதை கவனித்ததும் கப்சிப்பானால் வியந்தாள். வாவ், யூ ஆர் கிரேட் அருண். அருண் அந்த ஸ்டிக்கரை விரித்தான். சொப்னாதேவி என்று அச்சிடப்பட்டிருந்தது. அதன் பின்புறம் பசைப்பகுதியில் நிறைய மணல் ஒட்டியிருந்தது. எப்படி அருண் இதை பிடிச்சிங்க? தட் இஸ் அருண், சீஃப் டிடெக்டிவ் ஆஃபீஸர் என்று சிரித்தான். நான் சொன்னதையே திருப்பி அடிக்கணுங்களாக்கும். எப்படி இதை கண்டுபிடிச்சிங்கப்பா? சிம்பிள், நான் இதை எதிர்பார்த்தேன் இந்து. ஏற்கனவே ஆட்டோவில் சொப்னாதேவின் பேர் இருந்துச்சு நமக்கு தகவல். இப்போ கார்லேயும் அதே சொப்னாதேவின் பேர் இருக்கிறதால அது ஸ்டிக்கராக இருக்கலான்னு யூகித்தேன். காரில் வந்த ஆசாமி நிச்சயமாக அந்த பேரோட கோயம்புத்தூர் போக மாட்டான். கொலை பற்றின செய்தியோட கார் பற்றின விவரம் கிடச்சா இந்த சொப்னாதேவி பேர் நிச்சயமாக வெளியே வரும். போலீஸ் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொப்னாதேவி பேர் போட்ட காரை மடக்க சொல்லி தகவல் தந்திருப்பாங்க. இந்த விவரத்தை கொலைகாரனும் யோசிச்சு பார்த்துருப்பான். ஸோ குன்னூர் போகிறதுக்குள்ளே இந்த ஸ்டிக்கரை கிழிச்சு அழிஞ்சிடுவான்னு நினச்சேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. சூப்பர் அருண். இந்த மாதிரி ஸ்டிக்கர் தயார் பண்ணுற ப்ரெஸ்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்து, இது எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்து விசாரித்தா யாருக்கு தயாரித்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி கொண்டு வந்தவன் பட்டென்று நிறுத்தினான். ஹே, இங்கே பாரு என்று ஸ்டிக்கரை சுட்டி காட்டினான். ஸ்டிக்கரின் கீழ்ப்பகுதியில் வலது மூலையில் சின்ன எழுத்துக்களில் சூர்யா பிரிண்டர்ஸ் சிவகாசி என்று இருந்தது. சிந்துஜாவும் வாசித்தாள். கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் சாம்பசிவத்தை விசாரிக்க போகிறதுக்கு முன்னாடி சிவகாசிக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டு சூர்யா பிரிண்டர்ஸில் விசாரிக்கணும் இந்து என்றான் அருண். அவர்கள் மீண்டும் புறப்பட்டார்கள். சரியாக 100 நிமிடங்களில் கோவைக்குள் பேனட்டை நுழைத்தது ஜிப்சி. இந்து, இமானுவேல் சர்ச் பக்கம் கமிஷன் ஆஃபீஸ்க்கு விடு. கமிஷனர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த ஸ்டிக்கர் பற்றியா? இல்லை, பரமசிவன் கேஸ் பற்றி. கேஸை நம்ம டீல் பண்ணுற விஷயத்த சொல்லிவிட்டு அவரோட மனைவி கொலையும் தெரிவிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்துஜா ஜிப்சி கமிஷனர் அலுவலகத்துக்கு காம்பவுண்டுக்குள் நிறுத்தினாள். அருண் தான் யார் என்று விவரம் சொல்ல கமிஷனர் குரு உடனே அனுமதி அளித்தார். எளிமையான தோற்றத்தில் இன்முகத்துடன் வரவேற்ற அவரிடம் சுருக்கமாக விவரம் சொன்னான் அருண். ஞாபகம் இருக்கு மிஸ்டர் அருண், அதோட பிஎம் ரிப்போர்ட் கூட பார்த்தேன். ரொம்ப பலசாலியான ஒருத்தன் கத்தி மாதிரி ஒரு கூர்மையான ஆயுதத்தால் அந்த பரமசிவத்தை குத்திருக்கான்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆயுதம் 4 எலும்பு உடச்சிக்கிட்டு இதயத்தில் ஊடுருவி முதுகு பக்கமாக வந்திருக்கு. அப்போது குத்தவனோட பலத்தை யோசிச்சு பாருங்கள்.
அருண் தலையசைத்தான். கமிஷனர் குரு தொடர்ந்தார். குத்துனவன் ஒரு பாடி பில்டராவோ பலமான ஸ்போர்ட்ஸ்மேனாவோ இருக்கலான்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ராம்மோகன் தான் டீல் பண்ணுறாரு. விசாரணையை துரிதப்படுத்த சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் வழியில் டைரக்ட் பண்ணுங்க அருண். நியாயத்தில் இல்லைனாட போலீஸ்காரங்களும் உங்களுக்கு துணை நிற்கும். தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர் ராம்மோகனுக்கு நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு உதவ சொல்கிறேன். நீங்கள் எந்த நேரமும் போலீஸ் துறையை அணுகலாம். எங்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நன்றி சொல்லி விடைபெற்றான் அருண். என்ன சொன்னார் கமிஷனரு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னார். பரமசிவன் குத்துனவன் ஒரு பலசாலி, அவன் ஸ்போர்ட்ஸ்மேனாவோ பாடி பில்டராவோ இருக்கலான்னு சொன்னார். நோட்டபிள் பாயிண்ட் அருண். தவிர போலீஸ் நம்மளுக்கு ஒத்துழைக்கும்னு சொன்னார். வெரி சிம்பிள் அண்ட் நைஸ் பர்சன். இந்துஜா ஜிப்ஸி நகர்த்தி கலெக்டரேட் சாலையில் திருப்பினாள். இப்போது நேராக எங்கே போகிறது? ஆஃபீஸ்க்கா இல்லை சாம்பசிவம் பங்களாக்கா? ஆஃபீஸே போயிடலாம் இந்து. சிவகாசி சூர்யா பிரிண்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். அவங்க சாம்பசிவம் பற்றி ஏதாவது டிப் கொடுத்தா இவரை மடக்க வசதியாக இருக்கும் பாரு. ஜிப்ஸி சாந்தி தேட்டர் முன்பாக ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி முன்னேறியது. திடீரென கத்தினாள் இந்து. அருண், லுக் லுக் தேர், அங்கே பாருங்க. அருண் பார்த்தான். ஒரு வெள்ளை அம்பாசடர் கார் பின்னாடியில் சொப்னாதேவி ஸ்டிக்கர் தாங்கி விரைந்து கொண்டிருந்தது. மீண்டும் சொப்னாதேவி. இன்னொரு கொலை நடக்கப் போகுதா இல்லை நடந்துருச்சா? அருண் நெஞ்சுக்குள் திகிலை உணர்ந்தான். அத்தியாயம் 6. அருண் பதட்டமாக அந்த காரை கவனித்தான். குன்னூர் ரோட்டில் எடுத்த அதே மாதிரியான ஸ்டிக்கர், அதே டைப் எழுத்துக்கள், அதே நீல அகலங்கள், அதே வண்ணம். இந்து, அந்த அம்பாசடர் காரை ஃபாலோ பண்ணு, டிராஃபிக்கில் விட்டுறாத. சரி என்ற இந்துஜாவும் கவனமானாள். அந்த கார் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி டிராஃபிக் சிக்னலில் தயங்கி வலதுபுறம் டவுன்ஹால் சாலையில் திரும்பியது. இந்துஜாவும் டிட்டோ செய்தாள். ராயல் தேட்டர் தாண்டி ஆர்சி சர்ச்சை சமீபித்த போது அருண் மீண்டும் பதட்டம் பெற்றான். எதிரே இருந்து அவர்களை தாண்டி சென்ற ஆட்டோவின் முன் கண்ணாடியின் மேல் பகுதியில் சொப்னாதேவி ஸ்டிக்கர். காரை பின்தொடர்வதா அல்லது ஆட்டோவை பின்தொடர்வதா? யோசித்த வினாடிகளில் மீண்டும் அதிர்ச்சி. டாக்ஸி ஒன்றின் பின்கண்ணாடியில் இன்னொரு சொப்னாதேவி ஸ்டிக்கர். தொடர்ந்து ஆட்டோக்களில், டாக்ஸிகளில், சில பஸ்களின் சைடுகளில் எங்கும் இதே மாதிரியான சொப்னாதேவி ஸ்டிக்கர். போச்சுடா, கன்ஃபியூஷன் என்றான் அருண். மகளிர் கல்வியில் கல்லூரி அருகில் ஜிப்ஸி ஓரங்கட்டி நிறுத்திவிட்டு சோர்வாக அருணை பார்த்தாள் இந்துஜா. என்ன அருண், எந்த வண்டியை பார்த்தாலும் சொப்னாதேவி சொப்னாதேவி சொப்னாதேவி. புரியல, இது நம்மையும் போலீஸையும் குழப்பதற்கு கொலையாளி செய்கிற சூழ்ச்சியா அல்லது தற்செயலாக யாராவது செய்கிற மாதிரி இது விளம்பரமானு புரியல. இப்போது என்ன பண்ணுறது? ஒரு ஆட்டோவை நிறுத்தி விசாரியா இந்து. சரி என்ற இந்துஜா ஜிப்சியிலிருந்து இறங்கினாள். சாலையின் கடந்து எதிர்ப்புறம் போய் நின்றாள். காலியாக வந்த சொப்னாதேவி ஸ்டிக்கர் ஒட்டிய ஆட்டோ ஒன்றினை கையசத்து நிறுத்தினாள். ஆட்டோ டிரைவர் அவளை ஆர்வமாக பார்த்தான். அவள் ஆட்டோவில் ஏறாததால் அந்த ஆர்வப்பார்வை குழப்பப் பார்வையாக மாற்றிக்கொண்டான். எங்கே போகணும்? இது என்ன ஸ்டிக்கர் என்றால் இந்துஜா அவனை கேள்வியால் அச்சயப்படுத்தி. இதுவா சொப்னாதேவி? அப்படின்னா தெரியலையா? தெரியாம தான் கேட்குறேன். சொப்னாதேவி என்னங்கிறது 5 நாள் கழிச்சு தான் தெரியும். 5 நாள் கழிச்சா? ஆமாம், மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் ஏற்படுத்துறதுக்காக சொப்னாதேவி சொப்னாதேவின்னு மொட்டையாக சகட்டு மேனிக்கு எல்லா வண்டியிலும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. 4 நாளைக்கு இந்த ஸ்டிக்கரோட வண்டிகளோடும் ஜனங்க இது என்ன சொப்னாதேவி சொப்னாதேவின்னு பிராண்ட் சோப்பா இல்லை ஷாம்புவா வாஷிங் பவுடரா அப்பளமானு என்ன ஏதுன்னு ஆர்வத்தில் துடிப்பாங்க. அப்புறம் 5ஆவது நாள் தான் விஷயம் வெளித்து வரும். எப்படி? இந்த ஸ்டிக்கரில் கூட இன்னொன்று ஒட்டுவாங்களாமா. அது 2வது ஸ்டிக்கர் தான். இந்த சொப்னாதேவி என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குது என்று அவன் சொல்ல தனது ஆர்வமெல்லாம் வடிந்த நிலையில் இந்துஜா சோர்ந்து போனால். இதற்குள் அருணும் ஜிப்சியிலிருந்து வெளிப்பட்டு இறங்கி வந்திருந்தான். அது என்ன ஸ்டிக்கரா என்றான் இந்துஜாவை நோக்கி. ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒட்டியிருக்காங்க என்றாள் அவள். ஆட்டோ வேண்டாமா என்ற அந்த ஆட்டோ நபர் அதை கிளப்பி கொண்டு போனான். சே, எங்கே போனாலும் கடைசியில் முட்டிகிட்டே நிற்கிதே, ரொம்ப சிக்கலான கேஸ் இது. அடுத்த மூவ் என்ன அருண்? கொலைகாரன் ஒரு பெரிய மூளையுள்ள அசாமின்னு தெரியுது. திட்டம் போட்டு ஒவ்வொரு செயலும் நடத்திட்டு வர்றான். வாய்ந்து போகலாம். எங்கப்பா? அந்த சாம்பசிவத்தை கிண்டுறதுக்கு தான். இருவரும் ஜிப்சிக்கு வந்தார்கள். சாம்பசிவம் செல்வரத்தில் இருக்கார். அட்ரஸ் இருக்குதா? இந்தோ ஆஃபீஸ் தான் இருக்குது. போய் எடுத்துகிட்டு போயிடலாமா? வேண்டாம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். ஏதாவது பப்ளிக் ஃபோன் பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஜிப்சி சில அடி தூரம் நகர்த்தியதும் டவுன்ஹால் சிந்தாமணி கோஆபரேட்டிவ் ஸ்டோர் எதிரில் டெலிஃபோன் பூத் தென்பட்டது. ₹1 செலவில் ஆஃபீஸில் ஹலோ என்று இந்துஜா சாம்பசிவத்தின் அட்ரஸை கேட்டு குறித்து கொண்டால். இடத்தையும் விசாரித்துவிட்டு ஜிப்சிக்கு வந்தாள். அமுலு நகரம் அருண். செல்வரம் கடைசி ஸ்டாப்பிங் முத்துசாமி காலனி. அங்கே ரேவதி ஹாஸ்பிட்டல் தாண்டி சைட் ரோட்டில் மண் ரோடு போகுதான். உள்வழியே போனால் வந்துருமாமா. எளிதாக வந்தார்கள். ரேவதி மருத்துவமனையில் பெரிய போட்டின் வலது பக்கம் இருந்தது. அதை தாண்டி சில அடி தூரம் பயணித்ததுமே அந்த ரோடு தெரிந்தது. அங்கிருந்து பேக்கரியில் விசாரித்தார்கள். இதே ரோடு தான் சார், உள்ளே போங்க. கடைசியில் ஒரு மாவு மில் செய்கிற பட்டறை இருக்கும். அதுக்கு எதிரிலேயே சபரீஷ் இல்லம்னு கல்பதிச்ச காம்பவுண்ட் இருக்கும். அதுக்கு இடதுபுறம் பங்களா தான் நீங்கள் கேட்குற சாம்பசிவபுரத்தோட பங்களா. வாசலில் சிவான்னு பளிங்குக்கள் இருக்கும். இந்த அடையாளங்களை கொண்டு மிகச் சுலபமாக சாம்பசிவத்தின் பங்களாவை கண்டுபிடித்தார்கள்.
அருணும் இந்துஜாவும் ஜிப்சியை நிறுத்திவிட்டு கேட் அருகே வந்தார்கள். வாசலில் படுத்திருந்த சிப்பிப்பாறை நாய் தலை தூக்கி பார்த்துவிட்டு தின்ற சோற்றுக்கும் கறிக்கும் வஞ்சகமில்லாமல் லொள்ளி தீர்த்தது. கூடவே ஒரு தலை கதவை திறந்து எட்டி பார்த்தது. யாருங்க சார்? மிஸ்டர் சாம்பசிவத்தை பார்க்க வந்தோம். தலையை தொடர்ந்து உடம்பு வெளிப்படுத்துது. ஷ் டைகர் சும்மாரு என்று அந்த சிப்பிப்பாறையை அதட்டியது. நாயின் டொல் அடங்கியது. உள்ளே வாங்க சார், ஐயா வெளியில் போயிருக்காருங்களே. எப்போ வருவார்? தெரியலிங்க, முதலாளி போகிறதே வரதே நம்ம கேட்க முடியுமா? காலையிலே போயிட்டாருங்க. அருணும் இந்துஜாவும் போர்ட்டிகோ பகுதியில் இருந்தார்கள். குடிக்க தண்ணி கிடைக்குமா என்றால் இந்துஜா. தரங்க என்று அவன் உள்ளே போக இந்துஜா அவசரமாய் அருணுடன் திரும்பினாள். அருண், இந்த ஜன்னல் வழியாக உள்ளே பாருங்க, ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. அவள் கண்காட்டிய ஜன்னல் வழியாக பார்த்த அருண் ஒரு திடுப்பரப்பை பெற்றான். ஜன்னல் வழியாக வரவேற்பறை தெரிந்தது. வரவேற்பறையின் ஷோகேஸில் வரிசையாய் வெள்ளிக்கோப்பையில் கேடயங்கள். அந்த வெள்ளைக்காரன் தண்ணீர் கொண்டு வந்து தந்தான். இந்தாங்கம்மா ஐஸ் வாட்டர். வாங்கி கொண்ட இந்துஜா மெல்ல பேச்சு கொடுத்தாள். நிறைய கப்பு ஷீலெல்லாம் இருக்குதே. முதலாளி பெரிய விளையாட்டுக்காரங்க, இதெல்லாம் ஐயா படிக்கிறப்போ வாங்கி கூச்சுது. ஓ என்றான் அருண். அருணும் இந்துஜாவும் ஜிப்சிக்கு திரும்பினார்கள். அருண், இந்த சாம்பசிவத்து மேலே சந்தேகம் வலுக்குது இல்லையா? ஆமாம், நம்ம ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இவர் புறப்பட்டு போயிருக்கணும். கமிஷனர் ஸ்டேட்மெண்ட் படி இவர் ஸ்போர்ட்ஸ்மேன் கேரக்டர் இவரை சந்தேக வட்டத்துக்குள்ளே கொண்டு வருது. தவிர நம்ம யூகப்படி மோட்டிவும் ஓகே தான். அப்போது போலீஸ் மூலமாகவோ இல்லை நம்ம ஏஜென்சி ஆட்கள் மூலமோ ரகசியமாக மடக்கி 4 தட்டி விசாரிக்க வேண்டியது தானா? ஒரு விஷயம் உதைக்குது இந்து. என்னது? பரமசித்தோட வீட்டு வாட்ச்மேன் ஸ்டேட்மெண்ட் படி. ஆமாம், கொலைகாரனை பார்த்த சாட்சி அவனுக்கு இந்த சாம்பசிவத்தை நல்லாவே தெரியும். அவன் ஸ்டேட்மெண்ட் படி கொலையாளி வேறு ஆள். ஆனால் சாம்பசிவன் நேராக இந்த மர்டர் செய்ய விரும்பாமல் ஆள் வச்சு முடிச்சிருக்கலாம் தானே? ஆனாலும் சட்டுன்னு சாம்பசிவன் மேலே கை வச்சிட முடியாது. நம்ம நிதானமாக செயல்பட்டு அவருக்கு எதிரான சாட்சியங்களையும் தடயங்களையும் சேகரிக்கணும். அப்புறம் அதை வச்சு அவருக்கு கிடிக்கப்படி போடணும். தவிர இந்த கேஸ் நம்மகிட்ட கொண்டு வந்ததே அவர் தான். அது கூட தம் மேலே சந்தேகம் வராமல் தடுக்கிறதுக்காக செஞ்ச முன்னெச்சரிக்கையாக எடுக்கலாம் இல்லையா? ஓ, அப்படியே ஒரு கோணம் இருக்கா? நம்ம இப்போ இந்த கேஸை டீல் பண்ணுற இன்ஸ்பெக்டர் ராமோகனை பார்த்துடலாம். அவர்கிட்ட உமாவோட மர்டர் பற்றி சொல்லிவிட்டு சாம்பசிவன் பற்றின சந்தேகத்தையும் சொல்லி அவரை கண்காணிக்க சொல்லலாம். சரி, அப்போது காரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடவா? இந்துஜா ஜிப்சியை டிரைவ் செய்தால் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரிடம் அறிமுகம் செய்து கொண்டார்கள். வாட்டசாட்டமான அடர்த்தியான மீசுடன் இருந்த இன்ஸ்பெக்டர் ராமோகன் மலர்ச்சியாய் அருணையும் இந்தையும் வரவேற்றார். கொஞ்சம் முன்னாடி தான் கமிஷனர் உங்களை பற்றி ஃபோன் பண்ணி சொன்னார். உங்கள் அறிமுகம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமற்றாருன். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது எந்த கேஸ் தொடர்பாக வந்திருக்கீங்க? ஜிடி வீதியில் மிஸ்டர் பரமசிவன் ஒருத்தர். அட, அந்த மர்டர் கேஸா? சுத்த ரவ மிஸ்டர் அருண், ஒரு ஹோப்பும் இல்லை. அதில் பிடியே கிடைக்கல. அந்த கேஸ் தொடர்பாக ஒரு ஹாட் நியூஸ் சொல்லவா? சொல்லுங்களேன். அந்த பரமசிவத்தோட மனைவியும் மர்டர் ஆயாச்சு. ஐயோ, எப்போ? இன்றைக்கி காலையில் தான், ஊட்டியில். சே, கேஸ் காம்ப்ளிகேட் ஆகிட்டே வருது. சரி, நீங்கள் இந்த கேஸில் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? அருண் தன் நிலையில் சிலவற்றை விவரித்தான். நிதானமாக கேட்டார் ராமோகன். ஸோ இப்போ உங்கள் சந்தேகம் பரமசிவோட தம்பி சாம்பசிவம் மேலே, அப்படித்தானே? ஆமாம் இன்ஸ்பெக்டர். சரி, அந்த ஆளை கண்காணிக்கிறோம். ஏதாவது லேசாக ஹிண்ட் கிடச்சா கூட போதும். இங்கே தள்ளிட்டு வந்து டெலிஃபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. விசாரிச்சார்ல அருண். ஜஸ்ட் அ மினிட். ட்ரிங்கே டெலிஃபோன் ரிசீவரி அள்ளி ஹலோ என்றார். பேச பேச அவர் முகம் மாறியது. பேசி முடித்ததும் ரிசீவர் வைத்து அருணை பார்த்து புன்னகைத்தார். மிஸ்டர் அருண், சாம்பசிவம் மேலே உங்கள் சந்தேகத்தை விளக்கிக்கலாம். அவர் கொலைகாரன் இல்லை. ஃபோனில் அது சம்மந்தப்பட்ட செய்தியா? ஆமாம், அதிர்ச்சியான செய்தி. அந்த சாம்பசிவமும் கொலையாயிட்டார். மர்டர். அந்த தகவல் தான் ஃபோனில். இன்ஸ்பெக்டர் ராமோகன் சொல்ல இந்துஜாவும் அருணும் மீண்டும் அதிர்ந்தார்கள். அத்தியாயம் 7. செல்வவரத்துக்கும் பேரூருக்கும் இடையில பால ஓரமாக சாம்பசிவம் அவரோட கார்லேயே கொலை செஞ்சு கிடக்கிறாராமா. பரமசிவம் கேஸை நான் டீல் பண்ணுறதால அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தகவல் தந்தார் என்றார் இன்ஸ்பெக்டர் ராமோகன். அருணும் இந்துஜாவும் அவரிடமிருந்து கலந்து கொண்டு பேரூர் நோக்கி ஜிப்சியை ஓட்டினார்கள். செல்வபுரம் தாண்டி 2 திருப்புகள் திரும்பியதும் கும்பல் தெரிந்தது. சம்பவ இடத்துக்கு சற்று தள்ளியே ஜிப்சியை நிறுத்திவிட்டு அருண் இறங்கி போய் பார்த்தான். காரில் சாம்பசிவம் மல்லாந்து விழுந்து கிடந்தார். கத்தி குத்து காயத்தில் புறப்பட்டிருந்த ரத்தம் காய்ந்து கருத்து போயிருந்தது. எங்கிருந்தோ வந்திருந்த ஈக்கள் அந்த ஏரியாவில் ரத்தம் கண்ட இடமெல்லாம் வைத்து கொண்டு இருந்தன. அந்த காரின் பின்புற கண்ணாடியிலும் சொப்னாதேவி ஸ்டிக்கர் இருந்தது. போலீஸ் மற்றும் ஃபாரன்சிக் ஃபார்மாலிட்டிகள் ஜரூராக நடந்து கொண்டிருந்தன. சாம்பசிவம் விழுந்து கிடந்த நிலையை பார்த்து மனதுக்குள் குறித்து வைத்து கொண்ட அருண் அவர் அதிகம் போராடவில்லை என்பதை உணர்ந்தார். பரமசிவம் கொலையில் சொல்லப்பட்டது போன்ற அதே டைப் தாக்குதல் தான். அவர் மனைவி உமாவின் கொலையின் சாயல் கூட தெரிந்தது. அருண் ஜிப்சிக்கு திரும்பினான். இந்து, நேராக சாம்பசிவம் வீட்டுக்கு விடு, சீக்கிரம். இந்துஜா ஜிப்சியை பின்னகர்த்தி 150 டிகிரி திருப்பி சாலையில் சீரவிட்ட பின் கேட்டார். சாம்பசிவம் வீட்டில் என்ன நடவடிக்கை அருண்? போலீஸ்க்கு முன்னாடி நம்ம அங்கே போகணும். போய் அந்த வேலைக்காரங்கிட்ட விவரம் சேகரிக்கணும். இந்துஜா ஆக்சிலேட்டரை தன் வலுவை பிரயோகித்தால். நிமிடங்களில் அவர்கள் சாம்பசிவத்தின் பங்களா முன்னால்.
அவர்கள் வீட்டு நாய் அரவம் கேட்டு வந்து ஒரு லொல் சொல்லிவிட்டு அருணின் முகத்தையும் இந்துஜா முகத்தையும் பார்த்தது. அறிமுகமான முகம் என்பதாலோ என்னவோ கப்சப் என்று ஆகிவிட்டது. அருண் முன்னேறி கேட்டை திறந்தான். சற்று முன் சந்தித்த அந்த வேலைக்காரன் கதவை திறந்து எட்டி பார்த்தான். அறிமுகமானதால் நட்பாக புன்னகைத்தான். வாங்க சார், முதலாளி இன்னும் வரலைங்களே. அட, இன்னும் வரலையா என்றான் அருண் பொய் வியப்போடு. சாம்பசிவன் காரில் போகும்போது தனியாக தான் போனாரா இல்லை கூட யாராவது போனாங்களா? தனியாக தான் சார் போனாங்க. ஏன் கேட்குறீங்க? வந்து எங்கே போயிருப்பாருன்னு கண்டுபிடிக்கத்தான். வந்துடுவாருங்க. உட்கார்றீங்களா? இல்லை, எங்களுக்கு வேலை இருக்குது. ஆமாம், இந்த வீட்டில் வாட்ச்மேன் எல்லாம் கிடையாதா? நாங்கள் 4 பேர் தான் வேலைக்காரங்க. தனியாக வாட்ச்மேன் கிடையாது. தோட்டக்காரர் சாயங்காலமாக வந்து தோட்டம் பார்த்துட்டு அவரே நைட் காயும் கவனிச்சுக்குவார். அப்புறம் நான் சமையல்காரமாக டிரைவரு, அவ்வளோதான். அருண் பளிச்சுன்னு திரும்பினான். டிரைவரா? ஆமாங்க, டிரைவர் கதிர்வேலு. தெரியுமா அவனை உங்களுக்கு? இப்போது சாம்பசிவம் போகும்போது அவர் கூட கதிர்வேலும் போனாரா? ஆமாம், கதிர்வேலு தான் காரை ஓட்டிகிட்டு போனது. ஏன் சார்? அருண் பரபரத்தான். சாம்பசிவம் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் கார் டிரைவர் காணப்படவில்லையே. அப்படியானால் ஒன்று டிரைவர் கதிர்வேலு இந்த கொலையை செய்திருக்க வேண்டும், அல்லது நிச்சயம் அவன் கொலைகாரனை பார்த்திருக்க வேண்டும். ஆக எப்படியானாலும் இப்பொழுது உடனடியாக கதிர்வேலை பிடித்தாக வேண்டும். என்ன சார் அப்படியே அசந்து போய் நின்றுட்டீங்க? வந்து நான் கதிர்வேலை உடனடியாக பார்க்கணுமே. அட, அவன் தான் முதலாளி கார் ஓட்டிகிட்டு போயிட்டானே. சரி, அவன் வீடு தெரியுமா? தெரியும் சார், பக்கத்தில் ஹவுசிங் யூனிட்டில் அவன் வீடு. கொஞ்சம் காட்ட முடியுமா? ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர்ப்பா என்றால் இதுவரை அமைதி காத்த இந்து. அவனிடம் சிறிது சலனம் தென்பட்டது. சரிங்க சார், வாங்க வீட்டை காட்டுறேன். அப்படியே காய்கறி வாங்கணும், அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றா அவன் உள்ளே போய் சமையல்காரிடம் சொல்லிவிட்டு வந்தான். ஜிப்சியின் பின்னால் ஏறி கொண்டான். உங்கள் பேர்? சுப்பிரமணி சார். இந்துஜா டிரைவிங் செய்ய சுப்பிரமணி வழிகாட்டினான். நிறுத்திக்கங்க, இந்த வீடு தான். இந்துஜா பிரேக்கை அடித்தால். அருண் இந்துஜாவிடம் திரும்பினான். இந்துஜா, வண்டியை திருப்பி இவரை ரோட்டில் காய்கறி கடை பக்கம் விட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நிதானமாக விசாரிச்சுக்கலாம், சரியா என்ற அருண் ரகசியமாக கண்ணடிக்க புரிந்து கொண்ட இந்துஜா ஜிப்சியை நகர்த்தினாள். சுப்பிரமணியம் கலட்டி விட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்தார்கள். இந்து, கதவு சாத்தியிருக்கு. பச்சி இங்கே வந்து தற்போதைக்கு பதுங்கியிருக்கலாம். நீ போய் நோட்டம் பார்த்துட்டு வா. இந்துஜா இறங்கி போனால் கதவை தட்டினாள். சற்று நேரம் தாமத பெண் கதவை திறக்க பெண்ணிடம் ஏதோ பேசினாள். பிறகு அவளிடம் தண்ணீர் வாங்கி அருந்தி முடித்ததும் பதட்டமாய் அவனிடம் வந்தாள். அருண், பச்சையோடு கூட இதுதான். வீட்டுக்குள்ளே கட்டில் கடியில் ரத்த கழுத பறஞ்ச காக்கி சட்டை கிடக்குது, வாங்க. அருண் அவளை பின்தொடர்ந்தான். இதற்குள் மீண்டும் சாத்தப்பட்ட கதவை இந்துஜா தட்டினாள். கதவை திறந்து விட்ட பெண் இந்துஜாவினருக்கும் அருணை பார்த்து கலவரமானாள். கதிர்வேலு எங்க? அருணின் கேள்வி அவளை கலக்கியது. அவர் இல்லை, ஆனால் அவரோட சட்டை மட்டும் ரத்த கடையோடு இருக்கா, கூப்பிடவனே என்று அருண் அரட்ட அவள் மறண்டு அழ ஆரம்பித்தாள். அவர் இல்லையா? சத்தியமாக சொல்கிறேங்க. பொய் சொல்லாத, நிஜம்தான் சொல்கிறேன் சாமி. நீங்கள் போலீஸ்காரங்களா? கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி தான். ஐயா, அவங்க ரொம்ப நல்லவங்க. இரும்பு ஏக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும். நீ பொய் சொல்லாத, நிஜம் சொல்லு. உங்கள் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லைன்னா நிச்சயமாக அவரை காப்பாற்றுவேன். பொய் ஏதாவது சொன்ன மாட்டிக்குவேன். நான் பொய் பொருட்டு பேசலைங்க, நான் சொல்கிறதெல்லாம் சத்தியங்க. கொஞ்சம் நேரம் முன்னாடி அவர் பதட்டமாக ஓடி வந்தார். எங்கள் முதலாளி யாரோ குத்து கொண்டுட்டாங்க. அந்த பழி இப்போ என் மேலே வந்துடும் போல் இருக்குது. நான் தச்சமே மெட்ராஸுக்கு ஓடி போயிடுறேன். முதலாளியை கொலை பண்ணவனை போலீஸ் பிடிச்சது வரேன்னு சொல்லிவிட்டு கையிலிருந்து காசு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. வேறு எதுவும் எனக்கு தெரியாதுங்க என்றால் அழுகையாக. அவள் கண்ணீரில் போலித்தனம் தெரியவில்லை. அருண் வெறுப்பாக திரும்பினான். இந்துஜா தொடர்ந்தாள். என்ன அருண், எப்படி இந்த கதிர்வேலு கோயம்புத்தூர் விட்டு வெளியேறதுக்குள்ளே நம்ம அவனை மடக்கி ஆகணும். போலீஸுக்கு தகவல் தந்துடணும். அவன் மெட்ராஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போனானாமே. ஆமாம், இப்போ மணி 4. மெட்ராஸ் ட்ரெயின் ராத்திரி 8:30 மணிக்கு மேலே தான். அவன் பஸ்ஸில் தான் போயாகணும். அப்போது நம்ம பஸ் ஸ்டாண்டு அலசினா உடனே மடக்கிடலாம். ஆனால் ஆளை நம்மளுக்கு தெரியாதே. ஃபோட்டோ ஏதாவது? நீ போய் அந்த லேடிகிட்ட கேட்டு கதிரோட ஃபோட்டோ ஏதாவது சிக்குன்னா தள்ளிட்டு வாயேன். சீக்கிரம், இடம் கடத்தாத. சரி என்று விரைந்து போன இந்துஜா போன வேகத்திலே திரும்பி வந்தால் உதட்டை பிடிக்கி இல்லை என்று உணர்த்தினாள். சரி விடு, நேராக ஜிடி வீதிக்கு போய் பரமசிவம் வீட்டில் யாராவது வேலைக்காரனை பிடிப்போம். அங்கே யாராவது அடையாளம் காட்ட மாட்டாங்களா என்ன? செய்யலாம். அவர்கள் ஜிடி வீதியை நோக்கி பயணித்தார்கள். கடை வீதி, ஒப்பனக்கார வீதி வழியாக சென்று மேம்பாலம் ஏறி இறங்கி அண்ணா சாலை நெருங்கிய போது இந்துஜா சக்கென்று பிரேக் அடித்தாள். ஜிப்சி கிரீச்சிட்டு நின்றதில் அருண் குலுங்கினான். என்ன இந்தோ, அங்கே பாருங்க அருண், தேடி போன மூலிகை காலை சுற்றின மாதிரி பரமசத்தோட பங்களா வாட்ச்மேனு. அவனை அருகினார்கள். சார், உங்களுக்கு ஃபோன் பண்ண தான் வந்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே இதில் வந்துட்டீங்க. ஐயா கொலை பண்ண அந்த ஆளை பார்த்தேன். கொலைகாரனையா? ஆமாம் சார், ராகந்தாளம் பல்லவி தேட்டரில் படம் பார்க்க போனேன் சார். அதை பார்த்ததும் உடனே உங்களை துப்புரியம் நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி புறப்பட்டேன் சார். எதிர நீங்களே வந்துட்டீங்க. அருண் பரபரத்தான். இப்போது இங்கே அவன் ராகன் தேட்டருக்குள்ளே படம் பார்க்குறானா? படம் எப்போ முடியும்? இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும் சார். இதுவும் நல்லதுக்கு தான். சரி, சாம்பசிவத்தோட டிரைவர் கதிர்வேலு தெரியுமா உனக்கு? தெரியுமே சார்.
அவன் மெட்ராஸ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கான். நம்ம உடனடியாக அவனை மடக்கி பிடிக்கணும். நீ தான் அவனை அடையாளம் காட்டணும். அந்த வேலையை முடிக்கிற 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இங்கே திரும்பி வந்துடலாம். சரி சார். அருண், இந்துஜா, வாட்ச்மேன் மூவரும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தார்கள். ஏறத்தாழ 200 வினாடிகள் விரயமாக்கி தேடினார்கள். பலன் 0. கதிர்வேலு கிடைக்கவில்லை. சார், ஆளை காணோமே என்றான் வாட்ச்மேன் சோர்வாக. சரி, பரவாயில்ல, நம்ம அந்த கொலைகாரனை விட்டுடக்கூடாது. ஆமாம் சார், ராகன் தேட்டருக்கு இப்போ போனால் சரியாக இருக்கும். அவர்கள் மீண்டும் தியேட்டருக்கு வந்தார்கள். இன்னும் படம் விட்டிருக்கவில்லை. வா, நம்ம மெயின் கேட்டில் நிற்கலாம் என்று மெயின் கேட்டில் காத்திருந்தார்கள். படம் முடிந்து வந்த ரசிக பெருமக்கள் கும்பலாக வெளிப்பட்டார்கள். வாட்ச்மேன் பார்வையால் துளாவி அவனை கண்டுபிடித்தான். தோ சார், அவன்தான், கட்டம் போட்ட சர்ட் போட்டிருக்கானே, அவனே தான். இவனா? அருண் நம்ப முடியாமல் பார்த்தான். அந்த கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கிற புல்தடிக்கு பயில்வானா? இவனா கத்தியால் குத்தி கொலை பண்ணினான்? இவனே தான் சார், நிச்சயமாக அவனே தான். ஆள் பார்க்கத்தான் இப்படி எலும்பாட்டு இருக்கான், ஆனால் ராட்சச பலம். என்று அருவன் கேள்விக்குறியாக இந்த வாட்ச்மேன் ஒருவரை தவறான ஆளை காட்டி திசை திருப்புகிறானோ என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்தது. முன்பு கமிஷனருடன் பேசிவிட்டு இன்ஸ்பெக்டரை சந்தித்த போது கொலை நடந்த இடத்தில் கைரேகைகள் கிடைத்துள்ளதாக அவர் கூறியது நினைவுக்கு வந்தது. இவனது கைரேகைகளை பதிவு செய்தால் ஃபாரன்சிக்கில் இருக்கும் ரேகைகளோடு ஒப்பிட்டு பார்த்து விடலாமே. அருண் அவனை நெருங்கினான். நீங்கள் ஆர்எஸ்புரம் கந்தசாமி தானே? அருண் கேட்க அவன் குழம்பினான். இல்லைங்க, என் பேர் மாணிக்கம். சாரிங்க, ஒரு அசப்பில் பார்த்தா கந்தசாமி மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன் என்று அருண் சற்று தடுமாறுவது போல் நடித்தான். ஒரு நிமிஷம் இந்த கண்ணாடி பிடிங்களேன், என் ஷூவை சரியும் வாங்கிக்கிறேன் என்று அருண் தன் கூலிங் கிளாஸை நீட்ட மாணிக்கம் கண்ணாடியில் விரல்கள் பதிய பிடித்தான். அருண் ஷூவை சரித்து விட்டு கண்ணாடியை கவனமாக வாங்கினான். பின்பு நழுவி இந்துஜாவுடன் வந்தான். இந்த கூலிங் கிளாஸை கட்சியை சுற்றி எடுத்துகிட்டு போ. இதில் அவன் ரேகை இருக்குது. வேலையை முடிச்சுட்டு நீ ஆஃபீஸ் போய்ட்டு நான் இவனை ஃபாலோ பண்ணுறேன். சரி அருண், நான் ஜிப்ஸி எடுத்துகிட்டு போகவா? ஆமாம், அப்புறம் நம்ம ஏஜென்சி ஆட்களில் 2 ஷிஃப்ட்டு போட்டு கதிர்வேலை வீட்டை கவனிக்க சொல்லு இந்து என்று அருண் வாட்ச்மேன் திரும்பி தேங்க்ஸ் சொன்னான். மாணிக்கம் கமிஷன் அலுவலர் ரோட்டில் நடக்க அருண் தக்க இடைவெளி விட்டு அவனை தொடர்ந்தான். இந்துஜா உற்சாகமாக ஜிப்சியை கிளப்பி போயிருந்தாள். மாணிக்கம் கமிஷனர் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்டில் 1C பஸ்ஸை பிடித்தான். அருணும் அதே. 2 ரூபாய் டிக்கெட்டை வாங்கினான். அருணும் டிட்டோ. பஸ் ஒலம்பஸ் ஸ்டாப்பில் நின்றது. அருண் வினாடி நேரம் அசந்த விட மாணிக்கம் அந்த ஸ்டாப்பில் இறங்கினான். பஸ் நகர்ந்த பின்புதான் அருண் மாணிக்கம் இறந்து விட்டதை உணர்ந்தான். அருண் வாசல் வழியாக எட்டி பார்க்க ஈஸ்வரி ஸ்டோர் அருகில் கணேசபுரம் சந்திப்பில் மாணிக்கம் திரும்பிச் செல்வது தெரிந்தது. ராமநாதபுரம் டிராஃபிக் சிக்னலில் பஸ் வேகம் குறைய அருண் தாவி இறங்கினான். வேகமாக நடந்து ஒலம்பஸ் பஸ் ஸ்டாப் வந்து கணேசபுரம் சந்தில் திரும்ப மாணிக்கம் எங்கே போனான்? மாணிக்கம் அவன் வசிப்பது இந்த ஏரியாதான் என்பது உறுதிப்பட்டு விட்டது. தேடலாமா? அதற்குள் பிராந்தி கடை பக்கம் இருந்த டெலிஃபோன் பூத் கண்ணில் பட அந்த கைரேகை விவகாரத்தை உறுதிப்படுத்தி கொள்ள முடிவு செய்தான். ₹1 செலவில் அலுவலகத்தை தொடர்பு கொண்டான். ஹலோ, நான் அருண் பேசுகிறேன். இந்து வந்தாச்சா? வணக்கம் சார், மேடம் வந்துட்டாங்க, ரூமில் இருக்காங்க, கனெக்ஷன் தரேன். மியூசிக் ஒலியை தொடர்ந்து இந்துஜா ஹலோ என்றால். இந்து, நான் அருண், போன காரியம் என்னாச்சு? சக்ஸஸ்பா. ஃபாரன்சிக்கில் சேகர் இருந்தார். உடனடியாக பவுடர் அடித்து பார்த்தாரு, கம்பேர் பண்ணார். பரமசிவம் வீட்டில் கிடச்ச ரேகைகளோடு இது 100% ஒத்துப்போகுது. அருண் மலர்ந்தான். ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பிரதி எடுக்கிறதுக்கு உங்கள் கூலிங் கிளாஸை வச்சுக்கிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் மூவ் என்ன? நான் திருச்சி ரோட்டில் ரேடியோ ஸ்டேஷன் தாண்டி ஒலம்பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நிற்கிறேன். நீ வண்டி எடுத்துகிட்டு வா. அவனோட வீட்டை லொக்கேட் பண்ணி நம்ம லேசாக விசாரிச்சுட்டு அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டேஷனில் வச்சு விலாவாரியாக விசாரிச்சுக்கலாம். ஓகே, நான் வர்றேன், ஐம் ஆன் த வே என்று ரிசீவரை வைத்தால் இந்துஜா. சொன்னது போல புறப்பட்டு 10 நிமிடத்தில் வந்தால் ஜிப்சியை ரோட்டோரமாக நிறுத்திவிட்டு இருவரும் கணேசபுரம் சந்தில் புகுந்தார்கள். வீடு எது அருண்? விசாரிக்கணும். சே, ரோட்டில் பராக்க பார்த்துட்டு நின்று நேரத்தில் வீட்டை விசாரிச்சிட்டாமில்ல. அருண் அந்த ஏரியாவை நோட்டமிட்டான். வரிசையாய் கடைகள். விகாஸ் சலூனை தேர்ந்தெடுத்து அருகினான். இந்த சந்தில் மாணிக்கம் வீடுங்க. மாணிக்கம் வீடா? நேராக போய் ரைட் சைடில் 2வது சந்தில் திரும்புங்க, அங்கே விசாரித்தா சொல்லிடுவாங்க. அருணும் இந்துஜாவும் நேராக போய் ரைட் சைடு 2வது சந்தில் திரும்பி விசாரித்தார்கள். விசாரிக்கப்பட்டவர் சோற்றில் காட்டிய ஒப்பாரி கேட்டது. பாவம், மாணிக்கம் செத்துட்டாராமா என்றார் ஒருவர் சோகமாக. அடப்பாவி, இப்போ தானே கல்லு குண்டாட்டம் வந்தான், அதுக்குள்ளே என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாலாமா. பொண்டாட்டி தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ளே பொட்டுன்னு போயிட்டானாமா. அத்தியாயம் 8. மாணிக்கம் இறந்து விட்டதாக செய்தி அருணை அரைந்தது. கிடைத்த ஒரு நுனியும் இப்படி அருந்து தொலைந்து விட்டதில் அவன் அதிர்ந்து தான் போனான். எப்பா மாணிக்கம், ஆள் வாட்ட சாட்டமாக பிரபு கணப்பாக இருப்பியே, எப்பப்பா வந்த ஏமா உன்னை கொண்டு போனா? பிசைஞ்சு வச்ச மைதாவை மாதிரி கும்முன்னு இருப்பியே, எப்படிப்பா அப்படி பொசுக்குன்னு போய் சேர்ந்த? ஒரு கிளவியை ஆர்ப்பாட்டமாய் ஒப்பாய் வைத்து அழ அருண் விழுக்கென்று திரும்பினான். வாட்ட சாட்டமாக பிரபு மாதிரியா? அப்படின்னா நம்ம தேடுற மாணிக்கம் வேற நம்பரா? அருகில் இருந்த நபரிடம் விசாரித்தான். மாணிக்கம் எப்படி இருப்பார்? நல்லா குண்டா நிதானமான உயரத்தில் சம்முன்னு இருப்பாருங்க. ஏன் கேட்குறீங்க? நான் மாணிக்கம்னு ஒருத்தர் தேடி வந்தேன். ஆனால் அவர் ஒல்லியாக லூஸ் மகன் மாதிரி இருப்பார். அட, அந்த ஒல்லி மாணிக்கமா?
ஒல்லி மாணிக்கம்னு கேட்டால் தான் இந்த ஏரியாவில் அவரை பற்றி தெரியும். அவர் வீடு கடைசி சந்தில் பப்ளிக் லைப்ரரி பக்கமாக இருக்குதுங்க, அங்கே போய் விசாரிங்க. அருணுக்கும் இந்துஜாவுக்கும் நிம்மதி பெருமூச்சு வந்தது. அவர்கள் லைப்ரரி வாசலோரம் ஒரு புதிய பத்திரிகையில் வந்திருந்த தொடர்கதையை வாசித்து கொண்டிருந்த இளைஞனை விசாரித்தார்கள். அவன் அடையாளம் காட்ட மாணிக்கத்தின் வீட்டுக்கதவை தட்டினான் அருண். கதவை திறந்த மாணிக்கம் அருணை வியப்பாய் பார்த்தான். சார், நீங்கள் தேட்டரில்? அதே நம்பர் தான் நான். மிஸ்டர் மாணிக்கம், உள்ளே போய் பேசலாமா? மாணிக்கம் தயக்கமாக வெளிவிட்டான். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் தான் வேணும். மாணிக்கம் குழப்பமாக முழித்தான். நானா? புரியும்படியாக சொல்லுங்கள் சார், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? புரியும்படியாக சொல்லணும்னா சொல்கிறேன். ஜிடி வீதியில் சிவா அண்ட் சிவா பங்களாவில் பரமசிவன் ஒருத்தரை கொலை பண்ணியே, அதில் ஆரம்பித்து சொல்லவா? மாணிக்கம் அதிர்ந்தான், பயத்தில் வெளிறினான். கொலையா? ஐயோ, இது என்ன அபாண்டம்? கொலை நான் செஞ்சுனா? ஐயோ! மாணிக்கத்தின் கண்கள் சொருகின, உடல் தோய்ந்தது. அவன் அப்படியே சரிய அருண் சட்டென்று அவனை தாங்கி பிடித்து கொண்டான். இந்துஜா, கொஞ்சம் கால் பக்கம் பிடி, இவனை படுக்க வைக்கலாம். இந்துஜா உதவ அவனை படுக்க வைத்தார்கள். என்ன அருண் இது? பயத்தில் அதிர்ச்சியில் மயக்கமாயிட்டான். இவ்வளோ பலவீனமான அவராக இருக்கானே, இவன் கொலை செஞ்சிருப்பானா என்ன? வாசலில் நிழலாடியது. தயக்கமாய் மாணிக்கத்தின் மனைவி வந்தால் அவன் படுத்திருப்பதை பார்த்து பதறினாள். ஐயோ, என்னாச்சுன்னு அவருக்கு என்றவள் காய்கறி வாங்கியிருந்த வயற்கோடியை பொத்தென்று போட்டுவிட்டு அவனிடம் ஓடி வந்தாள். ஒன்றும் இல்லைங்க, சும்மா மயக்கம்தான். நீங்கள்? நாங்கள் மாணிக்கத்தை தேடி வந்தவங்க. உட்காருங்க என்று 2 ஸ்டூலை எடுத்து போட்டால் அவள். இப்படித்தாங்க, திடீர்னு மயக்க அடித்து விழுந்துடுறாரு. சின்ன பிள்ளை மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் பயம். கருப்பு பூனை கண்டா பயம், கருப்பு நாய் கண்டா பயம், ரத்தம் பார்த்துட்டா பயம். இப்படி ஒரு ஆம்பளை. ஆமாம், நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க? அருணும் இந்துஜாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அருண் குழம்பி போயிருந்தான். மாணிக்கத்தின் உடலையும் அவன் தன்மையும் அவன் மனைவியின் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கும் பொழுது இவன் குற்றவாளி இல்லையோ என்ற சந்தேகம் அவனுக்கே தோன்றியது. எப்படியானாலும் பரமசிவன் கொலையில் இவன் சம்பந்தப்பட்டிருக்கிறான். வெளிப்படையாக பேசி பார்த்து விட வேண்டியது தான். அருண் மாணிக்கத்தின் மனைவியை நோக்கி திரும்பினான். உங்ககிட்ட உண்மையை சொல்கிறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ப்ரைவேட் டிடெக்டிவ் துப்பறியறவங்க. ஜிடி வீதியில் பரமசிவன் ஒருத்தர் கொலை செஞ்சப்பட்டது தொடர்பாக உங்கள் கணவர் மேலே சந்தேகப்படுறோம். அதுக்கு தான் விசாரிக்க வந்திருக்கோம். அவள் முகத்தில் கலவரம் வெளிப்படையாக தெரிந்தது. ஐயா, இவர் ரொம்ப அப்பாவிங்க. கொலை செய்கிற அளவுக்கு மனசில் தைரியமோ உடம்புல பலமோ இல்லாத பூஞ்சு ஆசாமிங்க. இவரையா சந்தேகப்படுறீங்க? நாங்கள் ஏழைங்க, ஏதாவது வம்பளை மாட்டி வச்சு எங்களை சீரழிச்சிடாதீங்க. அழுதபடியே அவள் அருணின் காலில் விழுந்தாள். ஐயோ, எந்திரிம்மா, ஏன் அழற? நீ நிஜத்தை சொல்லு, நான் உன் கணவரை காப்பாற்றுறேன். அவள் அருணை கலக்கமாக பார்த்தால், கொஞ்சம் விசும்பினாள். பிறகு ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளை போல பேசினாள். நான் உங்களை நம்புகிறேன், எல்லா உண்மையும் சொல்கிறேன். எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். சொல்லு, போய் கலக்காமல் சொல்லு. அன்றைக்கி நான் ஆம்லெட் செய்யறதுக்காக வெங்காட்டை வெட்டிகிட்டு இருந்தேன். அப்போ என் கையில் கத்திப்பட்டு கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சு. அதை பார்த்து இவர் மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் திடீர்னு ஏதோ காற்று கருப்பு பூந்து ஆவி பிடிச்ச மாதிரி பார்வை விரிச்சுக்கிட்டு போனாருங்க. திரும்ப அவர் வந்தப்போ அவர் சட்டையெல்லாம் ரத்தம், சுயநினைவே இல்லாமல் பேய் பிடிச்சி போயிருந்தார். ஏதோ ஒரு ஆட்டோக்காரரை கொண்டு வந்து விட்டுட்டு போனார். என்ன தான் நடந்தது எனக்கு தெரியாதுங்க, அவருக்கும் தெரியல. அப்புறமா ஜிடி வீதியில் ஒருத்தர் கொலையாயிட்டாருன்னு தெரிஞ்சுது. நியாயமாக சொல்கிறேங்க, இவர் கொலைகளே எல்லாம் செஞ்சுருக்க மாட்டார். அது இவராக இருக்கவும் முடியாதுங்க. அவள் கண்களை துடைத்து கொண்டால். ஐயா, நீங்கள் தான் இவரை காப்பாற்றணும். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். அதுவரை இவரை போலீஸில் சரணடைய சொல்லு. இவர் கொலையை செய்யாட்டி கூட கொலை சம்மந்தமாக இவருக்கு விவரங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது போலீஸ்க்கு உதவும். உண்மை குற்றவாளியை போலீஸ் பிடிச்சதே இவரை விட்டுடுவாங்க. இவர் போனது வந்தது கூட இவருக்கு ஞாபகம் இல்லைங்க. ஏதோ பேய் பிடிச்சி ஆட்டி வச்சதில் போயிட்டு வந்துட்டார். நடந்தது இவருக்கு தெரியாதுங்க. தவிர போலீஸ் ஜெயிலுன்னு சொன்னால் அதிர்ச்சியிலே உயிரை விட்டுருவாருங்க. அவள் நடுக்கமாக சொன்னாள். ஐயா, இவரை காப்பாற்றுங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் சொன்னதுனால தான் நடந்தது சொன்னேன். நீங்கள் தான் இவரை காப்பாற்றணும். அவள் கெஞ்ச இந்துஜா இதயம் விலகினாள். அருண், வேறு எப்படியாவது இவரை போலீஸ் கஸ்டடியில் வச்சுக்க முடியாதா? இல்லை நம்மளே இவரை பொறுப்பெடுத்து கஸ்டடியில் வச்சுக்குவோமா? யோசிக்கணும். அருண் யோசித்தான். என்ன செய்யலாம்? இந்தாம்மா. என்னங்க ஐயா, உன் கணவர் கொலை செய்யலைன்னா இதில் இன்னொரு நபரும் சம்மந்தப்பட்டிருக்கணும். அவன் தான் கொலைகாரனாக இருக்கணும். இவர் கொலை செய்யலைன்னா கூட அவனை பற்றி தகவல் தரலாம். அந்த கொலைகாரனே இவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாலும் ஆகலாம். ஆக எப்படி பார்த்தாலும் இவர் போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடலாம். நீ அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இவரை காப்பாற்ற நான் என்ன வேணால் செய்கிறேங்க. குட். இவரை பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்திடலாம். அங்கே இவருக்கு தெரியாமல் போலீஸ் பாதுகாப்பு போட்டுடலாம். டாக்டர் மாதிரி கம்பவுண்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போலீஸ் இவரை கண்காணிச்சுக்குவாங்க. அதே சமயம் இவருக்கு சிகிச்சை செஞ்சு இந்த மயக்க வியாதியும் சரி பண்ணிடலாம். சரிங்க என்றால் அவள் அருணை நன்றியோடு பார்த்தாள். கார் ரோட்டில் நிற்குது, அதிலேயே போயிடலாம். நீ கொஞ்சம் துணிமணி தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு தயாராகிக்குங்க. இந்தோ, நீ வண்டி எடுத்துகிட்டு வர்றையா? அரை மணி நேரத்தில் அவனை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். இன்ஸ்பெக்டர் ராம்மோகனுக்கு ஃபோன் செய்தான் அருண்.
ஹலோ அருண், இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஃபாரன்சிக் லேப்லேருந்து சேகர் ஃபோன் பண்ணான். பரமசிவம் மர்டர் ஆளில் மடக்கிட்டீங்களாமே, நபர் எங்கே இருக்கான்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ அங்கேருந்து தான் பேசுகிறேன். என்னாச்சு அவனுக்கு? சும்மா கிடினஸ். இதில் கொஞ்சம் குழப்பங்களும் சிக்கல்களும் இருக்குது. கவனமாக டீல் பண்ண வேண்டிய கேஸு இது. நீங்கள் நேரில் வர்றீங்களா? ஷூர். எந்த வார்டு? ஜென்ரல் வார்டு தான். நீங்கள் வாங்க, நான் கஸ்தூரி பவனுக்கு எதிராக ஹாஸ்பிட்டலே நிற்கிறேன். வந்துடுறேன். ஓகே, ஜஸ்ட் 10 மினிட்ஸ். அருண் வச்சுடவா? காத்திருந்த அருண் அருகில் பைக்கை நிறுத்தினாள் இன்ஸ்பெக்டர் ராம்மோகன். அந்த நபர் எங்கே அருண்? இப்படி யூனிஃபார்ம்லேயே இந்த வேகத்துலையும் போனால் உங்களை பார்க்குற அதிர்ச்சியிலேயே அவன் போய் சேர்ந்துடுவான். என்ன சொல்கிறீங்க அருண்? அந்த ஆள் ரொம்ப வீக்காக இருக்கான். ரொம்ப பயந்த சுபாவம், பூஞ்ச மனசு, எதை கண்டாலும் பயப்படுறான். போலீஸ் யூனிஃபார்மில் நீங்கள் போனால் அவனுக்கு பெருசாக அதிர்ச்சி தரும். ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் மாதிரி பேசணும். மாறு வேஷமா? இல்லை, வேறு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதே மாதிரி அவனுக்கு போடுற எஸ்கார்ட் போலீஸும் கூட மப்டியில் தான் இருக்கணும். டாக்டர்ஸ் உதவியோட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்ககிட்ட இருந்து விஷயங்களை கறக்கணும். ஃபாரஸ்டிங்லேருந்து கைரேகை ஒத்துப்போக தான் சொன்னாங்களே, அந்த நம்பர் தானே வே? ஆமாம், அதே நம்பர் தான். பின்ன என்ன, தட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வாரண்ட் செட்டப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட வேண்டியது தானே. 15 நாள் ரிமாண்ட் வாங்கி நம்ம பணியில் விசாரிச்சிடலாமே. அதுக்கெல்லாம் தாங்க மாட்டான் இன்ஸ்பெக்டர். சொன்னானே, ஆசாமி ரொம்ப நோஞ்சான். லேசாக தட்டினாலே பொட்டுன்னு போயிடுவான். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். ஓகே, சரி வாங்க. இன்ஸ்பெக்டர் ராம்மோகன் கைப்பெட்டியிலிருந்து சிவில் ட்ரெஸ் எடுத்து அணிந்து கொண்டார். இருவரையும் டாக்டர் சந்திக்க சென்றார்கள். டாக்டர், அந்த மாணிக்கம் அவனா? ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் போபியா. வேற ஒன்றும் சீரியஸ் இல்லை, வெறும் பய உணர்ச்சி தான். ஆனால் அந்த பய உணர்ச்சி அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். சைக்காட்ரிஸ்ட்டை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஹில் பி ஆல்ரைட். பை த பை, ஹீ இஸ் இன்ஸ்பெக்டர் ராம்மோகன். இப்போ புலிகுளம் கிரைம் பிரான்ச்சில் இருக்கார். அருண் டாக்டரிடம் இன்ஸ்பெக்டரை அறிமுகப்படுத்தினான். ஹலோ என்றார் டாக்டர் நட்பாக. அந்த ஆளை பார்க்கலாமா டாக்டர்? ஓ, ஜென்ரல் வார்டில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம், வாங்க போகலாம். டாக்டர் அருண், இன்ஸ்பெக்டர் மூவரும் வார்டுக்கு வந்தார்கள். தோலால் பொருத்தப்பட்ட எலும்புக்கூடு போல மாணிக்கம் படுத்திருந்தான். அவனை பார்த்த வினாடி இன்ஸ்பெக்டர் ராம்மோகன் சோர்ந்தார். எனக்கு நம்பிக்கை இல்லை அருண். கைரேகை தழைத்து வச்சு இவனை கூண்டில் ஏற்றினா ஜட்ஜி இவனை பார்க்குற வினாடியே கேஸை தள்ளிடுவார். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அருண். எனக்கும் பிடிபட மாட்டேங்குது இன்ஸ்பெக்டர். பரமசிவம் பங்களாவில் வாட்ச்மேன் சாட்சி சொல்கிறான். மர்டர் நடந்த இடத்துல இவனோட கைரேகை கிடச்சிருக்கு. ஆனால் இவன் மேலே சந்தேகப்பட முடியல. கொலை நடந்த சமயம் இவன் அங்கே இருந்தானாங்கிற உறுதி. இவன் பேசினா உறுப்பியான தகவல் கிடைக்கும் அருண். டாக்டரை வச்சுட்டு தான் மெல்ல விசாரிக்கணும். நாளைக்கு பண்ணிடலாம். அவர்கள் வாடை விட்டு வெளியே வந்தார்கள். மஃப்டியில் 2 காப்ஸ் எஸ்கார்ட் போட்டுடலாம். நாளைக்கு ஈவினிங் இவனை விசாரிக்கலாம் அருண். ஓகே இன்ஸ்பெக்டர். அருணும் இந்துஜாவும் விடை பெற்றார்கள். அவர்கள் மீண்டும் அலுவலகம் வந்தபோது நன்றாக இருட்டி விட்டிருந்தது. மறுநாள் அருணும் இந்துஜாவும் அலுவலகம் வந்தபோது செய்தி காத்திருந்தது. மிஸ்டர் அருண்குமாருக்கு மிக அவசரம். உன்னை சந்திக்க விரும்புகிறேன். சதாசிவம், கேஜிஆர் நகர், கணபதிபுதூர். இதோ பரமசிவம், உமா, சாம்பசிவம் கொலைகளுக்கு மோட்டிவ் சரியாக பொருந்தலை. ஒருவேளை சொத்து தான் மோட்டிவ்னா இந்த சதாசிவம் கொலைகளுக்கு பின்னாடி, அப்படி இல்லாமல் வேறு யாராவது மோட்டிவ்னா கொலகாரனோட அடுத்து கூட இந்த சாம்பசிவம் தான். எப்படியா இருந்தாலும் நம்ம கண்காணிப்பு இவர் மேலே இருக்கணும். ஆமாம் அருண். சரி, இப்போ இந்த சதாசிவத்தை பார்க்க போகலாமா? ஓ, அட்ரஸ் எடு. அன்னூர் ரோட்டில் கணபதி சிஎம்எஸ் ஸ்கூல் தாண்டி ரைட் சைடில் கேஜிஆர் நகரில் இருக்க அவரோட வீடு. தெரியுமா? இப்படி திடீர்னு 8ஆவது போக வேண்டிய வரும்னு கிளியராக விசாரித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். போகலாமா? புறப்பட்டார்கள். டிராஃபிக் தடங்களோடு 17 நிமிட பயணம். சிஎம்எஸ் ஸ்கூல் தாண்டி கேஆர்ஜி நகர் துவக்கத்தில் முனியப்பன் கோவில் தோட்ட வீட்டில் விசாரித்து சதாசிவத்தின் பங்களாவை எளிதில் கண்டுபிடித்தார்கள். அங்கு சதாசிவம் ஆப்சென்ட். வாட்ச்மேன் இருந்தான். விசாரித்தார்கள். மிஸ்டர் சதாசிவம் பங்களாவா? இதுதாங்க. ஐயா இப்போ தான் வெளியே போகிறாரு. எங்கேன்னு தெரியுமா? டிடெக்டிவ் ஏஜென்சிங்க. அருண் ஒருத்தர் ஆட்டோ அனுப்பி ஐயாவை அவசரமாக கூப்பிட்டுருந்தாரு. வாட்ச்மேன் சொல்ல அருண் அதிர்ந்தான். நான் தான் அருண். நான் யாரையும் அனுப்பலையே. ஏதோ விபரீதம் நடந்திருக்கு, அவருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஆட்டோவில் அவர் எவ்வளோ தூரம் போயிருக்கலாம்? இப்போ உங்களுக்கு எதிராக அந்த ஆட்டோ போச்சுங்களே. உங்கள் வண்டி ரோட்டிலேருந்து கட் பண்ண அந்த ரோட்டில் இறங்கினப்போ தான் ஆட்டோ இங்கேருந்து போச்சு. போய் காந்திபுரம் ரோட்டில் திரும்பி ஆபத்தாங்க என்றான் அவனும் பதறி. ஆமாம், அந்த ஆட்டோ நம்பர் தெரியுமா? இல்லை வேறு ஏதாவது பளிச்சுன்னு அடையாளம் தெரியுமா? ஆட்டோ நம்பர் TDD 4733ங்க. பின் கண்ணாடியில் பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி இருந்துச்சு. அருணும் இந்துஜாவும் ஜிப்சிக்கு தாவினார்கள். 4733 நம்ம பைக் நம்பரு. அதையும் ஆட்டோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கான் பார். அருண் டிரைவர் சீட்டை ஆக்கிரமித்து புயலாய் புறப்பட்டான். சதாசிவம் சாகிறதுக்குலாம் அவரை காப்பாற்றணுமே. அருண், அந்த ஆட்டோவை பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம் இந்து. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. தவிர கணபதி ஏரியாவில் டிராஃபிக் ஜாஸ்தி. டெக்ஸ்டூல் பாலம் போடுறதுக்குள்ளே ஆட்டோவை மடக்கிடலாம் என்றான். ஆனால் அவர்கள் சிவவிலாஸ் கடைகள் அருகில் வந்தபோது அந்த விபரீதம் நிகழ்ந்திருந்தது. ஒரு ஆட்டோவும் லாரியும் மோதிக்கொண்டிருக்க ஆட்டோ நசுங்கி போயிருந்தது. ஆட்டோவை சுற்றி சிவப்பாய் ரத்தம் சிதறியிருந்தது. அருண் ஆட்டோ நம்பரை பார்த்தான். 4733. அத்தியாயம் 9. சட்டென்று அங்கு டிராஃபிக் ஜாம் ஆனது. கசகச குரல்களுடன் ஒரு கும்பல் கூடியது. அருண் ஜிப்சியிலிருந்து குதித்து அந்த ஆட்டோவை நெருங்கி பார்த்தான்.
ஆட்டோ டிரைவரும் பின் சீட்டில் சதாசிவமும் தெரிந்தார்கள். இருவரும் இரத்த வெள்ளத்தில் இருந்தாலும் இருவரிடமும் அசைவு தெரிந்தது. அருண் சுறுசுறுப்பானான். தம் பிடித்து ஆட்டோவை இழுத்து நகர்த்தினான். தார்பாலினை கிழித்து சதாசிவத்தை வெளியே எடுத்தான். பிறகு ஆட்டோ டிரைவரை வெளியே இழுத்தான். இரண்டொரு தைரியசாலிகள் உதவ முன்வந்தார்கள். சதாசிவத்தை விட டிரைவருக்குத்தான் நல்ல அடி. பலத்த இரத்த காயமும் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. அங்கிருந்த சிலருடைய உதவியுடன் இருவரையும் ஜிப்சியில் ஏற்றி கொண்டான். பிஜி மருத்துவமனையில் முதலுதவிகள் செய்து மீண்டும் ஜிப்சியில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தான். இந்துஜா டாக்டர் ராம்மோகனுக்கு தகவல் தந்தாள். அடுத்த 1/4 மணி நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ஜிஹெச்சில் ஆஜர். அருண், என்னாச்சு? பரமசித்தோட பிரதர் சதாசிவன் என்ன சந்திக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இது தெரிஞ்ச கொலகாரன் அவரை ஆட்டோவில் கடத்த முயற்சி பண்ணியிருக்கான். அப்போது எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட். ஆட்டோ ஆசாமி அவனையும் சதாசிவத்தையும் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். 2 பேருமே அவசர சிகிச்சையில் இருக்காங்க. ஆட்டோ டிரைவர் இந்த கேஸில் ரொம்ப முக்கியமான சாட்சி. வாங்க அருண், டாக்டர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக கவனிக்க ஏற்பாடு பண்ணலாம். அருணும் இன்ஸ்பெக்டரும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு நடந்தார்கள். இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன? கணபதி ஏரியாவில் சிவவிலாஸ் ஹோட்டல் மாளிகை பக்கம்தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பரமசிவம் மர்டர் கேஸ் உங்கள் ரொம்ப முக்கியமான ஹோல்டிங்கிறதுனால நான் அங்கேருந்து உங்களை கிளம்பிட்டு வந்துட்டேன். டிராஃபிக்கிங்க்கு சொல்லி அதை நான் கவனிச்சிக்கிறேன், நீங்கள் கவலை விடுங்க அருண் என்றவர் பப்ளிக் பூத்திலிருந்து யாருடனோ தொலைபேசியில் பேசினார். அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்தார்கள். டாக்டர், நான் இன்ஸ்பெக்டர் ராம்மோகன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் ஆட்டோ ஆக்சிடென்ட் கேஸ் தானே? பேசஞ்சருக்கு அபாயம் இல்லை, டிரைவருக்கு தான் நல்ல அடி, ரத்த காயம், எலும்பு முறிவு எல்லாமே. அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு மர்டர் கேஸில் ரொம்ப முக்கியமான நபர் சார். அவன் உயிரோடு வேணுமே. அவனுக்கு நிறைய ரத்தம் சேதமாயிருக்கு. ஹிஸ் குட் லக். அவன் குரூப் ரத்தம் ஸ்டாக் இருந்துச்சு. தவிர டோனர்ஸ்கிட்டையும் ட்ரை பண்ணுறோம். வி வில் டூ அவர் பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர் என்று பொன்சிரிப்புடன் சிரித்தார் இன்ஸ்பெக்டர் மோகன். அருணும் இந்துஜாவும் அவரும் அங்கிருந்து விலகி காம்பவுண்ட் அருகில் மரத்தடியில் நின்றார்கள். அருண், ஆஸ் அ டிடெக்டிவ் இந்த ஸ்டேஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்டோ டிரைவர் கொலைகாரனாக இருக்கலாம், இல்லைன்னா கொலைகாரனோட தளபதியாக இருக்கலாம். எப்படியானாலும் ஒரு முக்கியமான நபரை மடக்கியிருக்கோம். அவன் உயிர் பிழைக்கணுமே. பார்க்கலாம். இவன் விஷயத்தில் சிலரோட சாட்சியங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இன்ஸ்பெக்டர். பரமசிவம் கொலையில் ஆட்டோ டிரைவர் பார்த்த மைக் செட் ஆள், கோவில் அர்ச்சகர், மாணிகத்தோட மனைவி, இவங்ககிட்ட இந்த ஆட்டோ டிரைவரும் அந்த ஆட்டோ டிரைவரும் ஒரே ஆள் தானா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். செஞ்சிடலாம் அருண். ஆட்டோ நபர் மயக்கத்தில் இருந்தால் கூட அவனை இவங்ககிட்ட காட்டி கேட்டுடலாமே. அருண் தலையசைத்தான். அவன் மனம் ஆட்டோ டிரைவரை பிழைக்க வேண்டுமே என்று அடித்து கொண்டது. அருண், அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணிங்களா? ஓனர் யாருன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி விசாரிக்கலாமே. நோ சான்ஸ் இன்ஸ்பெக்டர். அந்த ஆட்டோவில் போலி நம்பர் எழுதியிருக்கான். அதில் எழுதிக்கிற நம்பர் 4733. அந்த நம்பர் பைக்கு ஓனர் சாட்சாத் நானே தான். சட் என்று முஷ்டியால் இடதுகை உள்ளங்கையில் குத்தினார் இன்ஸ்பெக்டர். நேரம் நகர்ந்தது. ஆட்டோ டிரைவரையும் சதாசிவத்தையும் கவனித்த டாக்டர் வெளியே வர இன்ஸ்பெக்டர் அவரை நோக்கி போனார். உங்கள் 2 பேர்த்தையும் கைதி வார்டுக்கு மாற்றியாச்சு. ஐயோ, சதாசிவம் ஒரு கன்விக்ட் இல்லையே டாக்டர். ஓகே, அவர் வேணால் ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றிடலாம். அவங்கள இப்போ பார்க்கலாமா டாக்டர்? நீங்கள் அவங்கள பார்க்கலாம், ஆனால் அவங்க உங்களை பார்க்க முடியாது. ஏன்னா 2 பேருமே மயக்கத்தில் இருக்காங்க. எப்போ பேசுவாங்க? சதாசிவம் 2 நாளில் ஓரளவுக்கு தேடிடுவார். இன்னொருத்தனை தான் சொல்ல முடியல. அவன் கோமாவுக்கு போயிட சான்ஸ் இருக்குது. தலையில் நல்ல அடி. இப்போ சரியா வான்னு சொல்ல முடியாதா டாக்டர்? கோமா ஸ்டேஜ் ஆகிட்டா சொல்ல முடியாது. இல்லைனா ஒரு வாரத்தில் அவனை பேச வச்சிடலாம். வரட்டுமா என்று அவர் சென்றுவிட அருணும் இன்ஸ்பெக்டரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அருண், இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சாட்சின்னு சொன்னீங்களே, அவனை வரவழைச்சி பார்த்துடலாமா? இந்த ஆட்டோ டிரைவரை பார்க்க வைக்கலாம். ஓ, போலீஸ் அது இதுனா அவன் பயந்துருவான். ஸோ நீங்கள் தள்ளி நின்று கவனிங்க. அவனை நாங்கள் வரவழைக்க ஏற்பாடு பண்ணுறேன். அருண் தனது அலுவலகத்துக்கு டயல் அடித்து விவரம் சொன்னான். அவனுடைய ஆட்கள் செயல்பட்டனர். பரமசிவன் கொலையான அன்று கோவில் மைக் செட் போட்ட ராஜசேகரும் கோவில் அர்ச்சகரும் வரவழைக்கப்பட்டனர். வந்தவர் அருணுக்கு நட்பாய் ஹலோ சொல்லிவிட்டு, நான் என்ன செய்யணும் சார் என்றார். அர்ச்சகர் கொஞ்சம் பதட்டமாக கூடவே நின்றார். அந்த பரமசிவன் மர்டர் சம்மந்தமாக ஆட்டோ டிரைவரை மடக்கியிருக்கோம். அந்த நபரை பார்த்து உங்களை அரேஞ்ச் பண்ணி அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தாள் அவன்தானான்னு அடையாளம் காட்டணும். தட்ஸ் ஆல். அவன் எங்கே இருக்கான்? இந்த ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாம், ஒரு ஆக்சிடெண்ட்டை மாட்டிக்கிட்டான். வர்றீங்களா? அருண் அவர்களை அழைத்து சென்று ஆட்டோ டிரைவர் கேட்ட மைக் செட் இளைஞன், சார் இவனே தான், அதே நபர் தான் இவன் தான் அட்வான்ஸ் வந்து கோயில் விசேஷன் மைக் செட் போட சொன்னான். இவனே தான் பரமசிவன் கொலை நடந்த அன்னைக்கு ஆட்டோவில் போனான் என்று பரபரப்பாக அர்ச்சகரும் அதை ஆமோதித்தார். அருண் மலர்ந்தான். ஆக இந்த ஆட்டோ டிரைவர் பேசினா இந்த கதை முடிஞ்சிடும். இவன் எப்போ பேச போகிறான்? அருண் அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்தான். இவன் யார், என்ன பேர், பின்னணி என்ன? வரிசையாக தெரியாத கேள்விகள். அருண் திரும்பி பார்த்தான். இன்ஸ்பெக்டர் ராம்மோகன். என்ன இன்ஸ்பெக்டர்? லட்டு மாதிரி எல்லாமே கையில் இருக்குது. கிட்டத்தட்ட விஷயம் நடந்தது என்னன்னு புரிஞ்சிடுச்சு. சொல்லுங்கள். இந்த ஆட்டோ டிரைவருக்கும் பரமசிவன் பிரதர்ஸுக்கும் பகை. இந்த மாணிக்கத்துக்கும் பரமசிவத்துக்கும் ஏதோ விஷயத்தில் தகராறு. அதை ஆட்டோ டிரைவர் தெரிஞ்சுக்கிட்டு மாணிக்கம் கூட சேர்ந்து திட்டம் போடுறான். மாணிக்கத்தை பரமசிவன் பங்களாவில் இருக்க ஜிடி வீதி கூட்டிகிட்டு போய் விடுறான். மாணிக்கம் கொலை பண்ணதும் ஆட்டோவில் ஏற்றி தப்பிச்சிடுறான்.
தியரி ஓகே, ஆனால் யதார்த்தம்னு பார்க்குறப்போ மாணிக்கத்தோட விஷயம், அவனோட உடல்நிலை, டாக்டர் ரிப்போர்ட்டு, அவன் கொலை செஞ்சுருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லுது. அதுதான் குழப்புது. சரி, அது அப்படியே இருக்கட்டும், மேலே சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஆட்டோ நபர் ஊட்டிக்கு போய் பரமசிவம் மனைவியை கொலை பண்ணுறான், வந்து சாம்பசிவத்தையும் கொலை செய்கிறான். இதை பார்த்த டிரைவர் கதிர்வேல்வை மிரட்ட அந்த ஆள் மெட்ராஸுக்கு ஓடி போயிடுறான். அடுத்தது சதாசிவத்தை கொல்ல முயற்சி பண்ணுறான். உங்கள் பேரையும் டிடெக்டிவ் ஏஜென்சியும் உபயோகப்படுத்தி அவரை ஆட்டோவில் கூட்டிகிட்டு வர்றான். கொலைக்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட். சரியாகுதா? தியரிட்டிக்கலாக பொருந்தது, ஆனால் கோர்ட்டில் இது நிற்காது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ரூவ் பண்ணி ஆகணுமே. முதல்ல இந்த மாணிக்கத்தை எடுத்துக்கோங்க. அவன் கொலை நடந்த சமயம் அந்த இடத்துக்கு போனதுக்கு சாட்சிகள் இருக்குது. கொலை நடந்த அறையில் அவனோட கைரேகை கிடச்சிருக்கு. அவன் கொலை செஞ்சாங்கிறது 99% நிரூபிச்சிடலாம். சாட்சியங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேச வச்சு 100% ப்ரூவ் பண்ணிவிடுவேன். மைக் செட் நபர் கோவில் அர்ச்சகர் பரமசிவம் வீட்டு வாட்ச்மேனு பக்காவாக சாட்சி சொல்லியிருக்கு. ஆனால் கோர்ட்டில் ஜட்ஜ் மாணிக்கத்தை பார்த்ததுமே கேஸை தள்ளிடுவார். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கேட்டால் இவனுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு சக்தி கிடையாதுன்னு கற்பூரம் அணைச்சி சத்தியம் செய்வாங்களே. ஆமாம், அதுவும் சரிதான். இப்போதைக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன அருண், ஆட்டோ நபர் ஒப்புதல் வாக்குமூலம் தந்து குற்றத்தை ஒப்புக்கணும். அவன் பேசுவாங்கிறதே டவுட்டில் இருக்கே, ஒப்புதல் வாக்குமூலம் எங்கே என்றார் இன்ஸ்பெக்டர் சுரத்தில்லாத குரலில். அப்புறம் இன்ஸ்பெக்டர், அந்த கதிர்வேலை பற்றி ஏதாவது தகவல் உண்டா? எந்த கதிர்வேலு? மறந்துட்டிங்களா? அதுக்குள்ளே சாம்பசத்தோட கார் டிரைவரு. ஓ, அவனா? +ங்க. அவனோட ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல. அவன் மனைவியிட்ட விசாரித்தோம், அவளாலையும் சரியாக தகவல் தர முடியல. அவனோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது மெட்ராஸ் இருக்காங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது தகவல் கிடச்சிதா? 2 அட்ரஸ் கிடச்சிது. மெட்ராஸ் போலீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த அட்ரஸில் புது நபர் யாராவது வந்தால் மடக்கிடுவாங்க. அவன் கிடைச்சா கூட கேஸ் கொஞ்சம் நகருமே, பார்க்கலாம். சரி அருண், நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பவா? ஓகே. இன்ஸ்பெக்டர் விடைபெற்று சென்றார். இந்து, நம்ம போகலாமா? அருண் கேட்க, இந்துஜா இஞ்சி மென்ற உராங்குடான் மாதிரி உரு என்றாள். என்ன இது உம்முன்னு இருக்க? கோபமா? இல்லை, பின்ன வருத்தமா? ஏன்? இந்த கதையில் என்னோடய பாட்டு சரியாகவே இல்லை. சும்மா உங்கள் பக்கத்தில் தேமன்னு நிற்கிறதுக்கு ஒரு இந்துஜா தேவையா என்ன? அட, இதுதான் என் வருத்தமா? இந்த கதையோட கிளைமேக்ஸில் தூள் கிளப்ப போகிறது நீ தான், தெரியுமா? ஹீரோவை, அதுதான் என்ன காப்பாற்ற போகிறதே நீ தான் இந்து. ஜாக்கி சான் அதிரடி வேலையெல்லாம் பண்ண போகிற. சும்மா இப்படி சொல்லி என்ன ஆறுதல் படுத்துறீங்க? நிஜம். காத்துரு, அப்புறம் பாரு. இப்போது இன்ஸ்பெக்டர் ராமவனுக்கு ஃபோன் பண்ணதை தவிர வேறு எதுவும் பண்ணல நான். இப்போவே எனக்கு உருப்படியான வேலை ஏதாவது கொடுங்க. சரி, ஹாஸ்பிட்டல் வாசல் பக்கம் போய் பப்ளிக் பூத்து இருக்குது பாரு, அங்கேருந்து நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கதிர்வேலோட வீட்டை கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஆட்கள்கிட்டருந்து ஏதாவது உண்டான்னு விசாரி. இந்துஜா தலையசைத்து விட்டு சென்றால். ₹1 செலவு செய்து ஃபோன் பண்ணினால். அலுவலகத்தில் அப்பொழுது டியூட்டியிலிருந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ஆஃபீஸர் அனில்குமாரிடம் பேசினார். தகவல்கள் சேகரித்து கொண்டு உற்சாகமாக திரும்பி வந்தாள். அருண், கதிர்வேலு மெட்ராஸ்லேருந்து மனைவிக்கு லெட்டர் போட்டிருக்கானாமா. அதில் மெட்ராஸ் தங்கியிருக்கிற அட்ரஸ் இருக்குதாமா. கதிர்வேலை வீட்டை கண்காணிச்ச நம்ம ஆளுங்க தகவலோட தந்திருக்காங்க. அருண் மலர்ந்தான். ஆக கதிர்வேலு கிடைச்சாச்சு. போலீஸ் உதவியோடு அவனை மடக்கி கொண்டு வந்துடலாம். அவனை விசாரித்தா ஏதாவது முக்கியமான தகவல் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இந்து. அருணும் இந்துஜாவும் பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஹாஸ்பிட்டலில் திடீர் பரபரப்பு ஏட்டது. வெள்ளைச்சிறுடை பணியாளர்கள் அங்குமிகும் பதட்டத்துடன் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு வெண்சுருடை நபரை நிறுத்தி விவரம் கேட்டான் அருண். கொலை, சதாசிவன் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆட்டி அட்மிட் ஆனல, அவர் வார்டிலேயே கத்தியால் குத்தி கொண்டுட்டாங்களா சார் என்றான் அந்த நபர். இல்லைப்பா, கொலை முயற்சி தானாமா, ஆளுன்னு சாகலை என்றார் மற்றொரு நபர். ஆளு ஸ்பாட்லேயே அவுட்டு என்றால் அந்த பக்கம் வந்த இன்னொரு இளம் நர்ஸ். அருணும் இந்துஜாவும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அத்தியாயம் 10. போலீஸ் ஸ்டேஷன். காவல்துறை ஆய்வாளரின் அறை. இன்ஸ்பெக்டர் ராமோகனுக்கு எதிரில் அருண், இந்துஜா. நல்ல வேலை அருண், ஹாஸ்பிட்டலில் சாம்பசிவத்தை கொலை முயற்சி பண்ண பொண்ணை உடனடியாக மடக்கியாச்சு. அவரும் காயம் இல்லாமல் தப்பிச்சிட்டாரு. பிடிபட்டாவே என்ன சொல்கிற இன்ஸ்பெக்டர்? காளி, சொப்னாதேவி, வா தந்துவிடு, உயிரை தந்துவிடு அப்படின்னு முணங்கிட்டு இருக்காள் அம்மாவை. சொரேனவெல்ல கிராமங்களில் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கா. அவளுக்கும் சதாசிவத்துக்கும் ஏதாவது பகை? இல்லை, அவளுக்கும் சதாசிவம் அண்ட் பிரதர்ஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. தரோவாக விசாரிச்சாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்வீப்பர், அவங்க பிஸ்னஸ் பீப்புள், எந்த தொடர்புமே இல்லை. கதிர்வேலு, நீங்கள் கொடுத்த அட்ரஸில் மெட்ராஸ் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. மாணிக்கத்தை பேச வைக்கணும் இன்ஸ்பெக்டர். டாக்டர்கிட்ட நானும் சொல்லியாச்சுங்க. அவனோட உடல்நிலையை உத்தேசித்து அவர் ரொம்ப தயங்குறாரு. அவன் சைக்காலஜிக்கலாக ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்கிறாரு. பழைய நினைவுகள் அவனுக்கு மறந்து போயிருக்கலான்னு டாக்டர் அபிப்பிராயப்படுறாரு. ச்சே, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த ஆட்டோ டிரைவர் மேலே சந்தேகப்பட்டோம். அவன் சீரியஸாக அடிபட்டு உணர்வு இல்லாமல் இருக்கிறப்பவே அடுத்தது ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. ஸோ அவனை தவிர இந்த கொலை விவகாரங்களில் சம்மந்தப்பட்ட இன்னொரு நபர் இருக்கிறது மட்டும் ஊர்ஜிதமாக இருக்குது. நிச்சயமா அருண், இந்த கொலைகளுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனோட அம்புகள் தான் இங்கே பிடிபட்டிருக்காங்க என்றால் இந்துஜா. எஸ் மிஸ் இந்துஜாவோட வியூ தான் கரெக்டு.
ஒரு புத்திசாலி கிரிமினல் உங்களுக்கு பின்னாடி இருக்கா என்று இன்ஸ்பெக்டர் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. எல்லா அம்புகளும் நம்ம கையில் இருக்குது, அதை வச்சு இதை உனக்கு கண்டுபிடிக்க முடியாதா என்ன என்றால் அருண். எப்படியும் அவங்களுக்கு அந்த கிரிமினல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், அதை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தான் தெரியல. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இப்போ நமக்கு டாக்டர்ஸ் தான் உதவணும். இன்னொரு தடவை வேணால் டாக்டர்கிட்ட பேசி பார்க்கலாமா அருண்? ஓகே இன்ஸ்பெக்டர். அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டார்கள். டாக்டர் மணிமாறன் அந்த வார்டில் பொறுப்பு டாக்டராக இருந்தார். வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க டிடெக்டிவ் சார். டாக்டர், எங்கள் உதவி உங்களுக்கு இப்போ தேவை என்று பீடிகையோடு இன்ஸ்பெக்டர் விவரம் சொன்னார். நீங்கள் சொல்கிறது புரியுது இன்ஸ்பெக்டர். நேற்றுக்கு அவங்களுக்கு கொஞ்சமாக செடேட்டிவ் கொடுத்தோம். அரை மயக்க நிலையில் வச்சு காளி தந்துவிடு, சொப்னாதேவி உயிரை தந்துவிடுன்னு முணங்கினாங்க. அப்படியா? வேறு எதுவும் சொல்லலையா என்ன? மாணிக்கம் அவனும் அந்த ஸ்வீப்பர் பண்ணம்மா தான் இப்படி சொல்கிறாங்க. ஆட்டோ டிரைவரு அவனுக்கு நினைவு வரதும் போகிறதுமா இருக்குது. பெரும்பாலான நேரம் மயக்கமாக தான் இருக்கிறான். அவன் இந்த மாதிரி முணங்கலையா என்ன? இல்லை, அம்மா அப்பா ஐயோன்னு வழியில் அலறதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. அருணும் இன்ஸ்பெக்டரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். மிஸ்டர் சதாசிவம் எப்படி இருக்கார்? ஹீ இஸ் ஆல் ரைட். அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு ரெஸ்ட்டு தேவைங்கிறனால அவரை மயக்கமாகவே வச்சுருக்கோம். அவர்கிட்ட நாங்கள் விசாரணை பண்ணலாமா டாக்டர்? தாராளமாக. அவர் இப்போது மயக்கத்தில் இருக்கார். முடிஞ்சது நீங்கள் அவர்கிட்ட விசாரணை பண்ணலாம். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ டாக்டர். அவர் எப்போ வெளிப்பாருன்னு தெரியுமா? இன்னொரு 3-4 மணி நேரம் ஆகலாம். தென் நாங்கள் அப்புறமா வந்து பார்க்குறோம் டாக்டர். வெல்கம். அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தார்கள். என்ன பண்ணலாம் அருண்? சதாசிவத்துக்கு மயக்கம் தெளியட்டும். அப்புறம் அவர்கிட்ட மாணிக்கத்தையும் பொன்னம்மாவையும் காட்டி விசாரிக்கலாம். அவருக்கு ஏதாவது ஸ்பார்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இது நல்ல ஐடியா தான். சொப்னாதேவி காளின்னு அவங்க முணங்கிறதா டாக்டர் சொல்கிறாரு. ஸோ சதாசிவத்துக்கு இந்த பேரில் யாராவது எதிரிகள் இருக்காங்களான்னு விசாரிக்கணும். காளி, காளிமுத்து, காளிப்பங்கிற மாதிரி யாராவது விரோதிகள் இருக்காங்களான்னு விசாரிக்கணும். அருணும் இன்ஸ்பெக்டரும் பேசி கொண்டிருக்க இந்துஜா இடை புகுந்தாள். மாணிக்கத்துக்கு அடிக்கடி மயக்கம் வருதுன்னு அவரோட மனைவி சொன்னால் அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்கல்ல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? அந்த டாக்டருக்கு மாணிக்கத்தோட கேஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். அவரை சந்தித்து விவரம் கேட்டால் ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறார் அருண். இந்துஜா சொல்ல இன்ஸ்பெக்டர் மலர்ச்சி காட்டினார். தேர் யூ ஆர் இந்துஜா. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டாக்டரை கான்டாக்ட் பண்ணால் உருப்படியாக ஏதாவது விஷயம் கிடைக்கும். அருணும் யோசித்தான். இது நல்ல திட்டமாக தோன்றியது. இந்து, நீ அந்த மாணிக்கத்தோட மனைவிட்ட பேசி அந்த டாக்டர் பற்றின விவரங்களை சேகரிச்சிட்டு வா. நான் சதாசிவ பார்த்துட்டு வந்துடுறோம். சரி அருண் என்ற இந்துஜா மாணிக்கம் இருந்த வார்டுக்கு போனால், இன்ஸ்பெக்டர். என்ன அருண்? கொலகாரன் நம்ம 3 பேரை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம், மாணிக்கம், பொன்னம்மா, ஆட்டோ டிரைவர். இது தவிர 4வதாக கதிர்வேலு. ஆமாம், சொல்லுங்கள். இந்த 4 பேரையும் தனியாக ஒரே அறையில் சந்திக்க வச்சா ஏதாவது விஷயம் கிடைக்காதா? எப்படி? இந்த 4 பேத்திக்குள்ளும் அறிமுகம் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஒருத்தரை சந்திக்கிறப்போ அவங்க பேசிக்கிறத வச்சோ, அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிற வெளிப்படுத்துகிற முகபாவத்தை வச்சோ சம்மந்தப்பட்டவங்கள விசாரிக்க ஏதாவது ஒரு விஷயம் பேர் தான் பார்க்கலாம் இல்லை? இதுவும் நல்ல ஐடியா தான். செஞ்சிடலாம். நாளைக்கே இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அருண். அவர்கள் ரோட்டரி பிளாக் அருகே மெல்ல நடந்தார்கள். இந்துஜா வந்தாள். அருண், என்ன இந்து, தகவல் கிடைச்சிதா? ஓ, டாக்டர் சூரியபிரகாஷ்கிட்ட தான் மாணிக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறானாம்மா. அவர்கிட்ட இவன் ரெகுலர் கஸ்டமர். அவன் மனைவிட்டு விசாரிச்சியா? ஆமாம் அருண். சரி, நீ அந்த டாக்டரை பார்த்துட்டு மாணிக்கம் பற்றி விவரம் சொல்லி கேஸ் ஹிஸ்ட்ரி வாங்கிட்டு வா. சரியா? ஓகே அருண். இந்துஜா விலகினாள். அருணும் இன்ஸ்பெக்டரும் ஹோட்டல் வைபை வரை நடந்து டீ அருந்தினார்கள். நேரம் கடத்தி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்கள். ஹலோ இன்ஸ்பெக்டர், வாங்க, உங்கள் ஆள் முழிச்சாச்சு. யார்? சதாசிவமா? அவரே தான். ஜஸ்ட் நவ் இப்போ தான் முழிச்சாரு. வாங்க போய் பார்க்கலாம். அருண், இன்ஸ்பெக்டர், டாக்டரும் மூவரும் சதாசிவம் இருந்த அறைக்குள் வந்தார்கள். சதாசிவம் விழித்திருந்தார். 2 தலையணைகளை முதுகுக்கு அண்டை கொடுத்து சரிந்து அமர்ந்திருந்தார். வணக்கம் இன்ஸ்பெக்டர். சதாசிவம் இன்ஸ்பெக்டரை வரவேற்க இன்ஸ்பெக்டர் அவரிடம் அருணை அறிமுகப்படுத்தினார். மிஸ்டர் அருண், பிரைவேட் டிடெக்டிவ். தெரியும். எங்கள் அண்ணன் மர்டர் ஆனதும் இவர்கிட்ட போனோம். அண்ணி, சாம்பு அண்ணன் 2 பேரும் மர்டாயாச்சு. இன்னும் நான் ஒருத்தந்தான் பாக்கி. நானும் செத்ததுக்கு அப்புறம் தான் இவர் துப்பு தொலைக்கி குற்றவாளியை கண்டுபிடிப்பார் போல. சதாசிவம் வெறுப்பாக சொல்ல அருண் வாடினான். இன்ஸ்பெக்டர் ராம்மோகன் பதறினார். நோ மிஸ்டர் சதாசிவம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. இந்த கேஸில் முக்கியமான நபர்கள் கைதானதுக்கும் சில தடயங்கள் கிடைச்சதுக்கும் அருண் தான் காரணம். அவர் தான் உங்களை விபத்துலேருந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணார் தெரியுமா? அருண் மட்டும் சமயத்தில் உங்களை பார்க்கலன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். அப்படியா? எஸ், ஹி டிட் லாட் ஆஃப் இன் திஸ் கேஸ். சாரி என்றார் சதாசிவம். இட்ஸ் ஓகே என்ற அருண். இன்ஸ்பெக்டர், நம்ம வந்த விவரத்தை சொல்லுங்கள். மிஸ்டர் சதாசிவம், காளிங்கிற பேரில் யாராவது விரோதி இருக்காங்களா? காளியா? காளி, காளியப்பன், காளிமுத்து மாதிரி. காளி யோசித்தார் சதாசிவம். பிறகு தலையசைத்து மறுத்தார். இல்லை இன்ஸ்பெக்டர், அப்படி யாருமே நினைப்பிலேயே வரலையே. ஏன் கேட்குறீங்க? உங்களை கொல்ல முயற்சி பண்ண பொண்ணும் சரி, உங்கள் அண்ணனை கொலை பண்ண தான் நாங்கள் சந்தேகப்படுற மாணிக்கம் நபரும் சரி, காளிங்கிற பேரையும் சொப்னாதேவிங்கிற பேரையும் தங்களை அறியாமல் முணுமுணுத்துக்கிறாங்க.
தவிர தா உயிரை தந்து விடுன்னு முணங்குறாங்க. அதுதான் இந்த பேரில் உங்களுக்கு யாராவது விரோதி இருக்கிறாங்களான்னு கேட்டோம். இல்லையே, இந்த பேர்களே எனக்கு புதுசாக இருக்குது. இந்த பேரில் எனக்கு அறிமுகமானவங்க யாருமே கிடையாது. ஒருவேளை உங்கள் அண்ணனுக்கு அண்ணனுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பேரில் யாருமே அண்ணன் கூட அறிமுகம் இல்லை இன்ஸ்பெக்டர். பின்ன என்று யோசித்தார் ராம்மோகன். சம்மந்தம் இல்லாமல் அவங்க ஏன் இந்த பேரை உபயோகிக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டார். மிஸ்டர் சதாசிவம், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார், யார் என்ன சந்தேகம் பண்ணுறது என்று சோர்வாய் சொன்னார் சதாசிவம். தொடர்ந்தார். எங்கள் குடும்பத்தை பூண்டோடு அழிக்கணும்னு கங்கன் கட்டிட்டு யாரோ செயல்படுற மாதிரி தோணுது. யாருன்னு தான் புரியல. மிஸ்டர் சதாசிவம், என்ன டிடெக்டிவ் சார், என்னை சந்திக்க விரும்புகிறதா முன்னாடியே ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்களே, என்ன விஷயமா என்னை சந்திக்க வந்தீங்க? இந்த கேஸில் எந்த அளவுக்கு துப்பறிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேஸை தொடர்றதா வாபஸ் வாங்கிக்கிறதா முடிவு பண்ணத்தான் உங்களை சந்திக்க விரும்பினேன் என்ற சதாசிவம் மெதுவாக பிறகு அருணிடம் திரும்பினார். சார், இந்த கேஸு எந்த நிலைமையில் இருக்குது? ஏதாவது பிடிகிடச்சிருக்கா? கொலைகாரங்க அல்லது கொலையாளியை பார்க்க வாய்ப்புள்ளவங்கன்னு 4 பேர்த்த மடக்கியிருக்கோம். ஆனால் எதுக்காக செஞ்சாங்கங்கிறது தான் புரியாத மர்மமாக இருக்குது. இந்த கேஸில் மோட்டிவே பிடிபடலை. அதுதான் குழப்பமாக இருக்குது. ஏதாவது குற்றவாளியை பிடிச்சே ஆகணும். வாழை மரத்தை வெட்டி சாக்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தை வெட்டி சாச்சா அந்த கொலைகார ராஸ்கல் தண்டனை அடைஞ்சே ஆகணும். மிஸ்டர் சதாசிவம், உங்கள் குடும்ப பிரச்சனை ஏதாவது இதுக்கு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு பரம்பரை எதிரிகள் யாராவது அல்லது உங்கள் பரம்பரை சொத்து விஷயத்தில் அருண் சொல்லி கொண்டிருக்க சதாசிவம் கூவினார். சார், அவர் கூவிய கூவலுக்கு அருண் தன் பேசுவதை நிறுத்தினார். என்ன மிஸ்டர் சதாசிவம்? இன்ஸ்பெக்டரும் ஆர்வமானார். எங்கள் பரம்பரை சொத்து எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் தேங்காய் எண்ணெய் தயாரிக்க ஆயில் மில் நிறுவ இடம் வாங்கினப்போ ஒரு சின்ன விவகாரம் ஆயிடுச்சு. சொல்லுங்கள். புதுசாக மில் கட்டுறதுக்கு நிலம் வாங்கினப்போ ஒரு கோஷ்டி வந்து அந்த இடத்த காட்டி இது காளி கோயிலுக்கு சொந்தமானது, இந்த இடத்துல மில் வரக்கூடாதுன்னு பெருசாக தகராறு பண்ணாங்க. அந்த இடம் வாங்கி நாங்கள் 4 ஏக்கர் நடுவில் இருந்துச்சு. அதை விட்டுட்டு மற்ற இடத்துல கட்டடம் வசதி இல்லை. அண்ணன் அதுக்காக பரிகார பூஜை போட்டு கட்டடம் கட்டிட்டாரு. தகராறு பண்ண வந்த ஆளுகளுக்கு நிறைய பணம் கொடுத்து அவங்கள கப்சிப் ஆகிட்டாங்க. ஏன் சார், சாமி விஷயத்தில் இப்படி ஆகிட்டதால காளி ஆட்களை ஏவி உயிரை தந்துட்டுன்னு பழி வாங்கிடுமா? ஏன்னா அப்போவே ஒரு பூசாரி சொன்னார், கோயில் நேரத்தில் விளையாடாதீங்க, காளியம்மை உங்கள் குடும்பத்தையே அழைச்சிட்டோம் அப்படின்னு. சதாசிவம் சொன்னபோது அவர் முகத்தில் அளவுக்கு அதிகமான பீதி உணர்வு தெரிந்தது. அத்தியாயம் 11. நோ என்றான் அருண் குறுக்கிட்டு. தெய்வங்களெல்லாம் மனுஷங்களை காக்கிறதுக்கு தான், அழிக்கிறதில்ல என்றான். உங்ககிட்ட பிடிபட்டிருக்கிற எல்லாரும் காளி உயிரை தந்து விடுன்னு சொல்கிறதா சொன்னீங்களே, அதுதான் இது. இல்லை, இந்த காளி கோயில் விவகாரம்லாம் யாருக்கு தெரியும்? அது தெரிஞ்சு யாரோ தான் இப்படி ஒரு பொருளை ஏற்படுத்தி திறமையாக கொலை நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது கோயம்புத்தூர்லேயும் சுற்றுவார்த்தாத்துலேயும் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். யாரைன்னு சந்தேகப்படுறது? சரி, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, கவனமாக இருங்க, போலீஸ் பாதுகாப்போடவே நடமாடுங்க. எப்படியும் இன்னும் 2-3 நாளுக்குள்ளே கொலைகாரனை மடக்கி ஆகணும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை என்றான் அருண். இன்ஸ்பெக்டர் ராம்மோகனும் அவரை தன் பங்கிற்கு எச்சரித்துவிட்டு காவலில் இருந்த கான்ஸ்டபிளையும் கவனப்படுத்திவிட்டு விலகினார். மறுநாள் திட்டமிட்டிருந்தபடி அருணும் இந்துஜாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தபொழுது மணி 12:20 நிமிடங்களே இருந்தது. குட் மார்னிங் அருண், வாங்க மிஸ் இந்துஜா என்று வரவேற்றார் இன்ஸ்பெக்டர் ராம்மோகன். குட் மார்னிங் என்றார்கள் அருணும் இந்துஜாவும். அருண், கதிர்வேல் வந்தாச்சு. குட். எங்கே இருக்கா இன்ஸ்பெக்டர்? இங்கே தான், லாக்கப்பில் வச்சுருக்கோம். அண்ணாச்சி என்ன சொல்கிறாரு? லாக்கப்பில் ஜட்டியோடு அவனை விட்டு பெண்ட் எடுத்தாச்சு, ஒப்புக்க மாட்டேங்கிறான். வாங்களே, நீங்களும் ஒரு தடவை கேட்டு பாருங்கள் அவன் வாக்குமூலத்தை. அருண் மட்டும் இன்ஸ்பெக்டருடன் சென்றான். லாக்கப்பில் இருந்த கதிர்வேலு தொய்ந்து போயிருந்தான். மெலிந்த தேகம், 4-5 நாள் வளர்ச்சியில் தாடி, மாநிறம் என்றிருந்த அருணுக்கு இன்ஸ்பெக்டரும் வரும் சத்தம் கேட்டு நிகழ்ந்தான். உள்ளே போயிருந்த தன் கண்களெல்லாம் அவர்களை பயப்பார்வை பார்த்தான். பயப்படாதப்பா, நான் உன்னை அடிக்க வரல என்றான் அருண். சரி என்பது போல தலையசைத்தான். உன் பேர் என்ன? கதிர்வேலு சார். என்ன வேலை செஞ்ச? முதலாளி சாம்பசிவத்தை டிரைவராக இருந்தேன். குட். இப்போ உண்மையை பேசுகிற. இதே மாதிரி இனிமேல் நான் கேட்க போகிற கேள்விக்கும் உண்மையே பேசணும், சரியா? சரி சார். நீ கார் ஓட்டிகிட்டு போனப்போ தானே முதலாளி கொலையானார்? ஆமாம் சார். அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லு. சார், அன்றைக்கி முதலாளி சிறுவாணி வரைக்கும் போகணுன்னு சொன்னார். நான் ஷெட்லேருந்து காரை வெளியெடுத்தப்பவே ஏதோ ஒரு அமானுஷம் அந்த ஏரியாவில் நடமாடின மாதிரி தெரிஞ்சுது சார். என் காதுகிட்ட வந்து தந்துடுன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் அமானுஷத்துக்கெல்லாம் அசரல. காரை எடுத்துகிட்டு போனேன். பேரூர் போகிறதுக்குள்ளே அமானுஷத்தோட சேட்டை அதிகமாகிடுச்சு. காளி மாதிரி ஒரு தோட்டம் கண் முன்னாடி தெரிஞ்சுது. உயிரை தந்துடு அப்படின்னு காதுக்குள்ளே ஒரே கூவல். அப்படியே மயக்கமாக வந்துருச்சு. காரை ஓட்ட முடியல. மெல்ல ஸ்லோ பண்ணி ஓரங்கட்டி நிறுத்தினேன். அப்படியே மயங்கிட்டேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. கதிர்வேலு நிறுத்தினான். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டே தொடர்ந்தான். சட்டுன்னு மயக்கம் தெரிஞ்சுது. மயக்கம் தெரிஞ்சு எழுந்தப்போ முதலாளி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். என் சட்டை எல்லாம் ரத்தம். சட்டுன்னு சட்டையை கழட்டி வச்சுட்டு பனியனோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஆமாம், கத்தி ஏதாவது? ஒரு பெரிய கத்தியும் கிடந்தது சார்.
அது தூக்கி பக்கத்தில் ஒரு சுடுகாட்டு முள்ளுச்செடியில் வீசி எறிஞ்சிட்டேன் சார். இதுதான் சார் நடந்தது. எனக்கு வேறு எதுவும் தெரியாது. எங்கள் முதலாளி ரொம்ப நல்லவர். அவர் இப்படி ஒரு கோரச்சாவான்னு நான் துடிச்சு போயிட்டேன். நான் முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமானவன் சார். என்ன போய் முதலாளியை கொலை செஞ்சிட்டேன்னு வார்த்தையை முடிக்க முடியாமல் கேவி அழ ஆரம்பித்தான் கதிர்வேலு. அருணும் இன்ஸ்பெக்டரும் லாக்கப்பில் இருந்து விலகினார்கள். இதே பாட்டை தான் திரும்ப திரும்ப பாடுறான். இவங்ககிட்ட பொய் இல்லை இன்ஸ்பெக்டர், அமானுஷ்யம் அது இதுன்னு அதுதான் எனக்கும் புரியல. அருண், இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சட்டுன்னு கேஸை கோர்ட்டு கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ரெஷர் தர்றாங்க. புரியல, விவரமாக சொல்லுங்கள். பரமசிவத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேல்மட்ட நபர்கள். பரமசிவர் மர்டர் என்ன ஆச்சுன்னு தொலைச்சி எடுக்கிறாங்க. கமிஷனர் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. இதை தவிர பத்திரிக்கைக்கார வேற இஷ்டத்துக்கு எழுதி கிளின்னு கிளிக்கிறாங்க. பத்திரிகையிலும் ஸ்பெஷல் கட்டுற வேற போட்டிருக்காங்க. நானும் பார்த்தேன். அதனாலயா? இனியும் நான் தாமதிக்க விரும்பல அருண். இதையெல்லாம் தனித்தனி கேஸுகளாக பிரித்து அந்தந்த ஏரியா ஸ்டேஷன் மூலமாக கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சாட்சிகளை செட்டப் பண்ணி ஜோடிச்சிடலாம். நோ இன்ஸ்பெக்டர், தவறான முடிவு என்றான் அருண். இதனால் பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தீராது. சதாசிவத்தை கொலை செஞ்ச முயற்சி பண்ண 2 கொலை முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 3ஆவதாக ஒரு கொலை முயற்சி நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொலைகளின் சூத்திரதாரியை பிடிச்சே ஆகணும். முதல் முயற்சி நம்ம ஏற்கனவே திட்டமிட்டபடி நம்மகிட்ட இருக்கிற சந்தேக நபர்களை சந்திக்க வைக்கலாம். அவங்களுக்குள்ளே ஏதாவது தொடர்பு இருக்குதான்னு கண்டுபிடிக்கலாம். அந்த தொடர்பு மூலம் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, ஆமாம், அந்த மாணிக்கம் பற்றி அவனோட ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது உருப்படியான தகவல் உண்டா? இதுதான் டாக்டர் சூரியபிரகாஷை பார்க்க போனா. ஆனால் அவர் இல்லையாமா. இன்றைக்கி திரும்பவும் போகணும். அவர்கள் மூவரும் கதிர்வேலுவை அடைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு வெளியில் இருக்க ஒரு தனி அறையில் கதிர்வேலு, மாணிக்கம், பொன்னம்மா மூவரையும் அனுமதித்தார்கள். அவர்கள் மூவரையும் தனியாக விட்டுவிட்டு ரகசியமாக கண்காணித்தார்கள். அருண், 3 பேரோட மூஞ்சி பார்த்தீங்களா? ஆமாம், எந்த உணர்ச்சியும் இல்லை. இவங்க 3 பேருமே ஒருத்தர் அறிமுகமல்லாதவன் தோணுது இன்ஸ்பெக்டர். எதுக்கும் அவங்கக்கிட்ட தனித்தனியாக விசாரிச்சிடலாம் என்று அவர்களை நெருங்கி பேசினார் இன்ஸ்பெக்டர் ராம்மோகன். விசாரித்து விட்டு சோர்வாக திரும்பி வந்தார். யூஸ்லெஸ். அந்த ஆட்டோ நபரையும் உங்ககிட்ட காட்டி அவனை தெரியுமானு விசாரிச்சிடலாமா? அதையும் செஞ்சு ஏன் வாக்கி வைக்கிறோம், செஞ்சிடலாம் என்று இன்ஸ்பெக்டர் அந்த மூவரிடம் திரும்பினார். கதிர்வேலு, மாணிக்கம், பொன்னம்மா, என்னங்க சார், இப்போ உங்களை ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறோம். அந்த ஆள் மயக்கமாக இருக்கார். உங்களை யாருக்காவது அவரை தெரியுமான்னு என்கிட்ட சொல்லணும், சரியா? அவர்கள் தலையசைத்து சம்மதம் தெரிவித்தார்கள். இன்ஸ்பெக்டர் அருண், இந்துஜா மூவரும் அந்த மூவரையும் ஆட்டோ டிரைவர் இருந்த வார்டுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த நபர் கட்டிலில் படுத்திருந்தார். உடலில் பல பேண்டேஜ்களும் பிளாஸ்டர்களும் தெரிந்தன. குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. 3 பேரும் அவன் முகத்தையே பார்த்தார்கள். பிறகு தெரியாது என்றார்கள். நான் எதிர்பார்த்தேன். இன்னொரு குழப்படியான கேஸ் இது, சே என்றார் இன்ஸ்பெக்டர். எஸ்கார்ட் போலீஸுடன் இந்த மூவரையும் அனுப்பிவிட்டு அருண், இந்துஜா, இன்ஸ்பெக்டர் மூவரும் தனித்தார்கள். சரி, இனிமேல் என்ன பண்ணுறது அருண்? இந்த கேஸில் பரமசிவம் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது ஒரு நபர் இருக்கான். அவனை ட்ரேஸ் பண்ணணும். இதுவரை அவனை பற்றின எந்த ஒரு சின்ன குழுவும் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த கேஸில் கொலைகார மோட்டிவும் நம்மளுக்கு பிடிபடலை. இந்த மாணிக்கம், பொன்னம்மா, கதிர்வேலு 3 பேர்த்தோட பின்னணியும் நம்ம ஆராயணும். அவங்க குடும்பம், அவங்க இருக்கிற ஏரியா, ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வரப்போகிற இடம், இது எல்லாத்தையும் நோட் பண்ணி அலசணும். நிச்சயமாக இந்த 3 பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்றாயிடுவாங்க. அதை வச்சு இந்த கொலைகளுக்கான மோட்டிவ், கொலைகாரன் பற்றின க்ளூ இங்கே இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதையே கடைசியாக வச்சுக்கலாம். இந்த முயற்சியும் உருப்படியான தகவல் பெறலைன்னா என்னை என் வழியில் விட்டுருங்க, சரியா என்றார் இன்ஸ்பெக்டர். உங்கள் வழினா என்று அருண் கேட்க தன் குரலை மிக தாழ்த்தி கொண்டு இன்ஸ்பெக்டர் சொன்னான். கேஸு, செட்டப், சாட்சிகள், ஜோடனை எக்ஸ்ட்ரா தான். வேண்டாம் சார், மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்றேன் என்று அருண் இந்துஜாவுடன் திரும்பினான். இந்த மாணிக்கம், கதிர்வேலு, பொன்னம்மா பற்றின உடனே தகவலை சேகரிக்கணும். நம்ம டிடெக்டிவ் அவர்களை முழு வேகத்தோடு செயல்பட சொல்லு. அப்புறம் சதாசிவத்தை மீட் பண்ணி கொலைக்கான காரணம், கொலைகாலை பற்றின தகவல் இது குறித்து ஏதாவது யோகம் இருக்கான்னு கேளு. அப்போ நான் டாக்டர் சூரியபிரகாஷ்கிட்ட போய் மாணிக்கம் தொடர்பாக தரவாக விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே அருண், நான் இப்போ கிளம்பவா? சதாசிவம் இங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்கார். போகிறப்ப அவரை விசாரிச்சுட்டு போயேன். நான் ஜிப்ஸி எடுத்துகிட்டு போகிறேன். நீ டாக்ஸி வச்சா ஆஃபீஸ் போயிடு. ஓகே அருண் என்ற இந்துஜா நகர்ந்தாள். அருண் மீண்டும் இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினான். இன்ஸ்பெக்டர், ஆட்டோக்கார நபர் பற்றி ஏதாவது தகவல் உண்டா? இவன் யார், என்ன பேர், எந்த ஏரியான்னு அப்படின்னு? இது வரைக்கும் இல்லை. எல்லா பேப்பர்லேயும் ஃபோட்டோ போட்டு பிரசரிச்சாச்சு. தவிர போலீஸ் வேறு இவனோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஆட்டோ ஸ்டாண்டாக அலையிறாங்க. இது வரைக்கும் இவன் யாருங்கிற தகவல் கிடைக்கல. சரி, முயற்சிகள் தொடரட்டும். நான் கிளம்புறேன் இன்ஸ்பெக்டர். டாக்டர் சூரியபிரகாஷை பார்த்துட்டு வர்றேன். ஓகே, see you, ஆல் த பெஸ்ட். டாக்டர் சூரியபிரகாஷ் நர்சிங் ஹோம் சிங்காநல்லூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையில் இருந்தது. பெரிய கட்டிடம். டிஸ்டம்பரில் குளித்து பளிச்சென்று இருந்தது. காம்பவுண்டுக்குள் பார்க்கிங் பகுதியில் ஜிப்சியை நிறுத்தினான். அருண் இறங்கி நடந்தான். போர்ட்டிகோவிலேயே மார்பிள் தரைய ஆரம்பித்திருந்தது. அதை கடந்து படியேறினான். கண்ணாடி கதவை திறந்து உள்ளே வந்தான்.
அந்த ஹால் விசாலமாக இருந்தது. வலது ஓரமாக ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாள். அருண் அவளை அணுகினான். அவனை ஒரு புன்னகையோடு தலையசைத்து வரவேற்றாள். இயந்திரத்தனமாக கார்டு எடுத்தாள். வெளிநோயாளிகளுக்கு தரப்படும் ஓபி கார்டு. தேதி நிரப்பினாள். நேம் ப்ளீஸ். அருண்குமார். ஆன் என்று நிரப்பிக்கொண்டு ஏஜ் என்றால் 24 என்றவனை நிமிர்ந்து பார்த்தாள். தீமா 24 தாங்க. எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும்? எனக்கு நோய் ஒன்றும் இல்லை, நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன். ஐ வாண்ட் டு மீட் டாக்டர் சூரியபிரகாஷ். முதல்லையே சொல்கிறதுக்கு என்ன? சாரி, இனிமையான குரல்கள் நீங்கள் கேள்வி கேட்டது ரொம்ப ரசனையாக இருந்துச்சு. தவிர உங்கள் பொண்ணான கையால் என் பேர் எழுதுனீங்களா? ரசித்தேன். உங்களை மாதிரியே உங்கள் கையெழுத்தும் அழகாக இருக்குது என்று அவள் தலையில் ஜில் வைத்தான் அருண். முகம் சிவந்து வெக்கப்பட்டவள், நீங்கள் யார்? என்ன விஷயமா டாக்டர் பார்க்கணும் என்றால். நான் டிடெக்டிவ் அருண்குமார், ஒரு மர்டர் கேஸ் விஷயமா அவரை பார்க்கணும் என்றால். அவள் இன்றக்காமல் கேட்டு அருணை உள்ளே அனுமதித்தாள். அருண் உள்வராண்டாவில் நடந்தான். டாக்டர் சூரியபிரகாஷ், மனநல மருத்துவ நிபுணர் என்று பிளாஸ்டிக் பெயர் பலகை தாங்கிய கதவு தெரிய நாசூக்காக தட்டினான். எஸ் கமின். அருண் கதவை திறந்து உள்ளே சென்றான். வாயா டிடெக்டிவ், அங்கே எங்கேன்னு மோப்ப முடிச்சு கடைசியாக ஒரு வழியாக எங்கிட்டே வந்துட்டியா? பலே பலே என்று வரவேற்றார் டாக்டர் சூரியபிரகாஷ். மேஜை டிராவரை தொலைவி விட்டு வெளியே எடுத்த அவர் கையில் ஸ்டெத்தஸ்கோப்புக்கு பதிலாக ரிவால்வர் இருந்தது. இந்த கொலைக்கு சூத்திரதாரி இந்த டாக்டர் தானா? சூழ்நிலை விபரீதம் உணர்ந்து தற்காப்புக்கு துப்பாக்கி கூட கொண்டு வரவில்லை. நான் அதிர்ந்து உறைந்து போய் நின்றான் அருண். அத்தியாயம் 12. வலது கையில் ரிவால்வரை பிடித்து அருணை குறிபார்த்த டாக்டர் சூரியபிரகாஷ் மேஜை மேலிருந்த சிவப்பு நிற டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து 2 பட்டன்களை தட்டி நோ மோர் பேஷண்ட் ப்ளீஸ் என்றார். லைனை கட் செய்துவிட்டு மீண்டும் 2 பட்டன்களை தட்டி அப்பச்சா என்ன ரூமுக்கு வரணும் என்றார். பிறகு ரிசீவரை அதனிடத்தில் வைத்தார். சில வினாடிகளில் அந்த அரைக்கதவை திறந்து கொண்டு ஸ்டன் நடிகர் பாப் கிறிஸ்டோ சைஸில் ஒரு முரடன் வந்தான். டாக்டர் சைகை காட்ட அவன் புரிந்து கொண்டது போல அருணை அணுகினான். உள்ளே கொண்டு போ என்று டாக்டர் சொல்ல அருணின் புஜத்தை பிடித்து ஒரு நாய்க்குட்டி இழுத்துச் செல்வது போல தரதரவனை இழுத்துச் சென்றான். அந்த அறையின் சுவரோடு சுவராக ஒரு ரகசிய கதவு இருந்தது. அருணை இழுத்தபடி அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அப்பச்சன். அது ஒரு உட்புற அறை. சில இயந்திரங்கள், ஒரு பெரிய சைஸ் டோனி டிவி, ரிவால்விங் சேர் என்று சாதனங்களை அந்த அறையை நிறைத்திருந்தன. அருணை கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு போன அப்பச்சன் அவனை அங்கிருந்த சுழல் நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு பெல்ட்டுகளால் இணைத்தான். முன்னெச்சரிக்கை இல்லாமல் வந்து இப்படி மாட்டிக்கொண்டதை நினைத்து பதட்டப்பட்டான் அருண். இங்கேயே சிறை வச்சுடுவாங்களா, இல்லை கொலை பண்ணிடுவாங்களா? கொலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, உயிரபாயம் இல்லை இப்போதைக்கு. ஆனால் இவங்க தர துன்பம் தொல்லை அதை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று பலவாறாக எண்ணமிட்டான் அருண். அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு டாக்டர் சூரியபிரகாஷ் வந்தார். அருணை பார்த்து சிரித்தார். வெற்றிகரமாக பரமசிவன், உமா, சாம்பசிவன் 3 பேர்த்தையும் தீர்த்து கட்டினேன். சதாசிவன் மட்டும் தப்பிச்சிட்டான். ஆஸ்பத்திரியில் அவனுக்கு எக்கச்சக்க போலீஸ் பந்தோபஸ்தாமே. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சதாசிவத்தை நெருங்கக்கூடிய ஒரு ஆளுக்காக காத்திருந்தேன். இப்போ சரியான நபர் தான் மாட்டியிருக்க என்றபடியே அருணின் கன்னத்தை செல்லமாக தட்டினார். அப்போது இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமான நபர் நீங்கள் தானா? நானே என்ற டாக்டரின் கண்களில் ஒரு தீவிரம் வந்தது. அந்த பரமசிவ குடும்பம் கூண்டோடு அழியணும், அழிஞ்சே ஆகணும். அப்போ தான் ஒரே நாளில் எரிஞ்சு சாம்பலாக போன 8 நபர்களோட 8 ஆவிகள் சாந்தி அடையும். ஒரே சமயத்தில் தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, குழந்தைகள்னு ஒரு குடும்பமே அழிஞ்சதே. அதுக்கு பழி வாங்க வேண்டாமா? டாக்டரின் கண்களில் வெறித்தனம் தெரித்தது. தலையை உலுக்கிக் கொண்டே டாக்டர் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தார். அருணுக்கு எதிரே இருந்த அந்த டிவிக்கு கனெக்ஷன் கொடுத்தார். அப்பச்சன் ஸ்கேன் போன்ற அமைப்புடைய ஒரு சாதனத்தை நகர்த்தி அருணை நெருங்கினான். அதிலிருந்து ஃபோன் போன்ற அமைப்பை அருணின் தலையில் பொருத்தி காதுகளில் மாட்டினான். சரியான அளவில் ஹெல்மெட் போல அது அவன் காதுகளில் இருக்க பொருந்தியது. டாக்டர் டிவியை திருகி முடித்துவிட்டு நிமிர்ந்தார். அப்பச்சா விளக்கணைக்கணும். அவன் சுவிட்ச் போர்டை நெருங்கி சுவிட்சை தட்ட அந்த அறையின் விளக்குகள் எல்லாம் மங்கலான வெளிச்சத்தில் மட்டும் மீந்தது. டாக்டர் சூரியபிரகாஷ் அருணை நேருக்கு நேர் நின்று பார்த்தார். அதே சமயம் அவனது காதுகளில் மாட்டப்பட்டிருந்த இயர்ஃபோனிலிருந்து டங் 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 என்ற ஒற்றை ட்ரம் சத்தம் சீராக இடைவெளியில் கேட்க ஆரம்பித்தது. தான் மூளைச்சலவியோ ஹிப்டினாஸ்மோ செய்யப்படுகிறோம் என்பதை அருண் புரிந்தான். அவன் காதுகளில் ஒலித்த ஒலி அவன் சிந்திப்பதை தடுக்க ஆரம்பித்தது. சற்றென்று அந்த ஒலி குறைந்தது. அருண், அருண் என்ற அழைப்பு கேட்டது. அருண், நீங்கள் வந்ததை மறக்கிற. நீ ஒரு சுகமான ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழப்போகிற. இதோ நீ ஆழ்ந்து உறங்குகிற. என் குரலை மட்டுமே உனக்கு கேட்குது. நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற என்று இயர்ஃபோனிலிருந்து குரல் நிதானமாக ஒலிக்க அருண் தன் மனதிற்குள் எதிர்ப்பு காட்டினான். என்ன உன்னால் வசிப்படுத்த முடியாது. உன் கட்டளைகளை என்ன கட்டுப்படுத்தாது. நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று மனதிற்குள் திரும்ப திரும்ப சொன்னான். அருணின் எதிர்ப்புக்கு பலன் இருந்தது. அவன் ஹிப்டினாச உறக்கத்தை அடையாமல் எதிர்ப்பு காட்டுவதை டாக்டர் உணர்ந்தார். அவர் சைகை காட்ட அப்பச்சன் சுவிட்சுகளை தட்டினான். அறையில் வெளிச்சம் பரவியது. ஸ்கேனில் ஒலித்த குரலும் நின்று போனது.
அருண், மனசுக்குள்ளே எதிர்ப்பு தெரிவிச்சா ஹிப்டினாசம் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சமாளிச்சிட்டேன். ஆனால் உன்னை வசியப்படுத்தவும் வழி இருக்குது என்ற டாக்டர் அந்த அறையில் இருந்த மேஜையை நெருங்கி சிரிஞ்சை எடுத்து சோடியம் பென்தால் மருந்தை நிரப்பிக்கொண்டு அருணை நெருங்கினார். அவனுக்கு ஊசியை போட்டுவிட்டு சிரித்தார். இது லேசாக மயக்கம் தரக்கூடிய ஊசி. மயக்கம் வந்ததும் உள் மனசு விழிச்சுக்கும். மனசை எதிர்ப்பு காட்ட உன்னால் முடியாது. நீ ஹிப்டனாஸ் ஆகிடுவேன். ஹிப்டினாச மயக்கத்தில் இருக்கிற உன் மனசில் ஆணைகளை பதிச்சு உன் மூலமாக சதாசிவத்தை கொண்டுடுவேன். எப்படி? அருண் லேசாக மயக்கத்தை உணர்ந்தான். அப்பச்சா, டிவியை போடு என்ற டாக்டர் அவன் டிவியின் சுவிட்சை தட்டினான். சில புள்ளிகளும் கோடுகளும் வர தொடர்ந்து டிவியின் திரை கருப்பு நிறமானது. அப்பச்சன் விளக்குகளை அணைத்தான். டிவி திரையில் ஒரே ஒரு வெளிச்ச உருண்டை தெரிந்தது. அருண், உன் கண்களை திறந்திருக்குது. நீ இந்த வெளிச்ச உருண்டையை பார்க்குற. இது காளியோட திருவுருவமாகும். நீ காளி பக்தனாவ. காளி கேட்குற உயிரை காளிக்கு காணிக்கையாக தரப்போகிற. அந்த வெளிச்ச உருண்டை 3D பாணியில் கோலமாக தெரிந்தது. அந்த வெளிச்சக்கோலம் மெல்ல மெல்ல காளியாக உருவமானது. டிவியில் காளியின் தோற்றம் தெரிந்தது. மகனே, நீ என் தீவிர பக்தன். மகனே, நான் கேட்கும் காணிக்கையை தந்துவிடு மகனே. பெண் குரல் கேட்டது. அருண் ஹிப்டினாச மயக்கத்தில் இருந்தான். அவனது உள்மனதில் இந்த காட்சியும் குரலும் அழுத்தமாக பதிய ஆரம்பித்தது. தா தா மகனே, தந்துவிடு. உயிரை தந்துவிடு. அந்த சதாசிவம் என் காணிக்கை. அவன் உயிரை. சற்றென்று அந்த ஒளி, காளியின் தோற்றம் எல்லாம் மறைந்து போனது. அருண் ஒரு திடுக்கிடலோடு விழித்தான். எனினும் ஊசி மருந்தின் மயக்கத்தில் அரை கண் மூடினான். சே, பவர் ஃபெயிலியர் என்ற டாக்டர் வெறுப்பு குரலில். வா பச்சா, வெளியே போய் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். கரண்ட் வராதுன்னா ஜென்ரேட்டர் வச்சுக்கலாம் என்ற டாக்டர் அப்பச்சனுடன் வெளியேறினார். டாக்டரின் இந்த குரல் அருணின் காதில் ஒலித்தது. அருண் தன் அரை மயக்க நிலையை மீறி தலையை நிமிர்த்தினான். சோறும் பலவீனமாக உணர்ந்தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம், தப்பிச்சிடணும். அவன் மூளையில் ஒரு பக்கம் அடித்து கொண்டது. அவன் உடலோ கைகால்களோ அசைக்க இயலாமல் பெல்ட்டில் மாட்டிக்கொண்டிருந்தது. அவனையும் மீறி மயக்க கலக்கம் அசத்தியது. தப்பிக்கணுமே, எப்படி தப்பிக்கிறது? அருண், இந்துஜாவின் இனிய குரல் காதருகே ஒலிக்க சற்றென்று சிலித்தான் அருண். அட இந்துஜா, வந்துட்டியா? என்ன அருண், எதையோ தலையில் மாட்டிட்டு விண்வெளி வீரராட்ட இருக்க? இந்து, எனக்கு ஊசி போட்டாங்க, மயக்கமாக இருக்குது. மேஜையில் இருக்க தண்ணி எடுத்த முக்குத்தலாடி இந்துஜா செய்தால். அருண் நெளிந்தான். என்னை அவிழ்த்து விடு. இந்துஜா பெல்ட்டுகளை அவிழ்த்தார். அருண் விடுதலை அடைந்தான். தோ அந்த ஓரமாக ஒரு இரும்பு கம்பி கிடக்குது பாரு. எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வாசல் பக்கமாக நில்லு. வாசல் கதவை திறந்துட்டு யார் வந்தாலும் அடிச்சு விளாசு. அருண் சுட்டி காட்டிய திசையில் கம்பியை எடுத்துக்கொண்ட இந்துஜா வாசல் பக்கமாக உற்சாகமாக நின்றார். அருண் டிவியை நெருங்கி கனெக்ஷன் வயர்களை இஷ்டத்துக்கு பிடுங்கி வீசினான். கதவு திறந்து ஒரு உருவம் உள்ளே வர இந்துஜா இரும்பு கம்பியை சுழற்றி அடித்தாள். ஆ என்று அலறல் கேட்டது. அலறியது அப்பச்சனா டாக்டரா என்று புரியவில்லை. உருவம் தடுமாற அவள் மீண்டும் நச்சென்று ஒரு போடு போட்டாள். தூள்மா கண்ணு என்றான் அருண். அந்த உருவம் மயங்கி விழுந்தது. ஆமாம் இந்து, நீ எப்படி சினிமாவில் வர மாதிரி டயத்துக்கு வந்த? நான் சதாசிவத்தை பார்க்க போனப்போ இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு பிடிக்கல. எங்கள் ஃபேமிலி டாக்டர் சூரியபிரகாஷோட நர்சிங் ஹோம்லேயே போய் அட்மிட் ஆகிடலான்னு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுது. மாணிக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது இதே டாக்டர் தான். சிவம் பிரதர்ஸோட ஃபேமிலி டாக்டர்னால கதிர்வேலும் அவர்கிட்ட போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாக்டர் சூரியபிரகாஷ்கிட்ட ஏதோ சமாச்சாரம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. எச்சரிக்கையாக வாசலை பார்த்து விட்டு இந்துஜா தொடர்ந்தாள். உடனே கதிர்வேலையும் பொன்னம்மாவையும் பார்த்து டாக்டர் சூரியபிரகாஷை தெரியுமான்னு கேட்டேன். கதிர்வேலு தன்னோட முதலாளி சாம்பசத்தோட அக்கௌண்ட்ஸில் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதாகவும் பொன்னம்மா தினமும் சாயங்காலம் அவர் கிளினிக்கில் ஸ்வீப்பராக இருக்கிறதாகவும் சொன்னான். எனக்கு டாக்டர் சூரியபிரகாஷ் தான் குற்றவாளின்னு புரிஞ்சு போச்சு. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏதாவது ஆகிடப்போகுதுன்னு தான் இங்கே ஓடி வந்தேன். பரவாயில்லையே, சரி அப்புறம்? இங்கே வந்து ரிசப்ஷனை கண்டுக்காமல் உள்ளே பூந்துட்டேன். சூரியபிரகாஷ்னு கதவு போர்டில் இருந்தது. லேசாக தள்ளி பார்த்தேன், யாருமே இல்லை. உள்ளே வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ரகசிய கதவை கண்டுபிடிச்சேன். லேசாக திறந்து பார்த்தேன். டிவி ஸ்கேனு அது இதுன்னு எல்லாமே பார்த்ததும் ஏதோ கரண்ட் சமாச்சாரம் புரிஞ்சுட்டு இதை செயலிழக்க செய்கிறதுக்காக டாக்டர் ரூம்லேருந்து மெயினாக ஆஃப் பண்ணிட்டேன். அவள் சொல்லி கொண்டு இருக்க டாக்டர் உள்ளே வந்தார். பேச்சு கவனத்தில் இந்துஜா அவரை கோட்டை விட அடுத்த வினாடி அவள் டாக்டர் சூரியபிரகாஷின் கைகளுக்குள். இந்துஜா அவள் பிடித்திருந்த பிடியில் தொங்கியிருந்த கம்பி கீழே விழுந்தது. சூரியபிரகாஷ் இந்துஜாவின் நெற்றியில் ரிவால்வரை வைத்தார். அருண், அதிரடி முயற்சியில் ஏதாவது ட்ரை பண்ணனாலும் இந்த குட்டியை சுட்டுடுவேன். நீ நல்லபடியாக போய் அந்த நாற்காலியில் உட்காரு. வேறு வழியின்றி நாற்காலியில் போய் அமர்ந்தான் அருண். இந்துஜா ரிவால்வர் முனையில் வைத்தபடி அருண் இருந்த சுழல் நாற்காலியை நெருங்கிய டாக்டர் மீண்டும் பெல்ட்டுகளையும் மாட்டினார். அவர் கவனம் பெல்ட்டில் இருக்க இந்துஜா தன் முழு பலத்தோடு எகிரினார். டாக்டரின் கையில் இருந்த ரிவால்வரை தட்டிவிட்டு அவரை பிடியிலிருந்து திமிரி விடுபட்டால் சற்றென்று கீழே குனிந்து கம்பியை எடுத்து மீண்டும் அதே வேகத்தில் டாக்டரை நோக்கி எறிந்தாள். டாக்டர் சுதாரித்து விலகினார். அவள் மீண்டும் முயற்சிக்க இதற்குள் மயக்கம் தெளிந்திருந்த அப்பச்சன் அவள் மீது ஆவேசமாக பாய்ந்து அமுக்கினான்.
இந்துஜா குட்டி, உனக்கு அபார சுறுசுறுப்பு. ஆனால் அதுக்காக நீ அடிக்கடி கம்பி தூக்கி சாக்கிச்சான் வேலை காட்டா நான் ஏமாந்துருவேனா என்ன என்றார் டாக்டர் கிண்டலாக. சி போடா என்றால் இந்துஜா காட்டமாக. அப்பச்சா போய் மெயினை ஆன் பண்ணு. அப்பச்சன் மெயினை ஆன் செய்தான். ஆனால் விளக்குகள் எரியவில்லை, டிவி இயங்கவில்லை. அட, கரண்ட்டே வரலையே, என்னாச்சு? இந்துஜா சிரித்தாள். என்னடி சிரிக்கிற? மெயினை ஆன் பண்ணாலும் கரண்ட் வராது, ஏன்னா அதுக்குள்ளே இருந்த ஃபியூஸையும் தூக்கி எரிஞ்சிட்டனே. யோ பிச் என்ற டாக்டர் அப்பச்சன் இப்படியிருந்து இந்துஜாவை அறைந்தார். அப்பச்சா, அவளை எங்கிட்ட விட்டுட்டு நீ போய் ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு வா. அப்பச்சன் போய் ஒரு நிமிடத்தில் ஒரு யமஹா ஜென்ரேட்டரை சுண்டல் டப்பாவை தூக்கி வருவது போல தூக்கி வந்தான். சுவிட்ச் போர்டுடன் இணைப்பு தந்து அப்பச்சன் அதை இயக்க அது டுர் என்ற சத்தத்துடன் இயங்கியது. விளக்குகள் பளிச்சிட்டன. டிவி கனெக்ஷனை பிடுங்கிட்டா எதுவும் முடியாதா என்ன? கனெக்ஷன் தர எவ்வளோ நேரம் ஆகிடும் என்ற டாக்டர் இந்துஜாவை அப்பச்சனிடம் தள்ளிவிட்டு டிவியை நோக்கி போனார். அத்தியாயம் 13. டிவியை நெருங்கிய டாக்டர் சூரியபிரகாஷ் அருண் பிடுங்கி எறிந்திருந்த வயர் கனெக்ஷனை சரி செய்தார். விசிஆருக்கும் டிவிக்கும் தொடர்பு தரக்கூடிய இணைப்பு வயரை காணாமல் திகித்தார். டேய் டிடெக்டிவ், விசிஆர் கனெக்ஷன் வயர் எங்கே? என்கிட்ட தான் இருக்குது. விசிஆரில் இருக்கிற கேஸ்ட் எடுத்துடலாம் தான் நினச்சேன். கரண்ட் இல்லாதனால கேஸ்ட் எடுக்க முடியல. அதுதான் கனெக்ஷன் வயரை கலட்டி எடுத்துட்டேன். மரியாதையாக கொடுத்துரு. என் கட்டா வெளுத்து விட்டால் தான் அது எடுக்க முடியும். ஏன்னா அது என்னோடய பேண்ட்டு பின் பாக்கெட்டில் இருக்குதே. அருண் சொல்ல டாக்டர் குழப்பமாக பார்த்தார். நிஜம்தான். அப்பச்சா, குட்டி என்கிட்ட தள்ளிட்டு நான் அவளை கவனிச்சிக்கிறேன். நீ ஜாக்கிரதையாக அவன் கையை கட்டியும் இடுப்பு பெல்ட்டை மட்டும் அவுத்து விடு. அப்பச்சன் இந்துஜாவை டாக்டரிடம் தள்ளினான். டாக்டர் அவளுக்கு பின்புறமாக நின்று அவள் கழுத்தை தன் வலது கையால் போட்டு இறுக்கி கொண்டார். இந்துஜா திமிர இயலாமல் தவித்தாள். அப்பச்சன் அருணை நெருங்கி பெல்ட்டுகளை விடித்தான். வயரை கொடு. அருண் விரைந்து செயல்பட்டான். முஷ்டியை உறுதியாக மடக்கி பிடித்து கொண்டு அப்பச்சன் மூக்கில் நச்சென்று ஒரு குத்து விட்டான். சாரி, வயர் என்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிங்களா? சும்மா டூப் அடிச்சு பார்த்தேன் என்றான் அருண். எதிர்பாராமல் கிடைத்த குத்தால் நிலையிலிருந்து போன அப்பச்சன் மிக தடுமாறினான். மூக்கை கைகளால் பொத்திக்கொண்டு அலறினான். முன்மூக்கு உடைந்து ரத்தம் குபுகுபுத்தது. அந்த வினாடியில் அருண் 7 வடவில் மடங்கி இருந்த பெல்ட்டை பிடுங்கி எறிந்தான். எம்பி குதித்து டாக்டரையும் தாக்கினான். அதே சமயம் இந்துஜாவும் எகிரி திமிரி விடுபட்டார். அருண் டாக்டரை கொத்தாக பிடித்து கொண்டு சுழற்றி கடாசினான். மீண்டும் அருண் டாக்டர் மீது பாய, நில்லு, அசஞ்ச இவ்வளோ சுட்டு தள்ளிடுவேன் என்ற மிரட்டலுடன் அப்பச்சன் கோரமாக நின்று கொண்டிருந்தான். அவன் முகமெல்லாம் ரத்தம். அது அவனது சட்டையும் நனைத்திருந்தது. டாக்டர் தவற விட்டிருந்த ரிவால்வரை அப்பச்சன் பொறுக்கி கையில் வைத்திருந்தான். இந்துஜாவின் அருகில் அவளை நோக்கி ரிவால்வரால் குறிவைத்தான். டும்மீலென துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. என்று அலறிய அப்பச்சன் கையிலிருந்து ரிவால்வர் தெரித்தது. ரத்தம் வழியும் வலக்கையை இடது கையால் பிடித்து கொண்டு மடங்கி உட்கார்ந்தபடி அம்மே என்று அழைத்தான். டும்மீல் கேட்ட திசையில் அவர்கள் திரும்பி பார்க்க கதவை திறந்தபடி இன்ஸ்பெக்டர் ராம்மோகன் ரிவால்வருடன் நின்றிருந்தார். இன்ஸ்பெக்டர், நீங்கள் எப்படி கரெக்டாக கிளைமேக்ஸில்? அருண் வியப்பாய் கேட்க இந்துஜா பதில் சொன்னாள். முன்னெச்சரிக்கையாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். இப்படியும் இப்போ இவங்களை பிடிச்சாகணும் இல்லை, அப்புறம் போலீஸ்க்கு பாட்டுக்கு வந்து சண்டையெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சிருக்கல, நான் வழக்கம் போல் அரெஸ்ட் பண்ணணும் இல்லை. இந்துஜாவின் கிண்டலுக்கு இன்ஸ்பெக்டர் முருவளித்தார். கான்ஸ்டபிள்கள் திபு திபு என உட்புகுந்தனர். டாக்டர் சூரியபிரகாஷை நெருங்கி இன்ஸ்பெக்டர் ராம்மோகன் முறைத்து பார்த்தார். பரமசிவம் ஃபேமிலியில் அத்தனை கொலைகள் செஞ்சதுக்கு காரணத்தையும் அது எப்படி செஞ்சீங்கிற விவரத்தையும் வரிவிடாமல் பல்லவி அனுபல்லவி சரணத்தோடு இப்போ பாடிடுங்க பார்க்கலாம். சூரியபிரகாஷ் மிரட்சியாக விளைத்தார். இல்லைனா தவில் மத்தளம் மிருதங்கன்னு எல்லாத்தையும் உங்கள் முதுகிலேயே வாசிக்க வேண்டியதாயிரும். சொல்லிடு இன்ஸ்பெக்டர் என்றார் தொடர்ந்து. எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி. 30 வருஷத்துக்கு முன்னாடி பரமசிவம், சாம்பசிவம், சதாசிவம்னு இவங்களோட அப்பாவும் அங்கே தான் இருந்தார். அங்கே பெரிய பணக்காரங்க. நிலம், நீச்சு, தோப்பு, துறவுன்னு அமோகமாக வாழ்ந்தாங்க. எங்கள் அப்பா சேதுராமனோட தங்கையை காதலிச்சார். இது தெரிஞ்சு சேதுராமன் எங்கள் அப்பாவை அடியாளை விட்டு அடித்து நொறுக்கிட்டார். ஆனால் காதல் முறியல. எல்லா எதிர்ப்பையும் மீறி எங்கள் அப்பா சேதுராமனோட தங்கையை கல்யாணம் பண்ணிட்டார். அவங்க தான் என்னோடய அம்மா. சற்று நிறுத்திய சூரியபிரகாஷ் ஆசுவாசப்படுத்தி கொண்டு தொடர்ந்தார். நாங்கள் ஏழைங்க, தவிர ஜாதி ஏற்றத்தாழ்வு வேற. எங்கள் மேலே துவேஷம் கொண்ட சேதுராமன் ஒரு அமாவாசை ராத்திரி எங்கள் அப்பா வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டார் இன்ஸ்பெக்டர். கர்ப்பமாக இருந்த எங்கள் அம்மா அந்த சமயம் வீட்டில் இல்லாதனால அவங்களும் அவங்க வயிற்றுலேருந்து நானும் தப்பிச்சோம். எங்கள் அப்பா, அவங்க தம்பி, தங்கைகள், எங்கள் தாத்தா, பாட்டின்னு 8 பேர் தீக்கிரை ஆகிட்டாங்க. ஒரே ராத்திரியில் எங்கள் மொத்த குடும்பமும் அழிஞ்சிருச்சு. கண்கலங்கினார் சூரியபிரகாஷ். எனக்கு 15 வயசு ஆனும்போது இந்த உண்மையெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அந்த சேதுராம குடும்பத்தையே பூண்டோடு அழிக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாங்க. அவங்கள பழிவாங்க நான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன். நான் டாக்டருக்கு படித்து வெளியே வந்தேன். சைக்காட்ரியில் டிப்ளமோ முடித்தேன். இதுக்குள்ளே சேதுராமன் செத்து போயிட்டான். அவனோட 3 மகளும் தென்காசியில் இருக்க சொத்துக்களெல்லாம் விற்றுட்டு கோயம்புத்தூரில் பிஸ்னஸை பார்த்து செட்டில் ஆகிட்டதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் கோயம்புத்தூர் வந்தேன். சூரியபிரகாஷ் சொல்லி கொண்டு போனார். சேதுராம மகன் பரமசிவம், சாம்பசிவம், சதாசிவம் 3 பேர்த்தையும் கண்டுபிடிச்சேன். நான் யாருங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்காமல் அவங்க கூட நெருங்கி பழகினேன்.
அவசரப்பட்டு கொலை செஞ்சு முடிச்சதுமே போலீஸில் மாட்டிட்டு அடுத்தவங்களை விட்டுட நான் விரும்பலை. ஸோ திட்டம் போட்டு கொலைகளை நடத்த முடிவு பண்ணேன். என் மேலே சந்தேகம் வராதபடி சம்மந்தமே இல்லாத சிலர் வச்சு இந்த கொலைகளை நடத்த திட்டம் போட்டேன். என் வீட்டு வேலைக்கார அப்பச்சனும் திருப்பூரில் ஆட்டோ வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருந்த ஆட்டோ டிரைவர் வீரராகனும் எனக்கு உதவுனாங்க. சூரியபிரகாஷ் தொடர்ந்தார். நான் ஒரு சைக்காரிஸ்ட், மனோதத்துவ நிபுணர். என்னால் யாரையும் ரொம்ப சுலபமாக ஹிப்டினாசம் செய்ய முடியும். ஒரு டிவி, இயர்ஃபோன் போல உதவியோடு ஒருத்தரை ஹிப்டினாசம் பண்ணி அந்த நிலையிலேயே அவரோட உள்மனத ஆணிகளை பிறக்க வச்சு அதை அந்த நபர் நிறைவேற்றுற மாதிரி ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சேன். சில அடையாளங்களை காட்டி அந்த அடையாளத்தை பார்த்தா என்ன செய்யணுங்கிறத அவங்க உள்மனசில் பதிய வச்சுடுவேன். அவங்க ஹிப்னாச மயக்கத்திலேருந்து விழிச்சாலும் அந்த அடையாளங்களை பார்த்தா தங்களை அறியாமல் செயல்படுவாங்க. மாணிக்கம், கதிர்வேலு, பொன்னம்மா இவங்களை அந்த கொலையில் செஞ்சது இப்படிப்பட்ட ஏவலினால் தானா? ஆமாம். மாணிக்கத்துக்கு ரத்தத்தை கண்டா பயப்படுற ஹியூமோஃபியா இருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க என்கிட்ட வந்தான். அவனுக்கு ரொம்ப மென்மையான மனசு. சீக்கிரமாக ஹிப்னாச மயக்கத்தில் போய்க்கூட தன்மை அவன் மனசுக்கு. பலவீனமான நபரான அவனை வச்சு முதல் கொலையை செய்ய முடிவு பண்ணேன். அவனை ஹிப்னாச மயக்கத்தில் ஆழ்த்தி பரமசிவத்தோட உயிரை காணிக்கையாக தந்துடுன்னு காளி கேட்குறதா திரும்ப திரும்ப அவனோட உள்மனசில் சொல்லி பதிய வச்சேன். அப்புறம் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனோட உள்மனசில் பதிய வச்சேன். இப்படி வினோதமான ஹார்ன் ஒலி கேட்டால் வீட்டை விட்டு வெளியே வரணும். சிவப்பு நிற காகிதத்தை பார்த்தா அதை காட்டணும், பின்னாடி போகணும். ஸ்வப்னாதேவின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த அந்த ஆட்டோவில் ஏறணும். பச்சை நிற பேப்பரை பார்த்தா பையில் எடுத்துக்கிட்டு இறங்கிடணும். அதே மாதிரி ஆணைகளை அந்த கலர் காகிதங்களை டிவியில் காட்டி அவன் உள் மனசில் பதிய வச்சேன். பரமசிவன் வீட்டில் பார்ட்டிக்காக மது பாட்டில் வர்ற பழக்கமும் அவர் அறையில் மான வேட்டையாடுற புலிப்படமும் சுவரில் ஒட்டியிருக்கிறது எனக்கு தெரியும். மான வேட்டையாடுற புலிப்படம் பார்த்தா அந்த பரமசிவத்தை குத்தி கொல்லணும்னு அவன் மனசில் கட்டளை கொடுத்துருந்தேன். மாணிக்கம் ஆட்டோ டிரைவர் வீரனாவோட உதவியால் தன்னையும் அறியாமல் அந்த கொலையை செஞ்சு முடித்தான். மாணிக்கத்துக்கு எப்படி அவ்வளோ பலம் வந்தது? ஹிப்டினாசம் முழுக்க மனோசக்தியை அடிப்படையாக கொண்டது தான். ஹிப்டினாசம் உறக்கத்தில் இருக்கும்போது நம்ம கொடுக்குற கட்டைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு செயல்படும் தன்மை வந்துடும். உதாரணமாக சின்ன குச்சியை தரையில் போட்டுட்டு இது கனமான இரும்பு கம்பி, இது ஒன்றால் தூக்க முடியாதுன்னு ஹிப்டினாச மயக்கத்தில் இருக்கிறவன்ட்ட சொன்னால் அவனால் அந்த குச்சியை தூக்கவே முடியாது. தூக்கி பார்த்துட்டு ரொம்ப கனமாக இருக்குதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி இரும்பு கம்பி கீழே போட்டு அதே ஆசாமி இது லேசான குச்சி, இது தூக்கி வீசிடுன்னு சொன்னால் கம்பியை ரொம்ப லேசாக தூக்கிடுவான். அதே மாதிரி தான் மன உறுதியும் உடலோட முழு பலமும் ஒன்றா சேர்ந்தப்போ அவ்வளோ பலமாக கத்தியால் குத்தி கொலை செய்ய அவனால் முடிஞ்சுது. விளக்கம் தந்த சூரியபிரகாஷ் திடீரென நெஞ்சை பிடித்தார். நெஞ்சுவலி என்று முழங்கி முகம் சுளித்தார். மாத்திரை என்றபடி தன் சட்டை பையை துளாவி ஒரு மாத்திரை எடுத்து வாயில் போட்டு விழுங்கினார். பரமசிவம் கொடுத்துல எல்லாத்தையும் கூண்டோடு அழைக்கிற முயற்சியில் ஒரே ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். என் லட்சியம் முழுசாக நிறைவேறாமல் போயிட்டு. அவர் கண்கள் சொரியின, வாய்க்குள் நுரை சுரந்தது, மூச்சு திணறியது. அவர் மெல்ல சரிந்தார். இன்ஸ்பெக்டரும் அருணும் பதட்டமாக அவர் நெருங்கி பிடித்தார்கள். இந்து போய் ஒரு டாக்டர் கூட்டு வா என்று அருண் சொல்ல டாக்டர் சூரியபிரகாஷ் கையசைத்து மறுத்தார். எனக்கு நெஞ்சு வலி கிடையாது, நான் சாப்பிட்டது சைனட் வெல்ல, இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு புகழ்பெற்ற டாக்டரா திறமசாலியான மனோதத்துவ நிபுணராக வாழ்ந்த நான் என் லட்சியம் நிறைவேறாத நிலையில் ஒரு கொலைகாரனாக போலீஸில் மாட்டிக்க விரும்பலை. மெல்ல சொல்ல அவர் சுருண்டார். அவர் தலை தொய்ந்தது. சிரமத்துடன் கண்முனையை விழித்து முணங்கினார். மாணிக்கம், பொன்னம்மா, கதிர்வேலு நிரபராதி என்று மெல்ல சொன்னவரின் தலை சரிந்தது. உயிர் பிரிந்தது. போச்சுடா என்று இன்ஸ்பெக்டர் ராம்மோகன். சஸ்பென்ஸ் வெளிவந்தாச்சு, இருந்த கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சாச்சு, இனி என்ன என்றால் இந்துஜா. அவ்வளோதான், கடல் முறிஞ்சிடுச்சுல்ல, கிளம்ப வேண்டியதா எல்லாம் என்றார் அருண். அனைவரும் கிளம்பினார்கள்.